வணக்கம், நான் மில்கோஸ் பேசுறேன். ஸோ இது வந்து இப்போ டேட்டா சயின்ஸ் தமிழ்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். நான் அதோட ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நம்ம பேசுறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இதை எடிட் பண்ணாம அப்படியே வந்து நம்ம யூடியூப்ல வந்து போடுவோம். நம்ம நீங்க பேசுற நீங்க கிளாஸ் ரூம்ல பேசுற இன்டராக்ஷன், கேட்குற கொஸ்டின்ஸ், நேம் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் எடிட் பண்ணாம தான் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம் நம்மளுடைய யூடியூப்ல. உங்களுக்கு நேம் உங்களுக்கு வர வேண்டாம் நினைச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து பேச வேண்டாம், ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் கவனிச்சா போதும். உங்களுடைய வீடியோலாம் கம்ப்ளீட்டா கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வீடியோலாம் காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க. ஓகேவா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ். நான் வந்து இப்போ என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, பைத்தான் கலெக்ஷன்ஸ். ஓகே தான். ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், வரலாம் பார்த்துங்க. ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ரைட். ஸோ நம்ம வந்து இப்போ நம்மளுடைய இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கு? நம்ம கலெக்ஷன் டேட்டா டைப்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கு? என்ன பார்த்தோம் சொல்லுங்க. லிஸ்ட் டிக்ஷனரி டூப்பிள்ஸ். ஓகே, லிஸ்ட் ஸ்ட்ரிங் சார். லிஸ்ட் ஓகே டூப்பிள் செட் டிக்ஷனரி. ஓகே சரி. இப்ப நான்ல வந்து எது பவர்ஃபுல் பார்த்தோம், எது வந்து எஃபிஷியன்சி, எது பவர்ஃபுல்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்காது? நான்லையும் டிக்ஷனரி. ஓகே, டிக்ஷனரி பார்த்தோம். ஓகே சரி. அப்ப ஏன்னாக்க நம்ம டைரக்டா கீ கொடுத்தோம்னாக்க வேல்யூ வந்துரும்னு பார்த்தோம் நம்ம. சரியா? பிக்ட் பார்த்தோம். சரி, அது பார்த்தோம். டீப்புளுடைய ஸ்பெஷல் என்ன பார்த்தோம்? டப்புள் பாங்க, டிப்புள் பாங்க. என்ன சொல்லுவாங்க? டப்புள் சொல்லுவாங்க சில பேர், டிப்புள் பாங்க அவங்க இஷ்டம். டப்புள் சொல்லுவாங்க சில பேர். ஓகே, டப்புளுடைய ஸ்பெஷல் என்ன? இம்மியூட்டபிள் ஹாஷ் ஐடி இருக்கு சார். வெரி குட். அது இம்மியூட்டபிள். பைத்தான்ல வந்து கலெக்ஷன் டைப்ல வந்து டப்புள் மட்டும் தான் வந்து இம்மியூட்டபிள். வேற ஏதாச்சும் இம்மியூட்டபிள் டேட்டா டைப் இருக்குதா கலெக்ஷன்ல? ஸ்ட்ரிங் இன்ட் சார். இல்ல, அது பேசிக் டேட்டா டைப். நான் சொல்றது கலெக்ஷன் டேட்டா டைப். பாய்சன் செட். வெரி குட். ஃப்ரோசன் செட். வெரி குட். எஃப்எஸ் ஃப்ரோசன் செட். ஃப்ரோசன் செட். ஓகே. செட்டோட ஸ்பெஷல் என்ன? அன்ஆர்டர்ட் சார். அன்ஆர்டர்ட். வெரி குட். அன்ஆர்டர்ட். அதுக்கு வந்து இண்டெக்ஸ் உண்டா இல்லையா செட்டுக்கு? டூப்ளிகேட் அலோ பண்ணாது. வெரி இம்பார்ட்டன்ட். டூப்ளிகேட்ஸ் வந்து அலோ பண்ணாது. ஓகே, நம்ம வந்து பார்க்க முடியும். சரி, அன்இண்டெக்ஸ்ட். ஓகே, அன்இண்டெக்ஸ்ட். ஓகேவா? ஓகே, அன்இண்டெக்ஸ்ட் நான் இண்டெக்ஸ்டா? இப்ப கரெக்டான இங்கிலீஷ் வார்த்தை என்னது? அன்இண்டெக்ஸ்ட் நான் இண்டெக்ஸ்டா? கரெக்டான இங்கிலீஷ் வார்த்தை என்ன இருக்கு? இல்ல, இண்டெக்ஸ் ஆப்போசிட் வந்து நான் இண்டெக்ஸ்டா, இது வந்து அன்இண்டெக்ஸ்ட். எப்படி சொல்லுங்க இங்கிலீஷ்ல வார்த்தை? கரெக்ட் வார்த்தை என்ன? அன்இண்டெக்ஸ்ட் சார். அன்இண்டெக்ஸ்ட் தான் கரெக்ட்டா தான் வார்த்தையா? ஆமாங்க சார். சார் ஓகே, இன்டர்வியூ ரொம்ப ஜூனியர்ஸ் இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வாசி. ரைட், பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ கலெக்ஷன்ஸ்ல எனக்கு வந்து இப்போ லிஸ்ட்ல வந்து நான் பாப் பண்றேன். பாப் என்ன பண்ணும்? லாஸ்ட் ரிமூவ் த லாஸ்ட் ரிமூவ் பண்ணு சார். சரி, என்னால வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து வெறும் பாப் வச்சு ரிமூவ் பண்ண முடியுமா? பை டிஃபால்ட்டா பண்ண முடியும்? பாப்னா பண்ணுமா? ஸ்லைஸ் இண்டெக்ஸ் கொடுக்கணும். இல்ல, எதுவுமே இல்லாம பாப்னாக்கு வந்து ரைட்ல பண்ண சொன்னீங்க. பாப் லெஃப்ட்ல பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இண்டெக்ஸ் வச்சு பண்ணனும். இல்ல, அது ஓகே தான். நான் இண்டெக்ஸ் இல்லாம சொல்றேன். இண்டெக்ஸ் இல்லாம இல்ல லிஸ்ட்ல பண்ண முடியாது. ஓகேவா? ரைட்ல பாப்னு சொன்னாக்க என்ன செய்யும் வந்து கடைசியில உள்ள எலிமெண்ட் தான் வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டா வந்து ரிமூவ் பண்ணணும். பாப் பண்ணணும். ஓகே தானே? சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து டிக்ஷனரியில வந்து இப்போ 2 டிக்ஷனரி என்னால வந்து ஆட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சரியா? அந்த நம்ம டிக்ஷனரியில மெத்தட்லாம் அது மாதிரி இல்ல. டிக்ஷனரி வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ண முடியும். நீங்க ஒரு வேல்யூ வந்து நீங்க வந்து ஆட் பண்ண முடியும். அப்படிதான் செய்ய முடியும். 2 டிக்ஷனரி உங்களால என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு ஆட்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பிரச்சனைனாக்க அந்த கலெக்ஷன் டைப்ல வந்து என்ன நமக்கு வந்துக்கிறோம். இப்போ இன்னொன்று சொன்னப்பட ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு. லிஸ்ட் வந்து டூப்ளிகேட் அதை பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பேங்க் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ராஜகோபாலோட பேர் வந்து 5 பேர் இருப்பாங்க. ராஜகோபாலோட பேர் எனக்கு எத்தனை ராஜகோபால் வேணும்னு தெரியணும். ஓகே, அப்புறம் ஸோ நம்ம வந்து எவ்வளவு பேருக்கு வந்து பேலன்ஸ் வந்து 10,000 rupees தெரியணும். 10,000 rupees 10,000 rupees வந்து 100 பேருக்கு வந்து பேலன்ஸ் 10,000 rupees இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் எத்தனை பேருக்கு வந்து 10,000 rupees இருக்குன்னு தெரியும் எனக்கு.
அதெல்லாம் லிஸ்ட்ல பண்ண முடியாது. இதுக்கு எந்த விதமான ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து என்னன்னாக்கா நமக்கு வந்து இந்த கலெக்ஷன் டேட்டா டைப்ல இல்லை. ஸோ நார்மல் கலெக்ஷன் டேட்டா டைப் நார்மல் கலெக்ஷன்ஸ்ல வந்து என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியாதோ அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சிக்காக என்ன பண்றாங்கனாக்கா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு மாடியூல் பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதுல வந்து நிறைய விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கலெக்ஷன்ஸ் மிக முக்கியமான விஷயம் நம்ம ஓகேவா ரியல் டைத்துல பாத்துக்கலாம். அதான் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பார்க்க போறோம். சரிதானே? ஓகே, ஆல்ரைட். சொல்லலாம், ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாம், லைப்ரரின்னு சொல்லலாம். என்ன சொல்றீங்க? இப்ப ஜஸ்ட் இப்போ வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுங்க. ஓகே, என்ன அர்த்தம்? மாடல் என்ன அர்த்தம்னாக்க ஒரு மாடல் நிறைய கிளாஸஸ் இருக்கும். கிளாஸ் என்ன இருக்கும்? மெத்தட் இருக்கும். பார்த்துருக்கோம். நம்ம கிளாஸ் படிச்சிருக்கோம். கிளாஸ் மெத்தட் இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மாடல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு பார்ப்போம். கலெக்ஷன் சி வந்து அப்பர் கேஸ் பார்ப்போம் நம்ம. சரியா? இது நம்ம என்ன இருக்கு? இது வந்து இந்த இது அதான் சொல்றாங்க. இது வந்து நீங்க மாடல்னு சொல்லலாம், சில பேர் பேக்கேஜ் சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய லைப்ரரின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம வந்து மாடியூல் இல்லை பேக்கேஜ் மட்டும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க என்ன பண்றாங்கனாக்க இது வந்து இப்ப அந்த கலெக்ஷன் டைப் பார்த்தோம்ல, இப்ப அந்த கலெக்ஷன் டைப்ல என்னென்ன ஆப்ரேஷனா சில விஷயம் பண்ண முடியாதோ அதெல்லாம் வந்து அதை என்ன பண்றாங்கனாக்க இதுல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் இது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம ஸோ ஜென்ரல் கலெக்ஷன் டைப்ஸ்ல என்ன பண்ண முடியாதோ அதுக்குள்ள ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் இருக்கும். இப்போ ஜென்ரல் கலெக்ஷன் தெரியவங்களுக்கு அப்புறம் டிட் லிஸ்ட் டிப்லாம் பார்த்து நம்ம இதுல வந்து என்ன ஆப்ரேஷனா பண்ண முடியாதோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்காங்க. சரிதான்? ஓகே. ஸோ நம்ம வந்து ஒன்று பார்ப்போம். நம்ம மீட்டபிள் செட்னா என்ன ஐட்டம்ஸ் நிறைய பார்க்க போறோம். உங்களுக்கு இது நார்மலா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து கவுண்டரா தெரிஞ்சவங்களுக்கு இப்போ கவுண்ட்னாக்கா டிக்டோடைய சப் கிளாஸ் நம்ம இது என்ன பண்ண உங்களுக்கு வந்து எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருக்குதோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் போய்த்து எல்லாமே ஆப்ஜெக்ட் தான் அதை கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லும். உங்களுக்கு இருக்கும். சரியா? அந்த ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் எத்தனை வாட்டி ஃப்ரீக்வன்சினா எத்தனை அக்கரன்ஸ் ஆயிருக்குது அப்படின்னு நமக்கு வந்து சொல்லும். நார்மலா கவுண்ட் ஏற்கனவே பார்த்துருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் லிஸ்ட்ல போய் நம்ம வந்து கவுண்ட் பார்த்தோம்னாக்கா நம்ம சொல்லும் பார்த்துருக்கோம். சரியா? லிஸ்ட்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஈஸியா சொல்லும். உங்களுக்கு இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் போட்டுருப்பேன். இதை ஃபர்ஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம முதல்ல வந்து அது நம்ம எப்பவுமே ஒரு லைப்ரரி பேக்கேஜ் மாடியூல் வந்து நம்ம என்ன பண்ணாக்க இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணாம ஜஸ்ட் இம்போர்ட்னு கொடுத்துட்டா வந்து இந்த கலெக்ஷன்ஸ் போய் பண்ணாக்க எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்துடும். எனக்கு ஓகேவா? கலெக்ஷன்ஸ் வந்துடும் எனக்கு. ஓகே, கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் போய் இந்த கலெக்ஷன்ஸ் டாட்னு வச்சுனாக்க அதுல உள்ள என்ன இருக்குது? கவுண்டர் என்னன்னு ஒரு பார்த்தீங்கன்னா கவுண்டர் இருக்குது, டிஃபால்ட் டிக்ட் இருக்கு, ஆர்டர் டிக்ட் இருக்கு, டெக் இருக்குது, அப்புறம் இந்த ஆசிங் ஜென்ரேட்டர், ஆசிங் ஐட்ரபிள்லாம் இருக்குது. ஓகேவா? நம்ம இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறோம்? நம்ம வந்து டிஃபால்ட் டிக் கவுண்டர் பார்க்க போறோம், ஆர்டர் டிக்ட் பார்க்க போறோம், டெக் பார்க்க போறோம். இந்த இடத்துல டெக் டிக்யூ டெக்னு பேர் பார்க்க போறோம், செயின் மேப் பார்க்க போறோம், கலெக்ஷன்ஸ், கண்டெய்னர், இது ஜஸ்ட் முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். சரியா? இது மட்டும் வந்து பார்க்க போறோம். அதை ஃபர்ஸ்ட் பார்த்து நிறைய கிளாஸஸ் இருக்கு. நம்ம இதை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். என்ன பண்ண போகுது பார்க்க போறோம். சரி, நான் அப்புறமா அசைன்மெண்ட் கொடுக்குறேன். என்ன பண்ணணும்னு அசைன்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு அதை அப்புறம் பார்ப்போம். நம்ம ஒரு பேசிக் எடுத்து முடிச்சுட்டா உங்களை அசைன்மெண்ட் காமிக்கணும். கலெக்ஷன்ஸ் இவ்வளவு வந்து பாக்குறோம். இது பாருங்க சீன் போட்டுருக்கு. இப்ப இது என்னது உங்களுக்கு? இப்ப சீன்றது கிளாஸ் அர்த்தம், கவுண்டர் கிளாஸ். ஓகேவா? கிளாஸ் அர்த்தம். இது பார்த்தோம். சரி, நான் இப்படி பண்ண முடியும். இல்லைனாக்க என்ன செய்ய முடியும்? போயிட்டானப்ப இந்த ஒரு வாட்டியும் போயிட்டா முடியாதுப்பா. கலெக்ஷன்ஸ் டைப் அனுப்பிட்டுனாக்க என்ன விஷயம்? என்னால ஒரு அலையாஸ் கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஆஸ் C1 பண்ண முடியும். ஓகேவா? C1 பண்ணாக்க கலெக்ஷன்ஸ் சரிதானே? நான் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? நான் கலெக்ஷன்ஸ் டைப் பண்ணா ஒரு C1 டைப் பண்ணாலே வந்துடும் எனக்கு. C1 டைப் பண்ணா அதே மாதிரி வந்துடும் எனக்கு. அதே மாதிரி எனக்கு அலையாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கலெக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். இல்ல ஒரு கலெக்ஷன் டைப் பண்ணாம ஒரு அலையாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கலெக்ஷன்ஸ் பதிலா நான் C1 வச்சுக்கிறேன். யூ கேன் கிவ் எனி நேம். நீங்க ஏபின்னு வச்சுக்கிறேன். நீங்க அலையாஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இது அலையாஸ் கிரியேட் பண்ணி என்னென்ன விளக்கமா தனியா கிளாஸ் ஒன்று பார்க்க போறோம். ஜஸ்ட் கலெக்ஷன் டைப் பண்ணாம நான் ஏபின்னு கொடுத்துக்கிறேன். சரியா போச்சு. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து கலெக்ஷன் வச்சு விட்டுறோம். ஈஸியான C1 ஜஸ்ட் நம்ம வச்சுக்கிட்டோம். ரைட். இது வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். நம்ம வந்து முதல்ல என்ன செய்வோம்? நம்ம வந்து இப்ப இதை போய் நம்ம வந்து இப்ப ஒரு நம்மளுடைய ஒரு லிஸ்ட்ல வந்து நம்ம வந்து செக் பண்றோம். உங்களுக்கு தெரியும் கவுண்டர் என்ன செய்யணும்னாக்க எத்தனை ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ், நம்பர் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுனாக்க அது நமக்கு எல்லாம் செய்யணும். நமக்கு எல்லாம் கொடுத்துருந்தோம், பார்த்துருக்கோம். நம்ம சரி, நம்ம நார்மலா விடுங்க. கலெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டேன். கலெக்ஷன்ஸ் டாட் கவுண்ட் கிளாஸ் பார்க்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்ல வந்து கொடுக்குறோம். இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்து டாட் கவுண்டர் இருக்குது. ஓகே, கவுண்டர் இருக்கு. ஓகே தானே? கவுண்டர் இருக்கு. ஸோ அதுல போய் என்ன பண்றது? உங்களுக்கு போயிட்டு என்ன பண்றேன்? ஒரு லிஸ்ட் அனுப்புறேன். லிஸ்ட்ல வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்குது எனக்கு. அப்புறம் அது ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி கொடுக்குது எனக்கு. எத்தனை வந்து 1 எத்தனை வாட்டி வந்திருக்கு, 2 எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு வந்து கொடுக்குறாங்க. சரி, அவங்க பார்த்துருக்கேன். ஸோ நம்ம எப்பவுமே கவுண்ட் எப்படி அவுட்புட் கொடுக்கணும்னாக்க ஒரு கீ வேல்யூவா கொடுக்குன்னு சொல்லிருக்கோம். உங்களுக்கு கீ வேல்யூவா கொடுக்குன்னு சொல்லிருக்கோம் உங்களுக்கு. சரி, அப்புறம் சப்போஸ் இங்க 2 கொடுத்து பாருங்க. சப்போஸ் 2 இங்க 3 மறுபடியும் 4 இங்க 3 சப்போஸ் எல்லாம் கொடுத்து பாத்தீங்கன்னாக்க எத்தனை வாட்டி வருது உங்களுக்கு வந்து பண்ணிக்காங்கன்னு சொல்லிருக்கேன். சரி, இது வந்து நம்ம வந்து இந்த வரை
கிளியரா புரியுது சொல்லிடுறேன். இதுல உங்களுக்கு என்ன தெரியும்னாக்க எது கீ எது வேல்யூன்னு புரியும் உங்களுக்கு. சரி, அப்புறம் பாருங்க. இப்ப சப்போஸ் எது கீ எது வேல்யூ சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து இப்ப எது கீ எது வேல்யூ சொல்லுங்க. 3 என்ன? சரி, ஓகே. ஓகே, அது வந்து நம்ம வந்து டிக்ஷனரியை பார்க்கும்போது நம்ம என்ன படிக்கணும்னாக்க அந்த 3ன்ற ஐட்டம் வந்து 4 வாட்டி வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கு, 4 வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்கா இருக்கும். ஓகே, உங்களுக்கு சோ அதை பாக்குறோம் நம்ம. சரியா, அது ஒரு விஷயம் பார்த்தோம் நம்ம கவுண்டர்ல. இன்னொன்னு என்ன பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, அது பார்த்தோம் 4 வாட்டி ஆயிருக்கு பார்த்தோம் நம்ம. சரியா, அப்புறம் வந்து எத்தனை, அப்புறம் வந்து இப்ப 2 எத்தனை வாட்டி ஆயிருக்குது, 1 எத்தனை வாட்டி ஆயிருக்கு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. சரியா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வரையும் எனக்கு பாருங்க. இது வந்து 4 டைம்ஸ் அக்கரன்ஸ் ஆயிருக்குது, அப்புறம் 3 டைம்ஸ் அக்கரன்ஸ் ஆயிருக்குது, அப்புறம் ஒரு வாட்டி ஆக்கிருக்கு. சரியா, இது வந்து எனக்கு வந்து இப்ப அந்த டிசெண்டிங் ஆர்டர்ல வரும் எனக்கு. ஓகேதானே, 4 3 2 1 எனக்கு வரும். அந்த நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் டிசெண்டிங் ஆர்டர் வரையும் எனக்கு. அப்புறம் சப்போஸ் நான் என்ன பண்றேன், இப்ப எனக்கு என்ன பண்றேன், அப்புறம் இப்ப 4 எத்தனை வாட்டி வந்திருக்கு, இப்ப 1 டைம் வந்திருக்கு எனக்கு. ஓகேவா, நான் மறுபடியும் போய் 4 கொடுத்து பாக்குறேன். ஓகேதானே, 4 கொடுத்து பாக்குறேன். சோ நீங்க பாருங்க, இப்ப அதனுடைய அக்கரன்ஸ் மாறி எனக்கு இப்ப. ஓகேவா, 2 வாட்டி வந்திருக்கு. சரி, அப்புறம் சோ 4 நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ், நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ், நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ். சரிதானே, இப்படி வரும். ஜஸ்ட் பாத்துங்க. டைப் வந்து உங்களுக்கு வந்து போட்டு ஏற்கனவே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் கவுண்ட் வரும் உங்களுக்கு. பாத்துங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் உள்ள விஷயம் உங்களுக்கு. அப்புறம் ஓகே, சோ ரைட், நீங்க கிளாஸ் பாத்தீங்கன்னாக்க கவுண்டர் கிளாஸ், கவுண்டர் டைப் வரும். இந்த கவுண்டர் கலெக்ஷன் இருக்குது. ஓகேவா, கலெக்ஷன்ஸ் டாட் கவுண்டர். கலெக்ஷன்ஸ்ல வந்து மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த கிளாஸ் வந்து கவுண்டர் பார்த்தோம். கலெக்ஷன்ஸ்ல மல்டிபிள் பார்க்கலாம். ஓகேதான், கலெக்ஷன்ஸ்ல பார்க்கலாம். சோ இதுக்கு ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி எப்பவுமே என்ன பண்ணணும், ஜஸ்ட் கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஆர்டர் டிக்ட் எல்லாமே வரிசையா போகணும். ஹேஷபிள், ஐட்டம்ஸ், ஐட்ரபிள், ஐட்ரேட்டர், மிக முக்கியமான ஐட்ரேட்டர் பார்க்க போறோம். சோ இதெல்லாம் பார்க்கணும். செட், சைஸ், யூசர் டிக்ட் எல்லாம் இருக்குது. இப்ப சோ ஒன்று என்ன அப்படின்னு தெரியும். வேல்யூஸ் கிளாஸ் வந்து என்ன பண்ண போகுது. இப்ப கவுண்டர் கிளாஸ் என்ன பண்ணுச்சு, நம்ம கவுண்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுச்சுனாக்கா எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை வாட்டி வந்து அக்கரன்ஸ் ஆயிருக்கு கண்டுபிடிச்சேன். அது மாதிரி எனக்கு என்ன தெரியும்னாக்கா டிஃபால்ட் என்ன பண்ணும், அந்த கிளாஸ் என்ன பண்ணு தெரிஞ்சா மட்டும் போதும் உங்களுக்கு. ஸோ ஏற்கனவே எல்லாம் எழுதி இருக்கு பைத்தான்ல. ஆனா உங்களுக்கு என்ன தெரியணும்னாக்க உங்களுக்கு வந்து இப்ப அந்த கிளாஸ் என்ன பண்ணு தெரியும். இல்லாக்க மெனக்கட்டு என்ன பண்றீங்க, தேவையில்லாம அடிஷனலா போடுது. ஜஸ்ட் கவுண்ட் சொன்னா சரியா போச்சு உங்களுக்கு. இப்ப 1 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. 1 மில்லியன் கஸ்டமர்ஸ் உள்ள இன்ஃபர்மேஷன் நீங்க எடுத்து முடிச்சிடணும் நீங்க. ஓகேவா, அமேசான்ல போய் நீங்க பொருள் வாங்கிட்டு இருப்பீங்க. நீங்க அமேசான்ல பொருள் வாங்கும் போது இப்ப 2 ஜீன்ஸ் வாங்கிடுவீங்க. இப்ப ஸோ நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து 2 உங்களுக்கு. அப்புறம் சரியா உங்களுக்கு. அப்புறம் அதை நீங்க போர்டு எழுதிட்டு அவசியம் கிடையாது. அப்புறம் ஸோ அந்த கிளாஸ் என்னென்ன பயன்பாடு தெரியும் உங்களுக்கு. ரைட், பார்த்தோம். ஸோ இதான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் உள்ளது, நார்மல் உள்ளது பார்த்தோம் உங்களுக்கு. சரி, இன்னொன்னு பாருங்க. நீங்க இப்ப ஜஸ்ட் ஒன்று சொல்லி வரவங்களுக்கு அனுப்புறோம். இப்ப வந்து நம்ம அவன் என்ன சொன்னா வந்து இப்ப கவுண்டர்ன்றது என்ன சொன்னாங்க, டிக்டோடைய சப் கிளாஸ் சொன்னாங்க. கவுண்டர்ஸ் டிக்ட் டிக்ஷனரியோட சப் கிளாஸ் சொன்னாங்க உங்களுக்கு. ஓகேவா, பர்பஸ் என்ன உங்களுக்கு, இப்ப அது வந்து ஈஸியா கவுண்ட் பண்ணுது. ஏதாவது உங்க ஆப்ஜெக்டை கவுண்ட் பண்ணி பார்த்தோம். ஓகேவா, இப்ப நீங்க நான் உங்களுக்கு கிளாஸ் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஊப்ஸ் நடத்தும் திருப்பி சொல்ல வரேன். MR ஒன்று இருக்குது, மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர்னு பேரு. மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர்னு பேரு. அப்போ அதை போய் நீங்க கொடுத்தீங்கன்னாக்க வந்து அதனுடைய ஆரிஜின் எங்க இருந்து ஆரம்பிக்குன்னு வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே அதனுடைய பேரண்ட் யாரு எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, அந்த பேரண்ட் யாரு அப்படி வந்துடும். இந்த கவுண்டர் கிளாஸ் வந்து எங்க வருது உங்களுக்கு, அப்புறம் வந்து கலெக்ஷன்ஸ்ல வருது உங்களுக்கு. ஓகேவா, அது டிக்ல இருந்து வருது. இந்த பைத்தான்ல வந்து டாப் ஆப்ஜெக்ட் என்ன உங்களுக்கு, இப்ப டாப் கிளாஸ் என்ன சொல்றீங்க, ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே டிக்ட் இருக்குது, அந்த டிக்டுக்குள்ளே கவுண்டர் இருக்குது. ஸோ நீங்க ரைட்ல இருந்து பார்க்கணும். நீங்க இதை அதாவது அந்த மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் நீங்க போட்டு பாத்தீங்கன்னாக்க நீங்க இப்ப நம்மளுடைய தாத்தா, அப்பா, பையன், பேரன், அந்த ஆர்டர் இருக்குல்ல, அந்த ஆர்டர் இருக்குல்ல, அது வந்து அது உங்களுடைய கிளாஸ் வந்து எந்த கிளாஸ்ல இருந்து இனிஷியேட் ஆயிருக்குது, உங்களுக்கு கிளாஸோட பேரண்ட் கிளாஸ் என்னன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொன்னவங்களுக்கு இப்ப கவுண்டர்ன்றது வந்து நம்ம டிக்டோட சப் கிளாஸ் சொன்னோம். இப்ப சோ டிக்ட் தான் பேரண்ட். டிக்ட் யாரு பேரண்ட், ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் யாரு பேரண்ட், யாருமே கிடையாது. ஆப்ஜெக்ட் தான் டாப் கிளாஸ் உங்களுக்கு. சரியா உங்களுக்கு. அப்புறம் ஆப்ஜெக்ட் டாப் கிளாஸ். பைத்தானுடைய அவ்வளவு கிளாஸ் என்ன வரும்னாக்க நீங்க இங்க தான் வரும் எனக்கு. ஓகேவா, இங்க இருந்தா வரும். சப்போஸ் ஜஸ்ட் போட்டு பாருங்க. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் இப்ப சப்போஸ் உங்களுக்கு சாம்பிள் கிளாஸ் போட்டு பாத்துருங்க. இப்போ ஓகே, போட்டு பாத்துருங்க. ஓகேவா, போட்டு பார்த்தாச்சு, பாஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் விஷயம் பண்ணி வச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் பிரிண்ட் போயிட்டு என்ன பண்ணுங்க, போயிட்டு அவங்களுடைய கிளாஸ் இருக்குல்ல, உங்களுடைய சாம்பிள் கிளாஸ் டாட் நீங்க MR வருது. அப்புறம் வச்சு பாருங்க, சாம்பிள் கிளாஸ் MR வச்சு பாருங்க. என்ன சொல்றேன், இது வந்து சாம்பிள் நம்மளுடைய யூசர் டிஃபைன்ட் கிளாஸ். டாப் கிளாஸ் என்ன உங்களுக்கு ஆப்ஜெக்ட். அப்ப சாம்பிளுக்கு டாப் கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் யாரு, இப்ப ஆப்ஜெக்ட் வரும் பாருங்க. சப்போஸ் பாருங்க. ஓகேவா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் சாம்பிள் கிளாஸ் இருக்குது. சரியா உங்களுக்கு. அப்புறம் சோ இது மாதிரி வந்து இந்த MR பர்பஸ் எப்படின்னாக்க வந்து அவங்களுடைய அந்த ஆர்டர் கண்டுபிடிக்கிறது, கிளாஸோடைய பேரண்ட் யார் கண்டுபிடிக்கிறது MR யூஸ் பண்றோம். ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு பார்த்தோம். இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்.
கவுண்டர் இஸ் எ சப் கிளாஸ். அதனுடைய எது டிக்டோடைய டிக்ட் தான் உங்களுக்கு பேரண்ட் பார்த்தோம். டிக்ட் சப் கிளாஸ் அதோட பேரண்ட் யார் அப்புறம் ஆப்ஜெக்ட் டிக்ட் கவுண்டர் இதெல்லாம் பார்க்கலாம். ஆல்ரைட், இது வந்து மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர்னு பேரு. ஆல்ரைட், பார்த்து எவ்வளவு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சு பார்த்தோம், நம்ம கரெக்ஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த கவுண்டர் வந்து எதை எடுத்துக்கனாக்கா ஒரு என்ன எடுத்துக்கோங்க, ஒரு ஐட்ரபிள் எடுத்துக்கோங்க. நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. இட் கேன் பி எனிதிங். ஓகே, அது வந்து கீ வேல்யூ டிக்ஷனரி மாதிரி கொடுத்துருப்ப உங்களுக்கு எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சரி, சப்போஸ் இப்போ என்ன பண்றேன், கொஞ்சம் அட்வான்ஸ் கொஞ்சம் அந்த கவுண்டர் வேற எப்பெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றாங்க, நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். சரியா, அப்ப கவுண்டர் என்ன பண்ணும் உங்களுக்கு, இப்ப இது நார்மலா என்ன பண்ணுச்சு எனக்கு ஒரு என்ன சொல்றேன், ஒரு ஐட்ரபிள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். லிஸ்ட் வந்து ஐட்ரபிள் தானே பார்த்துருக்கேன். லிஸ்ட் வந்து ஐட்ரபிள். எனக்கு யாரும் சொல்லுங்க, லிஸ்ட் வந்து ஐட்ரபிள் சொன்னல, வேற என்னெல்லாம் ஐட்ரபிள் சொல்லுங்க எனக்கு. நம்ம பார்த்துருக்கோமா வேற என்னெல்லாம் ஐட்ரபிள்? All collection data types range. Very good. இப்ப நம்ம யார் பேசுறது, யாரு? விஜி. ஓகே, விஜி வாசனா. ஓகே, எல்லா கலெக்ஷன் டேட்டா டைப்பும் ஐட்ரபிள் தான். வெரி குட், வண்டர்ஃபுல். அப்புறம் அடுத்தது விஜி போதும், வேற எதுவும் பேசுங்க சார். செட் வந்து ஐட்ரபிளா வராது சார். செட் வந்து என்ன சார்? செட் வந்து ஐட்ரபிளா வராது தானே? என்ன சொல்றீங்க, புதிய சொல்லுங்க. செட் டேட்டா டைப் செட் சார் வந்து ஐட்ரபிளா வராது தானேன்னு சொல்லி. ஓகே ஓகே, விஜய் சொன்னது கரெக்ட் தான். அவங்க சொன்னாங்க எல்லா கலெக்ஷன் டேட்டா டைப் ஐட்ரபிள், அவ்வளவுதான். செட் வந்து ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப் கட்டாயம் ஐட்ரபிள் தான். ஓகேவா? வேற சொல்லுங்க, ஐட்ரபிள் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. விஜய் சொன்னது ஒண்ணு. என்னங்க? வெரி குட். ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஐட்ரபிள். ஸ்ட்ரிங் வந்து ஐட்ரபிள். ஓகே, அடுத்தது ரேஞ்ச் சார். ஃபைல், அதான் எதிர்பார்த்தேன். ஃபைல் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து ஐட்ரபிள். இப்ப ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து யாரு கிரியேட் பண்ணுவா? ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து பைத்தான்ல யாரு கிரியேட் பண்ணுவா? எந்த மெத்தட் கிரியேட் பண்ணும்? ஃபைல் ஆப்ஜெக்ட்ட மெத்தட்ல எந்த மெத்தட் பை டிஃபால்ட் ஓபன் மெத்தட். ஓபன் மெத்தட் ஏன் இருக்குல்ல, ஓபன் மெத்தட். அது வந்து எனக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, மெத்தட் ஒன்று இருக்குது. அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணும், ஓபன் மெத்தட் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் கொடுக்கும். ஃபைல் ஆப்ஜெக்ட் ஐட்ரபிள். ஓகே, வெரி குட். சரியா, இன்னொன்னு சொல்லுங்க எனக்கு. அப்புறம் கலெக்ஷன் டேட்டா டைப், அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் சொன்னோம், ஃபைல் ஆப்ஜெக்ட் சொன்னோம். இன்னும் வேற எதுக்காச்சும் பைட் ரேஞ்ச்னு சொன்னாங்க சார். வெரி குட், ரேஞ்ச் சொன்னது கரெக்ட். ரேஞ்ச் இது வரைக்கும் படிச்சது. சரியா, பார்த்தோம். சரி, இப்ப எப்படி நம்ம வந்து ஏன் சொல்றோம்னா, நம்ம வந்து இப்ப எந்த கலெக்ஷன் எந்த ஐட்ரபிளையும் நம்ம என்ன செய்யும், ஃபார் லூப் மூலம் அது உள்ள வேல்யூ எடுக்க முடியும். ரேஞ்ச்ல வந்து ஃபார் லூப் கொடுத்து 1 2 3 எடுத்தோம். ஃபைல் ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ணோம், அது உள்ள போய் என்ன பண்ணோம், ஃபார் லூப்ல இருந்து அதனுடைய ரீட் லைன்ஸ் பார்த்தோம், ரைட் லைன்ஸ் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? கலெக்ஷன்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பண்ணி பார்க்க முடியும். சரியா, இப்ப அது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து இப்ப இது ஸ்ட்ரிங் வந்து ஐட்ரபிளா இல்லையான்னு ஜஸ்ட் பாத்தீங்கன்னாக்க நீங்க இப்ப சப்போஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க நீங்க இப்ப பண்ணி பார்க்க முடியும். இப்ப சரி, சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஃபார்முலா போட்டு பாருங்க. இப்ப ஃபார் இது கொடுத்துங்க, ஃபார் ஐட்டம் எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்க போட்டு பாத்தீங்கன்னாக்க வரும் உங்களுக்கு. சரியா, நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப அது வந்து ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு வந்து இல்லையா கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு சப்ஸ்ட்ரிங் நமக்கு வந்து தனி எடுத்து கொடுக்கணும் நமக்கு. ஓகேவா? சோ இந்த ஸ்ட்ரிங் வந்து ஐட்ரபிள் கன்ஃபார்ம் பண்ணு. சரியான? சரி, அது பிரகாரம் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப கலெக்ஷன்ஸ்ல போய் இப்ப என்ன பண்றேன், நான் கவுண்டரை செக் பண்றேன். கவுண்ட் எதை எடுத்துக்கும், ஒரு ஐட்ரபிள் எடுத்துக்கும். இப்ப வந்து இது வந்து ஸ்ட்ரிங் தானே, இது ஐட்ரபிள் தானே, அப்புறம் இது எடுத்துக்குது. இப்ப ஓகேவா? இது எடுத்துக்குது சார். சப்போஸ் நான் என்ன பண்றேனாக்க இதுல போய் இது என்ன பண்ணுது, ஒவ்வொரு கேரக்டரையும் பிடிச்சு எனக்கு என்ன கொடுத்தேனாக்க வந்து எவ்வளவு கேரக்டர் இருக்குது, ஹாப்பி பர்த்டே வந்து என்னென்ன கேரக்டர் வந்து எனக்கு எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு எனக்கு வந்து எனக்கு ஈஸியா கொடுத்துருங்க. ஒரு நாளில் கொடுத்துருக்கு பாருங்க. எனக்கு இங்க பாருங்க, ஏன்றது 2 வாட்டி வந்திருக்குது, பி 2 வாட்டி வந்திருக்கு, ஒய் 2 வாட்டி வந்திருக்குது, ஹெச் ஒர்க் வந்திருக்குது. சரியா, பாருங்க ஸ்பேஸ் ஒன்று ஒர்க் வந்திருக்காங்க பாருங்க, ஹாப்பிக்கு அடுத்து ஸ்பேஸ் வந்திருக்குல வந்திருக்காங்க. ஓகேவா? அப்புறம் பீன்ற வார்த்தை ஒர்க் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, இப்போ உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எத்தனை அக்கரன்ஸ் ஆயிருக்குதோ, 2 வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குல்ல, அந்த அக்கரன்ஸ் எப்போ என்ன இருக்குனாக்க வந்து டிசெண்டிங் வரும். இப்ப நான் ஹாப்பி பர்த்டே இன்னொரு ஏ கொடுத்து பாக்குறேன், எத்தனை வாட்டி வந்து இங்க ஒரு ஏ வந்திருக்கு, ஏ பர்பஸ்மா கொடுத்து பாக்குறேன். இப்ப அப்புறம் ஏ எனக்கு என்ன செய்யும், எனக்கு 3 வாட்டி அக்கரன்ஸ் ஆயிரும். அக்கரன்ஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஸோ 3 2 அப்புறம் வந்து அக்கரன்ஸ் பி 2 வாட்டி 2 வாட்டி, அவ்வளவுதான். மீதி எல்லாமே 1 1 வந்துருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா உங்களுக்கு என்ன செய்ய முடியும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும். எவ்வளவு கேரக்டர்ஸ் வந்து எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும். ஸோ நீங்க இது மாதிரி ரியல் டைம் உங்களுக்கு வரும்போது நீ போட்டு பார்க்க முடியும். சரி, அப்புறம் சரி, சப்போஸ் நம்ம வந்து இப்ப நான் என்ன ட்ரை பண்றேன், என்ன சார் இந்த லிஸ்ட்ல தான் எப்பயுமே கொடுப்போமா சார் கலெக்ஷன்ல? நம்ம இல்ல கவுண்டர் வந்து ஒரு ஐட்ரபிள் எடுத்துக்கும். அந்த ஐட்ரபிள்ல வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்து எத்தனை ஐட்டம் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட், ஐட்டம் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் ஒரே வார்த்தை எல்லாமே.
எத்தனை வாட்டி வந்து அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு காமிக்குது எனக்கு. இல்ல சார், இப்ப நம்ம கவுண்ட்ல வந்து அந்த லிஸ்ட்டை தானே சார் பாஸ் பண்ணிருக்கோம். அது எப்பயுமே லிஸ்ட் தான் கொடுக்குமா இல்ல நம்ம செட் அதான் சொன்னேன். கவுண்டர் எதை எடுத்துக்கணும்னாக்க ஒரு ஐட்ரபிள் எடுத்துக்கணும்னு சொன்னா உங்கள்கிட்ட. எக்ஸாம்பிள் தான் ஸ்ட்ரிங் உங்களுக்கு. சரியா? ரைட். நான் பர்பஸ் தான் ஆன்சர் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. உங்களுக்கு பர்பஸ் சொல்லுங்க. ரைட். கேட்டது யாரு? கேள்வி கேட்டாரு கதிர் சார். கதிர். ஓகே சரி. நான் பர்பஸா தான் என்ன சொல்றேன்னா கவுண்டர் வந்து ஒரு ஐட்ரபிள் எடுக்குன்னு சொல்றேன். நீங்க தான் நீ ஐட்ரபிள் என்ன தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? அதே 100 வாட்டி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? நோ ஃபார்மாலிட்டிஸ். சரி. தேங்க்யூ. ஸோ நம்ம கவுண்டர் ஐட்ரபிள் எடுத்துக்கிட்டு அந்த ஐட்ரபிள் என்ன இருக்கும், பைத்தான் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். அந்த ஐட்ரபிள்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை சக்கரன்ஸ் ஆயிருக்குது, ஃப்ரீக்வன்சிஸ். ஓகேவா? அந்த ஃப்ரீக்வன்சிஸ் தான் எத்தனை வந்திருக்குன்னு காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ பார்க்க முடியும். நான் வந்து ஸ்ட்ரிங் இன்டர்வாஸ் பண்ணி பார்த்தா நீங்க தாராளமா லிஸ்ட்லாம் கொடுத்து பார்க்க முடியும். இப்ப நினைச்சு பாருங்களேன், உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து இப்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. இப்ப 5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்கல்ல, இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப உங்களுக்கு இப்ப மார்க் வாங்கிருப்பீங்க, அது லிஸ்ட்ல வந்துடும் உங்களுக்கு. இப்ப 100 மார்க் எவ்வளவு வாங்கியிருக்காங்க இப்போ ஒரு அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்க வந்து ஒரு 30,000 பேர் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப யார் சண்டை வாங்கியிருக்காங்கன்னா போறோம். நீங்க என்ன கவுண்ட் ஆஃப் நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்க அது 100 எத்தனை வந்துடும் உங்களுக்கு, 100 பேர் எவ்வளவு வாங்கிக்கலாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. சரி. அதுக்கப்புறம் 98 எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிவிடும். நீ பேப்பரை பார்த்தோம்ல, பிசிக்ஸ்ல வந்து 3600 பேர் வந்து சண்டை வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பேப்பரை படிப்போம். ரிசல்ட் பார்ப்போம். நம்ம எப்படி உங்களுக்கு ஒரே லைன் தான் கவுண்டர் கொடுத்தாக்கா எல்லா மார்க்கும் தனித்தனியாக கொடுத்துருவோம். உங்களுக்கு கடைசியில் எத்தனை சீரை வாங்கிக்க வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. சரியா? விஷயம் முடிஞ்சு போயிட்டு உங்களை மார்க்ஸ் லிஸ்ட்ல போட்டுருவீங்க. ஒரு லிஸ்ட்ல போட்டுருவீங்க மார்க்ஸ் எல்லாத்தையும். உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்கும் வந்து எத்தனை அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க பயன்படுத்த முடியும். சோ அதுதான் உங்களுடைய உங்களுக்கு வந்து என்ன உங்களுடைய கவுண்டருடைய பர்பஸ். கவுண்ட்ஸ் த ஆப்ஜெக்ட். சரியா? அது பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த ஆஸ்கி கேரக்டர் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணி சொன்ன உங்களுக்கு. ஓகேவா? சார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தோம். அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ஸ்பிளிட் மெத்தட் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங்ல உள்ள 54 மெத்தட் இருக்கு. 54 மெத்தட் என்ன பண்ணீங்க எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிருக்கேன். சரியா? அப்பதான் நீங்க ஃபைல் ஆபரேஷன் பண்ண முடியும். இந்த கலெக்ஷன்ஸ் ஆப்லாம் பண்ண முடியும். சப்போஸ் ஸ்பிளிட் வந்து பை டிஃபால்ட் எப்படி சார் ஸ்பிளிட் பண்ண எதுவும் கொடுக்கலனாக்க ஸ்பிளிட் பை டிஃபால்ட் என்ன பண்ணுவோம், நான் எதுவும் கொடுக்கலனாக்க ஓகே ஓகே நான் வந்து சப்போஸ் கேரக்டர் ஒரு சப்ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த சப்ஸ்ட்ரிங் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங் வெரி குட். சரி கொடுத்தோம். ஓகே அப்புறம் சரி ஓகே. சோ நான் வந்து இங்க பாரு, நான் வந்து இங்க வந்து எதுவுமே கொடுக்கலனாக்கா சப்ஸ்ட்ரிங் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் உங்களுக்கு வந்து இப்ப அது வந்து என்ன செய்யணும்னாக்கா அதை எடுத்துக்கணும். நான் வந்து ஸ்பிளிட் ஆஃப் கொடுத்து என்ன செய்யறப்ப ஸ்பிளிட் வந்து எத்தனை பாராமீட்டர்ஸ் எடுத்துக்கும், எத்தனை பாராமீட்டர்ஸ் எடுத்துக்கும் உங்களுக்கு பாருங்க. செப்பரேட்டர் எடுத்துக்கும். அப்புறம் என்ன பண்ணுது கொடுக்கறனாக்க உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும். மேக்ஸ் ஸ்பிளிட் எத்தனை உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணாலும் காமிக்க முடியும் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு அப்புறம் சரிதானே? சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து எத்தனை வாட்டி ஸ்பிளிட் பண்ணாலும் கொடுக்க முடியும் உங்களுக்கு. சரியா? இப்ப வந்து நான் இப்ப அதனுடைய ஸ்பேஸ் மஸ்ட் பி நன் மஸ்ட் பி ஸ்ட்ரிங். ஓகே இதா ஆல்ரைட். ஓகே empty separator by default வந்து ஸ்பேஸ் அது சாரி இது கொடுக்கல ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்கணும். நான் ஸ்பேஸ் கொடுக்கலனாலும் அது டிஃபால்ட்டா அதை கொடுக்க ஸ்பிளிட் எனக்கு. ஓகே தானே? ஸ்பிளிட் தெரியும். இப்ப ஸ்பிளிட்டையும் நான் கவுண்டரையும் ஒன்னா வந்து என்ன பண்ண போறேன்னாக்க செக் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்னு பண்ண போறேன். இப்ப உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நார்மலா நீங்க பாருங்க. நீங்க வந்துக்கிறோம் நீங்க எப்பவும் சொல்றதுக்குள்ள நீங்க கலெக்ஷன்ஸ்ல பண்ணும்போது நீங்க அதனுடைய மெத்தட் பார்க்கறதுக்கு எஸ்டிஆர் தான் உங்களுக்கு ஸ்ட்ரிங். அதுதான் கிளாஸ் உங்களுக்கு சீன் வருது பாருங்க. ஸ்ட்ரிங் இது அதை வச்சீங்கன்னாக்க உங்களுக்கு 54 மெத்தட் இருக்கு. எல்லாம் வந்துடும். டிரான்ஸ்லேட், மேக் டிரான்ஸ், ஈஸ்ட் டிஜிட் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் இல்லைனாக்க நீங்க சாதாரணமா என்ன பண்ணுவீங்க, ஒரு சிம்மன் டபுள் கோட் வச்சாலே அது ஸ்ட்ரிங் தான் உங்களுக்கு. ஓகேவா? அப்பயும் வந்துடும். ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஓகேவா? எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் நீங்க ஒரு கேரக்டர் ஏன்னு நீங்க வந்து சப்போஸ் டைப் பண்ணாலே அதுவும் ஸ்ட்ரிங் தான், சப் ஸ்ட்ரிங் தான். அதுல எல்லாமே போதும் உங்களுக்கு. சரிதானே? இதை பாத்துங்க நீங்க. இது வந்து தெரிஞ்சுங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்து இப்ப இது என்னுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்ப சரி என்னுடைய கவுண்டர் கிளாஸ் இருக்குது. கவுண்டர் கிளாஸ் வந்து எப்படி இருக்குது, கலெக்ஷன்ஸ் இருக்குது. கலெக்ஷன் ஆர் கவுண்டர் வச்சுக்கிட்டேன். கவுண்டருடைய பர்பஸ் என்ன செய்யணும்னாக்க வந்து எனக்கு வரும் எத்தனை வந்து ஆப்ஜெக்ட் இருக்குதோ எனக்கு வந்து காமிக்க எனக்கு. சரி அப்புறம் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு காமிக்க எனக்கு. இங்க பாரு, நான் முதல்ல கவுண்ட் வந்து நான் வந்து இப்ப ஸ்பிளிட் இல்லாம பண்ணி காமிக்கிறேன். பர்பஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது என்ன பண்ணுச்சு எனக்கு அப்புறம் இது என்ன பண்ணுச்சு,
ஞாபகம் இருக்க என்ன பண்ணிச்சுன்னா ஏ வந்து 15 வாட்டி எடுத்துக்கிட்டு. அப்புறம் வந்து ஏன் சார் எடுத்துக்கிட்டாக்க இது என்ன பண்ணிருக்கேன் கவுண்டர் எப்படி பிரிச்சு ஞாபகம் இருக்க அது மொத்த ஸ்ட்ரிங்கையும் எடுத்து மொத்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல இது மொத்தம் என்ன பண்றது கவுண்டர் வந்து மொத்த ஸ்ட்ரிங் எடுத்துக்குது. ஏன் கவுண்டருக்கு என்ன வேணும் கவுண்டருக்கு வந்து ஒரு ஐட்ரபிள் வேணும் இது மொத்த ஸ்ட்ரிங் ஐட்ரபிள் மொத்த ஸ்ட்ரிங்கையும் இது எடுத்துக்கிட்டு அதை வந்து அதுல வந்து இப்ப ஏ எத்தனை வாட்டி 15 வாட்டி இருக்கு எம் 15 வாட்டி வந்திருக்குன்னு என்ன பண்ணுது இப்ப வரிசையா பிரிச்சு கொடுக்குது. இப்ப என்னுடைய பர்பஸ் அது இல்ல எனக்கு என்ன தேவைனாக்க இந்த சாம் இருக்குல்ல ஐ இருக்குது ஆம் இருக்கு இந்த ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆகுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. சவுண்ட் வருது மீட் பண்ணிருக்கோம் சரியா நீங்க அன்மியூட் பண்ணி பேசுறேன் நீங்க சரி. இப்ப நான் என்ன பண்றேன்னா என்னோட பர்பஸ் வந்து இது கிடையாது எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எத்தனை வாட்டி வந்து தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன சொல்றேன் பை டிஃபால்ட்டா இப்ப நம்ம என்ன செய்யும் ஸ்பிரிட் வச்சு பார்த்தோம்னாக்க ஸ்பிரிட் என்ன செய்யும் நமக்கு வந்து பை டிஃபால்ட் மீட் பண்றோம். ஆல்ரைட் இப்ப நான் கவுண்டர்ல கொடுத்துட்டு அதை முதல்ல ஸ்பிரிட் பண்ணிக்கிறேன். ஸ்பிரிட் என்ன பண்ணும் பை டிஃபால்ட்டா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் எனக்கு அதுல என்ன செய்யும் எனக்கு ஸ்பிரிட் பண்ணி தனித்தனி வேர்டா கொடுத்துருவோம். அந்த தனித்தனிய வார்த்தை தனித்தனி வேர்டா வந்ததுல அந்த தனித்தனி வேர்டுல எத்தனை சாம் இருக்கு எத்தனை ஐ இருக்கு எத்தனை ஆம் இருக்குன்னு செக் பண்றாங்க சரியா. இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு. சோ இப்ப என்ன பண்ணி எனக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த ஐ 3 வாட்டி இருக்குது ஆம் 2 வாட்டி இருக்குது சாம் 2 வாட்டி இருக்குது தட் 2 வாட்டி இருக்குது. ஓகே அப்புறம் ஈஸி விஷயமா அப்புறம் கிளியர். சோ நீங்க ஒரு புக்ல உள்ள மொத்த வார்த்தையை உங்களுடைய என்ன பண்ண முடியும் பிரிச்சு நீங்க தனித்தனியா அவங்கள பண்ண முடியும். அப்ப புரியுதா உங்களுக்கு. இப்ப இது வந்து ஸ்பிரிட்ன்றது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனு கவுண்டர்ன்றது வந்து கலெக்ஷனுடைய கிளாஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னால என்ன பண்ண முடியுது இப்ப எவ்வளவு பெரிய 100 பக்கம் இருந்தாலுமே ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 1 செகண்ட்ல வந்து எத்தனை வார்த்தை இருக்குது ஒவ்வொரு வார்த்தை எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு. ஓகேவா இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யணும்னாக்க நம்ம வந்து நம்ம பிரிண்டி வந்து டேட்டா சயின்ஸ் போகும்போது இப்ப நம்ம வந்து பார்ப்போம் நம்ம சரிதானே எவ்வளவு பெரிய இப்ப எந்த ஒரு புக்கே கொடுத்தாலுமே என்ன செய்யும் இப்ப ரியல் டைம் என்ன பண்ணுவோம்னாக்க நம்ம இதை நான் கொடுத்துருக்குல்ல இந்த சாம் இதெல்லாம் கொடுத்துருக்குல்ல இப்படி கொடுக்க மாட்டேன் ஃபைல்ல ரீட் பண்ணுவேன். ஃபைல்ல ரீட் பண்ணி அந்த டேட்டா இங்க வந்துடும். இப்ப ஓகேவா ஃபைல்ல ரீட் பண்ணி டேட்டா வந்துடும். ரீட் பண்ண டேட்டாவை போய் என்ன பண்ணுவேன் ஸ்பிளிட் பண்ணுவேன் அப்புறம் வந்து கவுண்டர் கொடுப்பேன். ஓகேவா இப்படிதான் ரியல் டைம் பண்ணணும் நம்ம சரியா. ஏன் டேட்டாலாம் ஃபைல்ல இருக்கு உங்களுக்கு இதான் பண்ணுவோம். அது நான் ரீட் பண்ற டேட்டா எப்படி இருக்கு எனக்கு இப்ப ரீட் லைன் ஆவோ ஸ்ட்ரிங் ஆவோ எனக்கு இருக்கு. இப்ப ரீட் என்ன பண்ண எங்களுக்கு இப்ப ரீட் என்ன பண்ணும் ரீட் மெத்தடு மொத்த ஸ்ட்ரிங்கா கொடுத்துரும் ஒரே ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். அதை என்ன செய்யும் ஸ்பிளிட் பண்ணுவேன் அது வேர்டா பிரிச்சு கொடுத்துரும். அந்த வேர்டு என்ன செய்யும் கவுண்டர் கொடுக்கும். ஓகேவா அசைன்மெண்ட் போடுங்க யாராச்சும் உங்களுக்கு ஒரு ஃபைல வந்து ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கொடுக்குறீங்க ஸ்ட்ரிங் ஒரே ஸ்ட்ரிங்கா வந்துடும் அதை ஸ்பிளிட் பண்றீங்க ஸ்பேஸை வச்சு அப்புறம் கவுண்ட் பண்றீங்க. இப்படிதான் நீங்க அசைன்மெண்ட் கொடுக்கணும்னீங்க. இவர் இருக்காரா மகேஷ் கமல் இருக்குல்ல யாராச்சும் சார் மகேஷ் இருக்குங்க சார் மகேஷ் இருக்கீங்களா மகேஷ் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருங்க எனக்கு ஃபைல்ல வந்து ரீட் பண்ணி ஓகே ஃபைல் ரீட் பண்ணி 3 ரீடு லைன் ரீட் லைன்ஸ் 3ஆ பிரிக்கணும் பிரிச்சுட்டு அதோடைய அவுட்புட் வந்து எனக்கு வந்து கலெக்ஷன் கவுண்டருடைய இன்புட்டா போகணும் சரியா. ஓகே சார் ஃபைலை படிச்சு அதை வந்து ஸ்பிளிட் மெத்தட் யூஸ் பண்ணி அப்புறம் கவுண்ட் யூஸ் பண்ணணும் சரிதானே. ஒரு பெரிய ஃபைல் எடுத்துங்க சரியா. எப்போ நீங்க பின்னாலுமே நீங்க அப்படி பண்ணி வச்சு ஆல்ரைட். இப்பதான் உங்களுக்கு கவுண்டருடைய பர்பஸ் தெரிய வந்து அடுத்தது. சோ முதல்ல என்ன பண்றது அப்புறம் வந்து கவுண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்றாங்க உங்களுக்கு எத்தனை சப்ஸ்ட்ரிங் படிச்சுக்கிது உங்களுக்கு சரியா அது பார்த்தோம். இது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து இப்ப நம்ம கவுண்ட் எதை எடுத்துக்கணும்னு சொன்னவங்களுக்கு நம்ம கவுண்ட் எதை எடுத்துக்கணும்னு சொன்னவங்களுக்கு ஒரு ஐட்ரபிள் எடுத்துக்கணும்னு சொன்னவங்களுக்கு ஐட்ரபிள்னா என்னென்ன பார்த்தோம் நம்ம வந்து ஸ்ட்ரிங் பார்த்தோம் நம்ம கலெக்ஷன் லெட்டர் டைப் பார்த்தோம் அப்புறம் ஃபைல் ஆப்ஜெக்ட் பார்த்தோம் ரேஞ்ச் பார்த்தோம். இப்ப டிக்ஷனரி முடியுமா எஸ் எடுத்துக்கும் டிக்ஷனரி பார்த்துக்கோம். டிக்ஷனரி எப்போ என்ன சொல்றது முக்கியமான விஷயம் கீ தான் முக்கியமான விஷயம் வேலையை பத்தி கண்டுக்க மாட்டாங்க சரி. அப்புறம் நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம் சரி. சோ நம்ம இது வந்து என்ன இருக்குது இப்ப ஒரு டிக்ஷனரி ஒன்று இருக்குது உங்களுக்கு வந்து இது ஓகேவா இருக்குது. உங்களுக்கு தெரியும் டிக்ஷனரில வந்து ஒரு வேல்யூவை வந்து எப்படி எடுக்குன்னு தெரியும். இப்ப இது டிக்ஷனரி நான் சி ஆஃப் ஏன்னு சொன்னாக்கா அந்த வேல்யூ வந்துடும் எனக்கு சி ஆஃப் டி இதாவது நான் எந்த கீ வேல்யூ கொடுத்தனாக்கா அந்த கீக்கு உள்ள வேல்யூ வந்துடும். ஏவோடைய ஏன்ற கீ அது வேல்யூ வந்துடும். டின்ற கொடுத்தனாக்கா அதனுடைய டிக்குள்ள எனக்கு வந்து வேல்யூ வந்துடும் உங்களுக்கு சரி. அதுக்கப்புறம் இது நார்மலா உள்ளது உங்களுக்கு சரிதானே. இப்ப இதுல பாருங்க எனக்கு வந்து இப்ப ஆக்சுவலா வந்து இப்ப என்னன்னாக்க அது நார்மல் டிக்ஷனரி. ஆனா இது என்னன்னாக்கா இந்த கவுண்டர்ல எனக்கு என்ன அர்த்தம்னாக்க எனக்கு ஏன் இருக்குல்ல இது வந்து 4 வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் எனக்கு சரிதானே. இந்த டின்றது வந்து எனக்கு 0 வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். என்ன டெக்னிக்கலா அர்த்தம் அப்படின்னாக்க இது இந்த லிஸ்ட்ல போயிட்டு நம்ம சப்போஸ் ஒரு லிஸ்ட்ல போயிட்டு இருக்கு என்ன அர்த்தம் இருக்கு
ஒரு லிஸ்ட் ஆஃப் சொல்றேன்னு வச்சுங்க. இதுல என்ன இருக்கு அர்த்தம்னாக்க எனக்கு வந்து இப்ப ஏக்கமா 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 ஏ 4 இருக்குது. அப்புறம் பி வந்து 2 வாட்டி இருக்குது. பிகமா பி ஸ்ட்ரிங் போடல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போறோம். ஓகேவா? இப்படி அர்த்தம் எனக்கு போறோம். சரியா? எனக்கு வந்து சி வந்து எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்ல எனக்கு என்னால சொல்ல முடியும். அது கண்டுபிடிக்கிறத வேண்டி வச்சிருக்கேன். சரியா? இண்டிவிஜுவல் எலிமெண்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கு எனக்கு அப்புறம் எனக்கு வந்து ஏ வந்து 4 வாட்டி வந்திருக்குது, பி வந்து 2 வாட்டி வந்திருக்கு. இப்படிதான் ஒரு ஞாபகம் இருக்கு. நம்ம லிஸ்ட் கொடுத்தா வரும்ல. புரியுதா சார் உங்களுக்கு? இப்ப புரியுதுல்ல? புரியுதா உங்களுக்கு எப்படின்ட்டு? சார் வெறும் சிஎம் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. சி வந்து என்ன இருக்குது? சி வந்து ஏற்கனவே வந்து ஒரு கவுண்டர் கிளாஸ் தான் உங்களுக்கு அப்புறம் அது ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் அது டேட்டாவை எடுத்துரும். நம்ம என்ன டெக்னிக்கலா என்ன எப்படி இருக்குன்னாக்க நீங்க வந்து இப்ப லிஸ்ட் வந்து என்ன இருக்கும்? இப்ப லிஸ்ட் வந்து ஏ இப்படிதான் இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்றாங்க? கவுண்டர்னு கொடுக்குறாங்க. இப்ப பிரிண்ட் கவுண்ட் ஆஃப் கொடுத்து பாருங்க. நீங்க பிரிண்ட்ல போயிட்டு கலெக்ஷன்ஸ் டாட் கவுண்டர் கொடுத்துட்டு அதோட ஐட்டம் பாஸ் பண்ணுங்க. ஐட்டம் என்ன லிஸ்டா இருக்கு எனக்கு இப்ப. சரியா? எனக்கு என்ன கொடுக்க எனக்கு இப்ப அந்த கீ வேல்யூ எனக்கு வரும். இப்ப சரிதானே? ஏக்கமா 4 அதுதான் கொடுத்துருக்கேன். இப்ப அதுதான் சொல்றாங்க. நான் இதான் வந்து இப்ப சீன் கொடுத்தாங்க 4 வாட்டி வந்திருக்குது. அது வேற ஒண்ணும் கிடையாது. அது ஆப்போசிட் வே. இப்ப இது நார்மலா உள்ளது. அப்புறம் இது பார்த்தோம். இப்ப போய் என்ன பண்றேன்? ஏற்கனவே எனக்கு 4 டைம்ஸ் வந்து ஏன்ற கேரக்டர் எனக்கு 4 டைம்ஸ் வந்து சப்ஸ்ட்ரிங் 4 வாட்டி வந்திருக்குது. பின்ற சப்ஸ்ட்ரிங் வந்து 2 வாட்டி வந்திருக்குல்ல. இப்ப போய் என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு டிக்ஷனரில போய் நம்ம என்ன பண்ணலாம்? வேல்யூவை மாத்த முடியும். ஒரு கீயோட வேல்யூவை மாத்த முடியும். சப்போஸ் நான் மாத்துறேன். இப்ப நார்மலா மாத்துறேன் உங்களுக்கு. இப்ப சரியா? ஸோ ஏற்கனவே எனக்கு வந்து என்ன பண்றது? எனக்கு வந்து இப்போ ஏ வந்து 4 வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குது. பி வந்து 2 வாட்டியா இருக்கு. எனக்கு சி 2 வாட்டியா இருக்கு. இப்போ சி என்ன பண்றேன்? எனக்கு வந்து -ன்னு மாத்த முடியும். உங்களுக்கு ஞாபகத்துல சியுடைய உங்களுடைய கீயோடைய வேல்யூயை கொடுத்துட்டோம்னாக்க இந்த ஞாபகத்துல இது மாதிரி இந்த பாத்துருக்கோம். லெஃப்ட் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தோம்னாக்க என்ன செய்யும்? டிக்ஷனரில நம்மளால என்ன செய்ய முடியும்? வேல்யூ மாத்த முடியும். இப்போ நான் என்ன பண்றேன்? செட் பண்றேன். ஏற்கனவே உள்ள வேல்யூ என்ன பண்றேன்? அப்ப ஒரிஜினல் என்ன இருந்துச்சு? எனக்கு சி என்ன இருந்துச்சு? அப்புறம் 2 இருந்துச்சு. 2 வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்கு. இப்ப -3 கொடுத்துருக்கோம். எதுனா ஸோ இது மாதிரி என்ன செய்ய முடியும்? கவுண்டர்ல போய் அது டிக்ஷனரியா இருக்கு பட்சம், டிக்ஷனரி மாடல்ல இருக்கு பட்சத்துல என்னால அதனுடைய செட் பண்ண முடியும். அதனுடைய ஒரிஜினல் வேல்யூவை செட் பண்ண முடியும். புதுசா செட் பண்ண முடியும். ஜஸ்ட் இது இன்ஃபர்மேஷன் வச்சுங்க. சரியா? இப்படி பண்ண முடியும். ரீஅசைன் பண்றேன். இனிஷியலி நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் 2 இருந்துச்சு. இப்ப ரீஅசைன் பண்ணி நான் என்ன பண்றேன்? அதை பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்ல 3 ஆக்கி விட்டேன் உங்களுக்கு. சரிதானே? அப்புறம் இதை நீங்க பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இப்ப பாருங்க. இப்ப இங்க பாருங்க. இப்ப என்ன இருக்கு? நான் நார்மலா பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு? ஏன் 4 வந்துச்சு, பி 2 வந்துச்சு. 4 2 2 அசெண்டிங்ல வந்து சொல்றேன். 4 2 3 1 பாத்துருக்கேன். சரிதானே? அப்புறம் இப்ப பாருங்க. நான் சியை வந்து அசைன் பண்ணி -3 கொடுத்துட்டேன். -3 கொடுத்தோன்னா -3 கடைசியா போயிட்டு ஃபர்ஸ்ட் ஏ 4 2 0 அப்புறம் -3 டிசெண்டிங்ல போயிட்டு இருக்கு. கரெக்டா? அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கவுண்டர் எப்போதுமே நீங்க நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் வந்து எத்தனை வாட்டி இருக்குன்னு என்ன செய்யும்? கொடுத்துட்டு உங்களுக்கு அது வந்து அந்த அசெண்டிங்ல கொடுக்கும். ஓகே. எந்த நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் 10 9 8 7 அப்புறம் 0 அப்புறம் -1 -2 -3 அதையும் பார்த்துங்க. ரைட். தேவையில்லை. ஜஸ்ட் கிளியர் இட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் வந்து ஆல் பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்குது. அப்புறம் நெகட்டிவ் வேல்யூ வருது. ஓகே தானே? சாரி, அப்புறம் 0 வருது. அப்புறம் நெகட்டிவ் வேல்யூ வருது. சரிதானே? பார்த்தேன். அப்புறம் இப்ப எனக்கு வந்து இப்ப இது ஒன்று இருக்கு பாருங்க. எப்படி எப்படிலாம் நம்ம கலெக்ஷன் எல்லாம் பண்ண முடியும்னு நம்ம வந்து பார்த்துக்கிறோம். நம்ம கவுண்டர்ல வந்து எப்படி எப்படிலாம் நம்ம வந்து கோட்ல எல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இது நார்மல் கலெக்ஷன்ஸ் வந்து கவுண்டர்ல வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி இருக்குது. இந்த ஏ வந்து 4 டைம்ஸ் வந்துருக்கு, பி 2 டைம்ஸ் வந்துருக்கு, சி 2 டைம்ஸ் வந்துருக்கு. பார்த்தாச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க? சி 2 டைம்ஸ் இருக்குல்ல, அதை போயிட்டு இது நார்மலா நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. நார்மல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது கவுண்டர். இது வந்து நார்மல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. டிக் ஃபார்மட்ல. ஓகேவா? வந்துருக்கு. நான் என்ன பண்றேன்? போயிட்டு இப்ப சி ஏற்கனவே எனக்கு என்ன இருக்கு? 2 வாட்டி வந்திருக்குது. இப்ப என்னால செட் பண்ண முடியும். ஒரு வேல்யூவை செட் பண்ண முடியும். இப்ப பி வந்து 2 வாட்டி வந்தது. சாரி, சி வந்து 2 வாட்டி வந்து என்ன பண்றேன்? இப்போ 5 செட் பண்றேன். இப்ப சி என்ன இருக்கு? எனக்கு இப்ப 5 ஆயிடும். இப்ப பாருங்க. ஏ 4 பி 2 அதுக்கப்புறம் நான் சி வந்து 5 செட் பண்ணே எது ஃபர்ஸ்ட் வரும்? ஏ வராது, சி தான் வரும். ஏன்னா சிக்கு தான் வேல்யூ அதிகம் உங்களுக்கு. ஓகே தானே? இந்த இருக்கு. சி அசெண்டிங் ஆர்டர் 5 4 2 0 வந்துருக்கு உங்களுக்கு. ஓகே தானே? இப்ப போய் இப்ப என்னுடைய வேல்யூஸ் போய் என்ன பண்றாங்க உங்களுக்கான செக் பண்றேன். சம் பண்றேன். சம்ன்றது வந்து மெத்தட் உங்களுக்கு இருக்கு. சம்ன்றது வந்து மெத்தட் ஞாபகம் வச்சுங்க. அது வந்து இன்பில்ட் மெத்தடு. அது என்ன எடுக்கும்னாக்க வந்து ஒரு ஐட்ரபிள்ஸ் எடுத்துக்கணும். ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இந்த பாருங்க. இதை அப்புறம் முடிப்போம். அதை ஃபர்ஸ்ட் முடிப்போம் உங்களுக்கு.
எனக்கு லிஸ்ட் எனக்கு வந்து மார்க் லிஸ்ட் ஒன்று இருக்கு. எனக்கு அப்புறம் மார்க் லிஸ்ட் வந்து இப்போ அவன் பையன் வந்து மேக்ஸ்ல வந்து 56, 78, 89 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்புறம் மார்க்ஸ் ஈக்குவல் டு நம்ம மொத்த மார்க் வந்து 89, சயின்ஸ் 45, ஸோ வெயிட் 99 எடுத்திருக்காங்க. ஓகேவா? இது 5 சப்ஜெக்ட் மார்க் எடுத்திருக்கான் பையன். எனக்கு ஈஸியாக நான் பண்ணோம்னா என்ன செய்ய முடியும்? ஜஸ்ட் எனக்கு என்ன சொல்லுங்க, ஜஸ்ட் எனக்கு என்ன பண்ணுமா, 2 சம் ஆஃப் மார்க்ஸ் தான் வந்துருவாங்க. எனக்கு வந்து சம் ஆஃப் மார்க்ஸ் இருக்குல்ல, வந்துருங்க. சம் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்து அந்த ஐட்ரபிள், ஏன்னா ஐட்ரபிள் எனக்கு மார்க்ஸ் எனக்கு வந்துருப்போம். ஓகே தானே? ஜஸ்ட் எனக்கு ஈஸியாக வந்து எனக்கு ஒரே நாள் வந்து எனக்கு நான் ஒரு வாட்டி பேட் பண்ண அவசியம் கிடையாது. 278 வந்து எனக்கு இருக்கும். இல்லாம நீங்க ஃபார் ரூட்ல போயிட்டு போட முடியும். சம் மெத்தட் இருக்குது. இந்த சம் மெத்தட் என்ன பண்றான் அப்புறம் யூஸ் பண்ணி அந்த சம் மெத்தட்ல போய் என்ன பண்றேன், என்னுடைய வேல்யூஸ் போய் ஆட் பண்றேன். ஏன் வச்சுங்க, சி டாட் வேல்யூஸ் ஆட் பண்றேன். வேல்யூஸ் என்ன எனக்கு இருக்கு, எனக்கு என்ன இருக்கு, இப்ப எனக்கு இப்ப 4, 2, 2 எத்தனை இருந்துச்சு, 4 + 2 6, 6 + 2 8 இருந்துச்சுல்ல. நான் இப்ப என்ன பண்றேன்னா இந்த சி வேல்யூ வந்து 2ஆ இருந்து 5 மாத்தி விட்டேன். அப்புறம் 4 + 2 என்ன இருக்கு எனக்கு அப்புறம் கேட்கப்ப அந்த 5 ஆட் ஆயிடும். எனக்கு நீங்க வேல்யூஸ் போய் பாத்தீங்கன்னாக்கா எல்லா வேல்யூஸ் ஆட் ஆயிரம் வரும். 5 + 4 + 2 9 4 11 வந்துட்டு. ஸோ நம்ம கவுண்டர்ல வந்து நம்ம கவுண்டர் இப்படிலாம் பயன்படுத்த முடியும். அகைன் பி கேர்ஃபுல். இப்ப பாருங்க, இப்ப எனக்கு எப்ப யூஸ் பண்ண முடியும், இப்ப கவுண்டர்ல வந்து பாருங்க, இப்ப மெல்கோஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் சப்போஸ் வந்து நான் ஓகே ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிருக்கேன். ஓகே 10 கோடி போட்டு வச்சிருக்கோம். ராஜா 100 crores போட்டு வச்சிருக்காரு. ஓகே போட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப உஷா எவ்வளவு 50,000 போட்டு வச்சிருக்காங்க, 50 கோடி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது கஸ்டமர் நேம் அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறது, என்னால ஈஸியா அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணி எனக்கு கொடுக்க முடியும். பர்டிகுலர் டயத்துல பேங்க்ல வந்து எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்க்க முடியும். நீங்க உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் பணம் போட்டு வச்சிருப்பீங்களா, ஒரு 1000 பேர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. உங்களுடைய லிக்விட் கேஷ் பேங்க்ல வந்து லிக்விட் கேஷ் எவ்வளவு இருக்குது உங்களுக்கு இப்ப அந்த அப்படின்னு பார்க்க முடியும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க முடியாது. எப்படி பார்ப்பீங்க நீங்க, ஜஸ்ட் சம் ஆஃப் வேல்யூஸ் போட்டு இப்படிதான் இருப்போம். இது கஸ்டமர் நேம், இது அமௌண்ட், ஏன்றது மெல்கோஸ் ஏன் நேம் ஞாபகம் வச்சுங்க. இதனுடைய 4 lakhs ராஜகோபால் வந்து ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாரு. ஸோ இது மாதிரி பண்ண முடியும் ரியல் டைத்துல. ஓகேவா? இதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப பாருங்க, இப்ப இது மெல்கோஸ் மார்க்ஸ், ராஜகோபால் மார்க்ஸ், அதாவது என்ன முடியும் மொத்தம் கூட்டி பார்க்க முடியும். சி டாட் வேல்யூஸ். இப்ப சீன்ன்றது என்ன, கவுண்டர் உங்களுக்கு. ஓகேவா? சி டாட் பாருங்க, இப்ப என்னென்ன இருக்குது, இப்ப வேல்யூஸ் இருக்குது, கீஸ் இருக்கு, ஐட்டம்ஸ் இருக்குது. சரியா? உங்களுக்கு அப்புறம் பார்த்து இவ்வளவு எல்லா மெத்தட்ஸும் இருக்கு. உங்களுக்கு எல்லா மெத்தடுமே இருக்கு. இதெல்லாம் என்ன மெத்தட், எல்லாமே இதெல்லாம் மெத்தட்ஸ் எல்லாமே டிக்ஷனரி மெத்தட். ஞாபகம் இருக்கா? எல்லாமே வந்து டிக்ஷனரி மெத்தட். வேல்யூஸ், கீஸ், ஐட்டம்ஸ் எல்லாமே காப்பி பார்த்துருக்கோம், எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். சரிதானே? இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது இல்லாம இது எல்லாமே பாத்துருங்க. டிஃபரண்ட் கீஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், டிக்ஷனரி பார்த்துருக்கோம். ஓகே தானே? இது இல்லாம 3 ஸ்பெஷலா இருக்குது. ஒண்ணு வந்து எலிமெண்ட்ஸ் ஒன்று இருக்குது, சப்ட்ராக்ட் அப்டேட் இருக்குது. 3 மெத்தட் பாக்கலாம் பார்த்து முடிச்சிட்டோம். காப்பி ஐட்டம்னா நம்ம டிக்ஷனரி படிக்கும் போதே பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்து கவுண்டர். கவுண்டர்ல இந்த டிக்ஷனரி மெத்தட்ஸ் இல்லாம புதுசா 1 மெத்தட், முக்கியமான மெத்தட் இருக்குது. எலிமெண்ட்ஸ், சப்ட்ராக்ட், அப்டேட். நம்ம என்ன பார்ப்போம், நம்ம மோஸ்ட் காமன் இருக்கு, அதை பார்ப்போம். இப்போ வந்து யார் சார் பேசுறது? இப்போ கவுண்டர்ல வந்து எப்படி நம்ம வந்து வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ண பார்த்தோம். மிக முக்கியமான விஷயம் வச்சுங்க. இது நீங்க ஆட் பண்ணும்போது எதை ஆட் பண்ண முடியும், நீங்க நியூமரிக்கு தான் ஆட் பண்ண முடியும். உங்களுடைய அமௌண்ட் தான் ஆட் பண்ண முடியும். உங்களுக்கு மார்க்ஸ் நம்ம மாற்ற முடியும். உங்களால ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஸ்ட்ரிங் ஆட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஒத்துக்காது. போகணும் ஏ வேல்யூ சப்போஸ் நீங்க வந்து கொடுத்துருந்தாக்கா நீங்க ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ண முடியாது. உங்களுக்கு சரிண்ணா? உங்களுக்கு பண்ண முடியாது. சரியா? அதை பார்த்துங்க. இது வந்து ஸ்ட்ரிங் ஆட் பண்ண முடியாது, நியூமரிக்கு தான் ஆட் பண்ண முடியும். சரியா? பார்த்து எரர் காமிக்கும் ஆட் பண்ணீங்கன்னா. ஸோ நம்ம வந்து அந்த சம் பண்ண முடியாது. நீங்க சம் பண்ண முடியாது. நீங்க சம் பண்ணாக்க இட் மஸ்ட் பி நீங்க என்ன பண்ணணும், நியூமரிக்கா இருக்கும், டிஜிட்டா இருக்கும். நியூமரிக்கும் டிஜிட்டுக்கும் நேற்றுக்கு வந்து அவங்க எக்ஸாம்பிள் வைஷ்ணவி சொன்னாங்க இல்லையா, அங்க வந்து அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னாங்க இல்லையா, டிஜிட்டுக்கும் நியூமரிக்கும் பார்த்துங்க. அப்புறம் மிக அடுத்த முக்கியமான விஷயம் பார்க்க போறேன். இப்ப கவுண்டர் என்ன பண்ணப்ப பாசிட்டிவ் எல்லாம் பார்த்துருந்தாரு. நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுனாக்க இப்ப எனக்கு வந்து பாசிட்டிவா இருந்துச்சு. எனக்கு நான் பேங்க்ல என்ன பண்றேன், எனக்கு ராஜகோபால் 4 lakhs போட்டிருக்காரு, பீன் 2 lakhs போட்டிருக்காரு, இது இன்னொருத்தர் 2 lakhs போட்டிருக்காங்க, ஒருத்தர் வந்து பேலன்ஸே இல்லை. இது வரைக்கும் ஓகே தான், எல்லாம் பாசிட்டிவா இருந்துச்சு. இப்ப எனக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் வந்து நான் கவுண்ட் பண்ண முடியும், பார்க்கணும். சரியா? சரி, இப்ப பாருங்க மறுபடியும் எனக்கு இது பண்ணல, இம்போர்ட் பண்ணல. இம்போர்ட் கலெக்ஷன்ஸ் ரைட். நம்ம என்ன பண்றப்ப இப்ப எனக்கு நார்மலா சிக்கு போய் சி ஏற்கனவே 2 இருக்குது. நான் புதுசா போய் ரீசெட் பண்றேன். 5 ஆக்கிட்டேன். ஓகேவா? 5 ஆக்கிட்டேன். சி வந்து +2 இருந்துச்சு, இப்போ வந்து -5 ஆக்கிட்டேன். ஓகேவா? பாசிட்டிவ் 2 வந்து 5 ஆக்கிட்டேன். சரி, ஓகேவா? அந்த இருக்குது 4 + 2 + இந்த இப்போ வந்து என்ன பண்றேன், இப்ப இது வந்து -6 ஆக்கிட்டேன்.
இப்ப போய் என்னால மைனஸ் பண்ணும்போது என்ன எனக்கு மறுபடியும் அந்த மைனஸ் கழிச்சிங்கனாக்கா என்ன வரும் எனக்கு அப்புறம் 1 வரும் எனக்கு. ஓகேதானே? 4 + 2 6 6 - 5 1. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் எனக்கு உங்களுடைய கவுண்டர்ல வந்து நியூமரிக் வேல்யூஸ் இருந்துச்சுனாக்க நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க வந்து ஆட் பண்ண முடியும், உங்களுக்கு நீங்க சப் பண்ண முடியும். ஜஸ்ட் இது மட்டும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. சரியா? அது மட்டும் பார்த்துங்க. பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ பண்ண முடியும். சரி, அப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து பார்க்க போறோம். இப்ப இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து அந்த கவுண்டர்ல வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இதான் கவுண்டர் சின்றது கவுண்டர் சொன்னோம்லப்ப. இப்ப சி டாட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பழைய வேல்யூ மெத்தட்ஸ் வேல்யூஸ் ஐட்டம் கீஸ் எல்லாம் பார்த்தோம். 3 மெத்தட் சொன்னா உங்களுக்கு என்ன முக்கியமான மெத்தட் எலிமெண்ட்ஸ் சப்ட்ராக்ட் அப்டேட் 3 மெத்தட் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. 3 உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. எலிமெண்ட் இதெல்லாம் ஃப்ரம் கீஸ் பார்த்தாச்சு, சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, உங்களுக்கு எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே தானே? சர்டிஃபிகேட் கெட்டுக்கு வித்தியாசம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். இப்ப அந்த எலிமெண்ட்ஸ் சப்ட்ராக்ட் அப்டேட் பண்ணிட்டு பார்ப்போம். உங்களுக்கு புதுசா இருக்கு பார்ப்போம். இப்ப பார்ப்போம் நம்ம என்ன வந்து பார்ப்போம். எலிமெண்ட்ஸ் மெத்தட் அதை யூஸ் பண்ணி பார்க்க போறோம். கலெக்ஷன்ஸ் எது மாதிரி இருக்கு இப்ப? சொல்லுங்க சார். நீங்க ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணி சார், நீங்க அந்த இம்போர்ட் கலெக்ஷன் போடுறீங்களா சார், அதுக்கு மேல சார் அந்த ஒரு ஹேஷை போட்டுட்டு இந்த இது வந்து என்ன ஹெடிங்ன்ற ஒரு அடிச்சு விட்டீங்கன்னா சார் நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறாங்க சார். அப்ப எங்களுக்கு அந்த இருக்கக்குள்ள அந்த மேல சார் அந்த ஹேஷை போட்டு இது என்ன இந்த ஹெடிங் ஒரு டைப் பண்ணி விட்டீங்கன்னா சார் ஈஸி, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு சார். என்ன சொல்றாங்க சார்? அவர் என்ன சொன்னா கமெண்ட்ஸ் ஆட் பண்ண சொல்றாரு. அது என்னன்னு சொல்லி எதுக்காக பண்றோம்னு சொல்லி. அந்த இல்ல சார், அதுக்கு மேல இல்ல அதுக்கு மேல இதுவா அது என்னன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்ங்கறாரு கமெண்ட்ஸ் போட்டுட்டு. இல்ல சார் அதுக்கு இல்ல சார். இப்ப இது சார் நீங்க ஒரு ஹெடிங்னு சொன்னீங்கல சார், என்ன செக்ஷன் அண்ட் என்ன சார் சொல்லுங்க. கோகுலன் சொல்லுங்க இன்னொரு வாட்டி. சார் இப்ப நீங்க சொன்னீங்களா சார் அந்த இப்ப ஒரு விஷயம் ஸ்பிளிட் பண்ற படிப்பிக்கிறீங்களா சார். இப்ப அந்த இம்போர்ட் கலெக்ஷனுக்கு மேல இதை போட்டு ஸ்பிளிட் அண்ட் போட்டு விட்டீங்களா சார். இப்ப நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்குள்ள அது ஸ்பிளிட் அண்ட் இருக்கும். அப்ப நான் என்னோட அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்க்க கூட அந்த ஸ்பிளிட் சம்பந்தமா படிச்சிருக்கேன்னு தெரியும் சார். அதுக்கு தான் நீங்க கேக்குறது வந்து இந்த இம்போர்ட் கலெக்ஷன்ங்கிறது எதுக்கெல்லாம் என்னென்ன படிக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறீங்களா? இல்ல சார், இந்த செக்ஷன் மட்டும் இப்ப டைப் பண்ணிருக்கிறோம் சார். அது ஏதோ ஒரு செக்ஷன் இல்ல சார். இப்ப சொன்னவரை இப்ப மறந்துட்டாங்க. இம்போர்ட் கலெக்ஷன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். யாரு சார் ஸ்ரீலங்கால யாரு இருக்கா சொன்னாங்க சார்? அவர் வந்து இது என்ன படிக்கிறீங்கன்னு ஹெடிங் போட சொல்றாரு. சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பத்தி பச்சோம் சார். சாரி சார், டிஸ்டர்ப் பண்றேன். வேர்ட் டாக்குமெண்ட் ஒரு காட்டுங்க சார். ஹலோ சார். இப்போ சார் இதுல அந்த ஏதோ சொன்னீங்க அந்த பாசிட்டிவ் கவுண்டர் என்னோட போட்டீங்களா சார்? அதற்கா மேல போட்டு விட்டீங்கன்னு சொன்னா சார். அங்க சாரி சார், நான் அடுத்த முறை சொல்றேன் சார். அது என்னன்னு எனக்கு நான் வடிவா சொல்றேன் சார். அவர் என்ன பண்றாருன்னா சார், ஐ திங்க் அவரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறப்போ இது எது சம்பந்தமான விஷயம் இது சொல்றீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதை கமெண்ட்ஸா போட்டுருங்கிறாரு. அது வீடியோவே நம்ம தான் இன்டராக்டிவ் செஷன் தானே உங்களுக்கு. சார் நீங்க பொறுமையா வீடியோ பாஸ் பண்ணி பார்க்கலாமா? நீங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கலாமே நம்ம. சரியா சார்? நம்ம கமெண்ட் நான் ஒரு லைனை போட்டுருவேன். நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நான் 100 விஷயம் 10 விஷயம் சொல்லுவேன் உங்களுக்கு. கமெண்ட் ஒண்ணா டைப் பண்ண முடியும். நான் பேசும்போது 10 இன்ஃபர்மேஷன் சொல்றேன், சீனியர்ஸ் சொல்றாங்க. அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு கமெண்ட்டை விட. சரியா? சாரி சார், நான் ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ளீஸ். கோகுலன், உங்களுக்கு இந்த செஷன் இந்த கிளாஸ் வந்து அப்படியே உங்களுக்கு யூடியூப்லயே கிடைக்குது. ஸோ நீங்க யூடியூப்ல நீங்க அதை பார்த்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது நம்மளுக்கு மெட்டீரியலும் நம்மளுக்கு கிளாஸ் ரூம்ல இருக்கும். மெட்டீரியலும் நீங்க எடுத்துக்கலாம். சரி, ஓகே. மெட்டீரியல்ஸ் இருக்குது, யூடியூப் வீடியோஸ் சீனியர்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க, நம்ம நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றோம். அதான் ஒரு நான் கமெண்ட்னா ஒண்ணுதான் ஒரு லைனா டைப் பண்ண முடியும். நம்ம இப்ப இன்டராக்ட் நம்ம வாயால பேச வாசி நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்குது உங்களுக்கு. இப்ப பாயிண்ட்ஸ் வரும். கரெக்ட். ஓகே தான் சார். ஒரு क्वेश्चन ஒன்னு இருக்கு சார். இப்போ வந்து கவுண்டர் வந்து பை டிஃபால்ட் மியூட்டபிளா இல்ல இது மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வேற எதெல்லாம் மியூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन இருக்கு சார். சரி, இப்ப கவுண்டர் வந்து மியூட்டபிளா இம்மியூட்டபிளான்ட்டவா? ஆமா சார். என்ன சார் அர்த்தம் மீட்டபிள் இம்மியூட்டபிளா சொல்லுங்க சார். சொல்லுங்க யாராச்சும் எனக்கு கேள்வி கேட்டவங்க சொல்லுங்க. எனக்கு என்ன அர்த்தம் மீட்டபிளா இம்மியூட்டபிளான்ட்டு? என்ன அர்த்தம் மீட்டபிள் இம்மியூட்டபிள்? என்ன சார் அர்த்தம்? மியூட்டபிள் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம் சார். சரி,
வேல்யூ வந்து அத புதுசா விஷயம் ஆட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். அந்த அந்த ஐட்ரபிள் வந்து மாடிஃபை பண்ண ஆமா மாடிஃபை பண்ணலாம். இம்யூட்டபிள்னாக்கா இட் cannot be கான்ஸ்டன்ட். வெரி குட். இதுல எங்கயாச்சும் வந்து பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. டிக்ட் இருக்குல்ல, இப்ப டிக்ட் டாட் டிக்ட்ல வந்து என்ன செய்ய முடியும், என்ன வந்து இப்ப இது வந்து டிக்ட் இருக்குல்ல, இப்ப டிக்ட் வந்து அப்டேட் மெத்தட் இருக்கு உங்களுக்கு. சரியா? புதுசா என்ன செய்ய முடியும், ஆட் பண்ண முடியும். இப்ப கவுண்டர்ல பாருங்க, எங்களுக்கு சீல் இருக்கான்னு பாருங்க. ஏதாச்சும் நம்ம வந்து ஆட் பண்ற மாதிரி மெத்தட் இருக்கு எங்காச்சும் இதுல சார்? அப்டேட் ஆனா நீங்க வந்து வேல்யூ வந்து அப்டேட் பண்றீங்க சார் அந்த கீ. சார் நம்ம வந்து ஏமாச்சுங்க வேல்யூஸ் வந்து நல்லா மாடிஃபை பண்ண முடியும். ஓகே தானே? ஆனா என்ன செய்ய முடியாது, எனக்கு வந்து புதுசா ஐட்டத்தை ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்க கவுண்டர்ல. அதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. வேல்யூஸை கட்டாயம் மாற்ற முடியும். அதெல்லாம் உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு கீக்கு சார் நீங்க மார்க்ஸ் வாங்கியிருப்பீங்க, சயின்ஸ் 50 மார்க் வாங்கியிருப்பீங்க. அப்புறம் வந்து கஸ்டமருடைய சர்வீஸ் அக்கௌண்ட் 100 rupees இருக்கும், நாளைக்கு 200 rupees இருக்கும். அதாவது ரியல் டைம் உங்களுக்கு இல்ல. மியூட்டபிள் கலெக்ஷன் அப்படினாக்கா நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது இல்லீங்களா சார்? இல்ல மியூட்டபிள் வேல்யூ சேஞ்ச் இல்ல கலெக்ஷன்ஸ் கவுண்டர் வந்து மியூட்டபிள் வந்து எங்க வருது கவுண்டபிள்னா? கவுண்டர் வந்து கவுண்டர் கிளாஸ் வந்து மியூட்டபிள்னா எங்காச்சும் இம்யூட்டபிள் வந்து எங்காச்சும் இல்ல அதான் கேக்குறேன். பை டிஃபால்ட்டா அது வந்து மியூட்டபிள் இல்லீங்களா? ஓகே, பை டிஃபால்ட் மியூட்டபிள். எக்ஸாக்ட் அது சொல்றேன். அதுதான் என் கேள்வி. பை டிஃபால்ட்டா அது மியூட்டபிள் அப்படிங்கிறது. இப்போ அதே கவுண்டரை வந்து நான் இம்யூட்டபிளா நான் வந்து டிஃபைன் பண்ணோம்னா அப்ப வந்து நான் கலெக்ஷன்ஸ் டாட் ஏதோ சம்திங் இம்யூட்டபிள் கவுண்டர் அப்படின்னு இருக்கா சார்? அது மாதிரி செப்பரேட் இல்ல. நீங்க அப்படி பார்க்காத. கவுண்டருடைய பர்பஸ் நமக்கு வந்து கவுண்டர் என்ன பண்ணாக்க உங்களுக்கு நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அது மட்டும் தான் சொல்ல போகுது, வேற ஒன்றும் சொல்லாது. நீங்க வந்து இந்த ஐட்ரபிள் வந்து இந்த இதான் நமக்கு ஐட்ரபிள். இப்ப நான் டிக்டா போட்டு வச்சிருக்கேன். இட் கேன் பி செட் டீபிள் லிஸ்ட் வேணும்னா இருக்க முடியும். இப்ப ஓகேவா? கவுண்டர் என்ன பண்ணாக்க வந்து அந்த மெயின் பர்பஸ் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் வந்து வந்திருக்குது, டூப்ளிகேட் சர்வீஸ்னாக்கா எனக்கு வந்து டிக்ட் ஃபார்ம்ல கொடுக்க போயிருக்கு. அதான் மெயின் பர்பஸ் எனக்கு கவுண்டர்ல. அது இல்லாம என்ன பண்ணுது எனக்கு வந்து இப்ப எனக்கு வந்து நான் வந்து இப்ப என்னுடைய அதை வந்து என்ன பண்ணுது, அதனுடைய வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணி காமிச்சிச்சு. அவங்கள்ட்ட வேல்யூ சர்வீஸ்னாக்க எனக்கு வந்து ஆட் பண்ணி காமிச்சிச்சு எனக்கு. சரிதானே? அதெல்லாம் வந்து அடிஷனலா உள்ளது. இப்ப பார்த்தபடியே என்னால ரெண்டு என்ன பண்ண முடிச்சு வந்து இப்ப அதனுடைய நான் வந்து சம் கொடுத்தனாக்க அதோட வேல்யூஸ் எடுத்து எனக்கு சம்ல முடிஞ்சு டிக்ஷனரியில கீ வேல்யூ எடுக்கிற மாதிரி கவுண்டர்ல உள்ள கீ வேல்யூஸ் எடுத்து அந்த வேல்யூ வந்து இண்டிஜரா இருந்துச்சுனாக்க அது எனக்கு என்ன சம் பண்ண முடிஞ்சுனால. ஓகே சார்? ஏன்னா கவுண்டருடைய ஃபார்மட் எப்படி இருக்கு, டிக்ட் மாதிரி இருக்கு எனக்கு. அப்புறம் ஸோ எனக்கு வந்து வேல்யூஸ் என்ன, இதுதான் கீ, இது எனக்கு வேல்யூஸ். ஸோ அந்த வேல்யூஸை சம் பண்றேன். வேல்யூஸ் எடுத்துட்டு 4 + 6 சம்ல முடிஞ்சு எனக்கு. சரியா சார்? ஓகே, ஆல்ரைட். சார் ஒரு டவுட், கவுண்டர் டிக்ளேர் பண்ணி நம்ம வேல்யூ அசைன் பண்ண முடியுமா சார்? கவுண்டரை டிக்ளேர் பண்ணி வேல்யூ அசைன் பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ண முடியும். நீங்க பண்ண முடியும். கவுண்டர் நீங்க வந்து இல்ல சார், கவுண்டர் சரியா கவுண்டர் பண்ண முடியுமா? கவுண்டர் நீங்க இந்த எம்டி கவுண்ட் டிக்ளேர் பண்ணிட்டு அது வந்து இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண முடியும் கேக்குறீங்களா? ஆமா முடியாது சார். ஏன்னா இது கவுண்டர்ங்கிறது கலெக்ஷனோட ஃபங்க்ஷன். ஆமா கவுண்டர் ஆமா கரெக்ட் தான். பண்ண முடியாது. டிக்ட் தான் பண்ண முடியும், கவுண்டர் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நம்ம இம்யூட்டபிள் மியூட்டபிள்ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இதுக்கே வராது. அந்த கான்செப்ட் கிடையாது, வராதுங்க. கான்செப்டே கிடையாது. கலெக்ஷன்ங்கிறது கலெக்ஷனுக்குள்ளார உள்ள ஒரு இது மெத்தட். இது கலெக்ஷன்ஸ்க்குள்ள உள்ள இது ஒரு ஆமா அவ்வளவுதான். இல்ல கவுண்டர்ன்றது வந்து ஒரு கிளாஸ், அந்த கான்செப்ட் பாஸ் பண்ணுவோம். கவுண்டர்ன்றது கிளாஸ். நம்ம ஒரு டேட்டா டைப்னா தான் நம்ம அந்த மாதிரி மியூட்டபிளா இம்யூட்டபிள்னா போலாம். இது டேட்டா டைப்பே கிடையாது. கிடையாது. எக்ஸாக்ட். இது வந்து டேட்டா டைப்பே கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர் கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆமா, இது டேட்டா ஸ்ட்ரக்சர். மெத்தட்ல போய் நம்ம இம்யூட்டபிள் மியூட்டபிள் கம்பேர் பண்ணவே கூடாது. பார்க்க முடியாது. ரைட். தட் இஸ் வெரி ஆன்சர். சரி, இப்போ நம்ம வந்து இந்த எலிமெண்ட்ஸ் பார்க்க போறோம். நம்ம பாருங்க. இப்போ வந்து இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாத்துங்க. இப்போ என்ன கொடுத்ததுனாக்க எனக்கு பாருங்க. நான் எனக்கு வந்து ஏ வந்து 4 times சொன்னவங்களுக்கு அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தவங்களுக்கு பி 2 times அக்கரன்ஸ் ஆயிருக்குல்ல. எனக்கு அது எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு எனக்கு அதை எனக்கு என்ன பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குது. இது எனக்கு ஏன் இருக்குல்ல, இது எனக்கு இது எப்படி வரும் எனக்கு? இது வந்து லிஸ்ட்ல கொடுத்துருந்தாக்க எனக்கு இப்படி வரும் எனக்கு. ஓகேவா? ஏ வந்து 4 வாட்டி ஆயிருக்கு. கவுண்டர் தான் கொடுக்க முடியாது. ஒரு லிஸ்ட்லயோ ஒரு ஐட்ரபிள்ல வந்து எத்தனை வாட்டி எனக்கு வந்து ஏ வந்திருக்குது, இப்படி எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு எனக்கு வந்து எனக்கு ஆன்சர் வரும்போது இப்படி வந்திருக்குது. இப்ப என்ன பண்றாங்க, அதனுடைய ஒரிஜினல் எப்படி இருக்கு எனக்கு இப்படிதான் இருக்கு எனக்கு. ஓகேவா? இப்படிதான் இருக்கு எனக்கு. இப்ப இதை போய் பாருங்களேன். இதுதான் என்னுடைய ஒரிஜினல் வேல்யூ. என்னுடைய ஒரிஜினல் வேல்யூ எப்படி இருக்குன்னா, சப்போஸ் எனக்கு வந்து இது வந்து எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒன்று இருக்கு. இதான் என்னுடைய ஒரிஜினல் லிஸ்ட். இதை நான் போய் கவுண்டரா மாத்திரம் கலெக்ஷன்ஸ் டாட் கவுண்டர்னு கொடுத்துட்டு அதனுடைய ஐட்ரபிள் போய் கொடுக்குறேன். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கு எனக்கு இது மாதிரி வரும் எனக்கு. சரியா? இந்த பாருங்க, எனக்கு A4 வந்திருக்குது, B2 வந்திருக்கு. சரியா? இதுதான் கொடுத்துருக்கேன்.
இப்ப எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுதுனாக்க பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வந்து கொடுத்துருக்குது. என்னன்னா எனக்கு இப்ப A 4 times இருக்கு, B 2 times இருக்குது. அப்புறம் D 0 times எனக்கு என்ன பண்ணுது, அதுக்கு அவுட்புட் கொடுக்காது. தெர் இஸ் நோ பாயிண்ட். எனக்கு வந்து நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் 0 வாட்டி கொடுக்காது, -1 கொடுக்காது. அப்புறம் பாசிட்டிவா எத்தனை வாட்டி வந்து அக்கரன்ஸ் ஆயிருக்கோ அது மட்டும் கொடுத்துருக்கு எனக்கு. சரியா? ஸோ அப்ப என்ன பண்றான், அது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்றான்னு, இப்ப எலிமெண்ட்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறது, எனக்கு வந்து எத்தனை அக்கரன்ஸ் வந்து நடந்திருக்குதோ அது எனக்கு ரியல் டைமா எனக்கு என்ன பண்ணுறது கொடுக்குது, எனக்கு கொடுக்குது. இதுதான் ஆன்சர் வந்துருக்கு. ஓகேவா? அப்புறம் சரியா சார்? இப்ப எனக்கு இந்த பாருங்க, இதுதான் இந்த ஒரிஜினல் ஆன்சர். இதான் எனக்கு இப்ப இதுதான் இதனுடைய அவுட்புட் வந்துட்டு எனக்கு. இதுதான் என்னுடைய இது. எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு 4 வாட்டி ஏஏன்னு வரணும், 2 வாட்டி பிபிபின்னு வரணும் எனக்கு இப்ப. ஓகேவா? இது அதுதான் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் எனக்கு. அப்புறம் இப்ப எனக்கு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் கவுண்டர் என்ன பண்ணுச்சு, ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் எனக்கு சுருக்கி எத்தனை வாட்டி ஏஏ வந்திருக்கு, எத்தனை வாட்டி பிபி வந்து சொல்றது எனக்கு தேவையில்லை. எனக்கு மறுபடியும் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் வேணும். அப்ப என்ன பண்றேன், அந்த சி டாட் அந்த கவுண்டர்ல உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுனாக்க அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எனக்கு கொடுக்குது எனக்கு. சரி, எனக்கு அப்புறம் அது எனக்கு வந்து என்ன பண்ணுது, எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குது. இப்ப எலிமெண்ட்ஸ் பர்பஸ் என்ன, எனக்கு அப்புறம் ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குதோ எனக்கு அப்படியே கொடுக்குது. இப்ப கொடுக்கும்போது என்ன பண்ணுது, எனக்கு வந்து பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது, நெகட்டிவ் கொடுக்க வாய்ப்பே இல்லை, தேவையில்லை எனக்கு. சரியா? அப்புறம் தேவையில்லை எனக்கு. சரியா? இதுதான் விஷயம் எனக்கு. இந்த புரியுது? அப்புறம் எலிமெண்ட்ஸ் பர்பஸ் எனக்கு என்ன, அப்புறம் அது அதனுடைய என்னுடைய கவுண்டர் ஒரு கவுண்டர் என்ன பண்ணுச்சு, நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து கீ வேல்யூ கொடுத்துச்சு. எனக்கு வந்து கீ வேல்யூ வேண்டாம், ஒரிஜினல் வேல்யூ கேட்கிறேன். எனக்கு 4 வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குது, அது காமிக்கிறேன். எலிமெண்ட்ஸ் வச்சு காமிக்குது. அப்படி காமிக்கும் போது இது 0 அக்கரன்ஸ் ஆயிடுச்சுன்னா காமிக்காது, மைனஸ்ல அக்கரன்ஸ் ஆயிடுச்சு காமிக்காது, ஒன்லி பாசிட்டிவ் அக்கரன்ஸ் மட்டும் காமிக்குது. இதான் எலிமெண்ட்ஸ் பர்பஸ் எனக்கு. ஓகேவா? சொல்லுங்க சார். சார் லைன் நம்பர் 4 வந்து எப்படி சார் பிரிண்ட் ஆயிருக்கு? லைன் நம்பர் 4 ஆமாங்க சார். இது வந்து நான் வந்து இது ஆக்சுவலா வந்து இப்ப இது நான் உங்களுக்கு செயின் மேப் ஒன்று காமிக்கிறேன். நம்ம இது வந்து இப்ப இது என்ன கொடுக்குனாக்க ஒரு ஆப்ஜெக்டா கொடுக்குது, செயின் ஐட்டர் டூல்ஸா கொடுக்குது. இப்ப இந்த ஐட்டர் டூல்ஸ் தனி நடத்துறவங்களுக்கு அப்புறம் இது வந்து இதான் ஆக்சுவலா உள்ளது, இதுதான் ஆக்சுவலா உள்ளது எனக்கு. அப்புறம் சரியா? இதான் என்னுடைய ஆன்சர். இப்ப இதான் எனக்கு என்ன பண்ணுது வந்து இதுக்கு அந்த எலிமெண்ட்ஸ் இந்த சி டாட் கவுண்டர்ல உள்ள எலிமெண்ட்ஸ் மெத்தட் எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு என்ன பண்ணுது, எனக்கு வந்து கொடுக்குது. இந்த ஆப்ஜெக்ட்ல தான் இந்த வேல்யூஸ் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு 3 வாட்டி எடுக்க முடியும். இப்படி சொல்றேன். இப்ப ஒரு நிமிஷம், இதுதான் என்னுடைய ஆன்சர். இப்ப அதனுடைய இப்படி வச்சுங்க வந்துட்டுது. அது நல்ல கேள்வி கேட்டீங்க. ஃபார் ஐட்டம் நான் உங்களுக்கு போட்டு பார்த்துருக்கேன், ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஐட்டம் ஏ ஐட்டம். ஓகே, அவ்வளவுதான் விஷயம். இந்த பாருங்க, இது இப்ப என்ன கொடுத்துருக்கனாக்க எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட். என்ன சார் ஆப்ஜெக்ட் அது? இந்த எங்க கொடுத்து என்ன கொடுத்தது, நான் பிரிண்ட் பண்ணாத பிரிண்ட் பண்ண பிரிண்ட் ஏ. இதுதான் என்னுடைய ஆன்சர். இப்ப எனக்கு என்ன பண்ணுச்சு, எலிமெண்ட்ஸ் என்ன கொடுச்சுனாக்க எனக்கு ஒரு ஆப்ஜெக்டா கொடுத்துச்சு. அந்த என்ன கொடுச்சு, இந்த கவுண்டர்ல உள்ள எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுதுனாக்க எனக்கு ஒரு ஆப்ஜெக்டா கொடுத்துச்சு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஐட்ரபிள் ஆப்ஜெக்டா கொடுத்துச்சு. அப்ப என்ன அர்த்தம், ஐட்ரபிள் ஆப்ஜெக்டா இருந்துச்சுனாக்க நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதோட வேல்யூ எடுக்க முடியும். எடுத்துட்டு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எடுத்துட்டான். அப்புறம் ஓகே தானே? சரி, நான் வந்து எனக்கு தெரியும் யாவது உங்களுக்கு ஐட்டர் டூல்ஸ் நடத்துறேன். ஏன்னா இப்ப எனக்கு ஆன்சர் எனக்கு எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துச்சு. அந்த ஆப்ஜெக்ட் இதுதான். இது வந்து ஐட்ரபிள் ஆப்ஜெக்டா இருந்த வாசி என்னால ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதனுடைய கண்டென்ட் எடுக்க முடிஞ்சுச்சு. எடுத்துட்டேன். ஓகேவா? 1. இப்ப மொத்தம் 3 வகையா வந்து எடுக்கலாம். ஒண்ணு வந்து ஃபார் லூப் வச்சு எடுக்க முடியும். ஓகே தானே? ஒரு இது மாதிரி ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் கொடுத்துச்சுனாக்க என்ன செய்ய முடியும், வந்து இப்ப ஃபார் லூப் வச்சு எடுக்க முடியும். வந்து எனக்கு தான் வந்துட்டு இல்ல அப்படின்னாக்க என்ன செய்ய முடியும், இப்ப இது ஃபார் லூப் யூஸ் பண்ணாம மறுபடியும் பாருங்க, எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு எனக்கு சி எலிமெண்ட்ஸ் இதான் வந்து ஆப்ஜெக்ட். இது வந்து என்னது, இப்ப சார் இந்த இருக்கு, இதுதான் ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட். ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ங்கிற வாசி என்னால ஃபார் லூப் வச்சு எடுக்க முடியும். இன்னொரு ஐடியா ஒன்று இருக்குது, லிஸ்ட் ஆஃப்னு கொடுத்தனாக்க ஐட்ரபிள் ஆப்ஜெக்டோடைய வேல்யூ எடுக்க முடியும். லிஸ்ட் ஆஃப்னு கொடுத்தாக்க என்ன, அதே ஃபார் லூப்ல வந்து ஃபார் லூப் என்ன செய்ய, எனக்கு வந்து 1 by 1 கொடுத்துச்சு இல்ல, லிஸ்ட் வந்து எனக்கு லிஸ்டா கொடுக்கும். சோ இந்த ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ல உள்ள வேல்யூஸ் என்ன பண்ணுது, இப்ப லிஸ்ட் போய் தனித்தனியா பிரிச்சு லிஸ்டா கொடுக்குது.
ஓகேவா? இப்படி செய்ய முடியும். ஓகேவா? இன்னொரு மாடல் ஒன்று இருக்கு நடத்துற உங்களுக்கு. இப்ப இன்னொரு மாடல் உங்களுக்கு இருக்கு. இப்ப அந்த ஏ டாட் நெக்ஸ்ட் ஆஃப் இருக்கு ஏதான ஏ டாட் ஐட்டர் இருக்குதா? ஐட்டர் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பிரிண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஏவா நெக்ஸ்ட் ஆஃப் ஏ இப்படி எடுக்க முடியும். உங்களுக்கு ஐட்டர் ரூல்ஸ் வரும்போது சொல்றோம். ஓகேவா? ரெண்டு அர்த்தம் உங்களுக்கு அப்படி சொல்றோம். இப்ப நீங்க என்ன புரிஞ்சு வச்சுக்கீங்க? அப்புறம் ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் லூப் வச்சு அந்த டேட்டாவை எடுக்க முடியும். லிஸ்ட் ஆஃப் கொடுத்து எடுக்க முடியும். இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் கொடுத்து எடுக்க முடியும். சரிதானே? எனி क्वेश्चंस சார்? அதுல ஒரு क्वेश्चन சார். இதுல வந்து இப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஐட்ரபிள் தானா நீங்க எப்படி அது தெரிஞ்சீங்க சார்? ஐட்டர் டூல்ஸ் கீழ ஐட்டர் டூல்ஸ் அடுத்து சொல்றேன் உங்களுக்கு. அந்த ஐட்டர் டூல்ஸ் வரும்போது ஓகே ஓகே. நான் நினைச்சேன் அந்த எம்ஆர்ஓ போட்டு பார்த்தா ஏதாவது தெரியுமா? எம்ஆர்ஓ இதுக்கு எனக்கு வந்து அது வந்து உங்களுடைய ஒரு கிளாஸ் வந்து எங்க இருந்து வரும் தெரியறதுக்கு வேண்டிய வருதுனா அது பேரண்ட்ஸ் என்னன்னு சொல்லி தெரியும். பேரண்ட்ஸ் அந்த தாத்தா பாட்டி அதனுடைய எம்ஆர்ஓ மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் கொடுத்து ஆர்டர். ஓகே. பாக்கி எந்த பர்பஸ் கிடையாது இல்ல. ஓகே சார். சார் இப்போ ஒரே நிமிஷம் பாருங்க. நான் இன்னொரு பேர் சொல்லி காமிச்சிருவேன். இந்த பாருங்க இன்னொரு எக்ஸாம் போட்டு காமிக்கிறேன். இந்த லிஸ்ட் காமிச்சா இன்னொரு எக்ஸாம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எனக்கு நான் வந்து பாருங்க இப்ப பிரிண்ட் சப்போஸ் நான் வந்து நான் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங் ஐட்ரபிள் தான் சார். இப்ப ஸ்ட்ரிங் ஐட்ரபிள் ஓகே தானே? இந்த இருக்குது ஏ என்பது ஐட்ரபிள். சப்போஸ் நேம்ஸ் ஈக்குவல் டு மெல்கோஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ராஜகோபால். ஓகேவா? அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். வந்து இது ஐட்ரபிள் தெரியும் உங்களுக்கு. இப்ப என்ன செய்ய முடியும்? இப்ப ஃபார் ஐட்டம்னு கொடுத்துட்டுனாக்க ஐட்டம் என் நேம் கொடுத்துட்டு நான் வந்து கொடுத்தனாக்க பிரிண்ட் நேம் பிரிண்ட் வந்து நேம் கொடுத்தனாக்க என்ன செய்யும்? ஃபார் லூப் வந்து எனக்கு ஒன்னு எடுத்து கொடுப்பான். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சரியா? ரைட். என்ன சொல்றேன்? இது வந்து லிஸ்ட் என்ன சார்ஜி ஐட்டம் ஓ தேங்க் யூ சார். பண்ணி பார்த்தல இப்படி இல்லாம எனக்கு என்ன பண்றேன்? இதை என்ன பண்ற பாருங்க. இப்ப இந்த நேம் என்ன பண்றாங்க? லிஸ்ட கொடுத்து பாக்குறேன் பாருங்க. பிரிண்ட் இப்ப பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் கொடுத்து நேம் கொடுக்குறேன். நான் எப்படி லிஸ்ட் ஆஃப் கொடுத்து ஆப்ஜெக்ட் கொடுத்து ஞாபகம் இருக்காந்தல கொடுத்தல. இது வந்து ஆப்ஜெக்ட். இது இப்ப நேம்ன்றது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட். ஸ்ட்ரிங்ன்றது வந்து ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு. இந்த ராஜகோபால்ன்ற ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன்? இது ஐட்ரபிள் தெரியும் எனக்கு. சோ ஃபார் லூப் வச்சு பண்ணி பார்த்தேன். ஆன்சர் வந்துச்சு. இப்ப என்ன சொல்றேன்? எந்த ஐட்ரபிள் ஆப்ஜெக்டையும் நீங்க ஃபார் லூப் வச்சு எடுக்கலாம், இல்ல லிஸ்ட் வச்சு எடுக்கலாம் சொல்றேன். டேட்டா எடுக்கலாம் சொல்றேன். சரியா? ஓகேவா? வந்துடுங்க. சரியா சார்? அப்ப ஓகே தானே? அப்ப என்ன அர்த்தம்? எந்த ஐட்ரபிள் ஆப்ஜெக்டையும் ஃபார் லூப் வச்சு எடுக்க முடியும், இல்ல லிஸ்ட் ஆஃப் கொடுத்து எடுக்க முடியும். அதான் நான் பண்றேன். என்ன பண்றேன்? இது வந்து எனக்கு இது வந்து ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் கொடுத்துச்சு எனக்கு. சோ லிஸ்ட் ஆஃப் கொடுத்தவாசி வேல்யூ வந்துச்சு எனக்கு. சொல்லுங்க. ஓகே சார். இன்னொரு क्वेश्चन சார். ஓகே. இப்போ டிக்ஷனரி போட்டிருக்கீங்க இல்லையா? கர்லி பிராக்கெட் அத காப்பி பண்ணி மல்டிபிள் டிக்ஷனரி போட்டு அந்த கவுண்டர்ல இருந்து வேல்யூ எடுக்க முடியும். எந்த பண்ண போறோம்? செயின் மேப் போட போறோம். செயின் மேப். ஓகே ஓகே ஓகே. செயின் மேப் போட போறோம். கலெக்ஷன்ல ஒன்று இருக்கு. செயின் மேப் ஒன்று இருக்குது. ஓகே சார். இந்த இருக்குல செயின் மேப். ஆல்ரைட் பண்ண போறோம். சரி ஓகேவா? இப்போ குழப்பம்ல உங்களுக்கு. இப்ப சோ எந்த ஐட்ரபிள் ஆப்ஜெக்டையும் நீங்க என்ன செய்யும்? மூணு மாதிரி எடுக்க முடியும். ஒன்னு ஃபார் லூப்ல, இன்னொன்னு வந்து லிஸ்ட்ல, இன்னொன்னு வந்து ஐட்டர் மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த ஐட்டர் மெத்தட் ஒன்று இருக்கு சொல்றேன் உங்களுக்கு. சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? அமேசான்ல தான் இருக்கும். இந்த இதான் நீங்க வந்து பாப்பீங்க. அமேசான் வெப்சைட் பாப்பீங்க. நீங்க மூணா எடுக்க முடியும். ஆல்ரைட். இப்போ கவுண்டர் என்ன பார்த்தோம் நம்ம? இப்ப எனக்கு வந்து என்ன பண்ணுச்சு? எனக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எனக்கு வந்து கெட் என்ன பண்ணுச்சு? எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுச்சு? எனக்கு வந்து பாசிட்டிவ் தான் எனக்கு கொடுத்துச்சு எனக்கு. அப்புறம் ஓகே சார் நெகட்டிவ் எனக்கு வேணும் சார். எனக்கு அப்புறம் பாப்போம் என்னென்ன பாருங்க. இப்ப எனக்கு வந்து கொடுக்கும்போது எனக்கு சி வந்து ரிமூவ் பண்றது -3 தேவையில்லை உங்களுக்கு. அப்புறம் 0 ரிமூவ் பண்றது தேவையில்லை தான் கொடுத்தது எனக்கு. சரி மறுபடியும் எனக்கு அப்புறம் இப்ப எனக்கு வந்து இப்ப மறுபடியும் இப்ப கவுண்டர் வேர்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் சேம் டேட்டா கொடுத்துருக்கோம். இங்க தான் முடிச்சிருக்கோம். கலெக்ஷன்ஸ் ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்கு. கலெக்ஷன்ஸ் கவுண்டர் ஓகே ஸ்பிளிட் பண்ணியாச்சு. கவுண்டர் வேர்ட்ஸ் இது பழைய கோட் தானே? இது தேவையில்லை. இது பழைய கோட் தானே சார்? இது சரி இது பழைய கோட் தேவையில்லை. மறுபடியும் போட்டு வச்சிருக்காங்க. சேம் கோட் ஐடோன்ட் வாண்ட் இட். இதெல்லாம் போட்டு பார்த்தோம். ஓகே லிஸ்டா போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் கவுண்டர் வேர்ட்ஸ் ஓகே ரைட். இது வேற கோட் சார். வேற கோட் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் போட்டு பார்க்கலாம். இது அந்த எலிமெண்ட்ஸ் கொண்டு பார்க்கணும். நான் இப்ப முந்தி வந்து இது வந்து உங்களுக்கு ஸ்பில் பண்ணிட்டேன். பழைய கான்செப்ட் எனக்கு வந்து அந்த கவுண்ட் வேர்ட்ஸ் ஸ்பில் பண்ணி பார்க்கும்போது எனக்கு லிஸ்டா வந்து ஞாபகம் இருக்குல்ல. ஒவ்வொரு ஸ்பேஸையும் தனியா குறிச்சு எனக்கு லிஸ்ட்ல வந்து எனக்கு அப்புறம்
எனக்கு வந்து இந்த எத்தனை வாட்டி கவுண்டர் கொடுத்த வாசி எனக்கு ஒவ்வொரு வேர்டும் எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு எனக்கு வந்துட்டு எனக்கு அப்புறம் அது சரி. அப்புறம் ஆம் மட்டும் ஆம் எத்தனை வாட்டி வந்து பாருங்க எனக்கு அப்புறம் ஆம் 2 வாட்டி வந்துருக்குது. நான் அந்த 2 வேல்யூ வந்து மறுபடியும் ரீசெட் பண்றேன். ரீஎஸ் 5 ஆக்கிட்டேன். ஓகேவா 5 ஆக்கிட்டேன். இப்ப ஆம் வந்து ஏற்கனவே 2 வாட்டி வந்துச்சு. இப்ப என்ன வாட்டி வந்திருக்கேன்? இப்ப எனக்கு மறுபடியும் எனக்கு என்ன பண்ணும் ஆம் மட்டும் 5 வாட்டி வரும். ரீசெட் பண்ணிட்டேன் வேல்யூ. ஓகே தானே? அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அது கீயோடைய வேல்யூ வந்து 2 இருந்துச்சு. இப்ப 5 ஆக்கிட்டேன். இப்ப இதெல்லாம் இப்ப ஓகேவா? இப்ப ஆம் வந்து என்ன இருந்துச்சு? இப்ப எனக்கு இப்ப 2 இருந்துச்சு. ஓகே சரி. சோ மாத்திட்டேன். சரியா? இப்ப வந்து அதே மாதிரி என்ன பண்றேன்? இப்ப நான் இப்ப எலிமெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பாக்குறேன். இப்ப எலிமெண்ட்ஸ் வச்சு நான் வந்து பாக்குறேன். சரியா? இப்ப எலிமெண்ட்ஸ் என்ன சார் கொடுக்க எனக்கு சொல்லுங்க. எனக்கு அப்புறம் எலிமெண்ட்ஸ் எனக்கு என்ன கொடுக்கும்? ஞாபகம் இருக்கா? எலிமெண்ட்ஸ் என்ன கொடுக்குச்சு? ஆப்ஜெக்ட் சார். எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரிஜினல் என்ன இருந்துச்சோ அது பிரிச்சு கொடுத்துச்சு. எனக்கு வந்து ஆம் 5 வாட்டி வந்திருக்கு எனக்கு. இப்ப சரி சார். அதுக்கப்புறம் இந்த இருக்க சரி ஆம் வந்து எனக்கு எத்தனை வாட்டி இருக்கு? இப்ப 3 வாட்டி இருக்குதா? எலிமெண்ட்ஸ் பர்பஸ் 2 சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரிஜினல் கண்டென்ட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றேன். ஞாபகம் இருக்கா? ஆமா சரியா சார்? ஆமா. நான் என்ன பண்றேன்? எனக்கு வந்து ஆம் வந்து 3 வாட்டி வந்திருக்கு. எனக்கு ஐ 3 வாட்டி இருக்குல்ல. ஐ ஆம் 2 வாட்டியா? ஆம் எத்தனை வாட்டி இருக்கு? 5 வாட்டி ஆம் ஆம் ஆம். அப்புறம் சாம் எத்தனை வாட்டி இருக்கு? 2 வாட்டி சாம் சாம். புரியுதா உங்களுக்கு? எலிமெண்ட் பர்பஸ் தெரிஞ்சுங்க. அதாவது ஒரிஜினல் கண்டென்ட் ஆக்சுவலா எப்படி இருக்கு? இதான் ஒரிஜினல் கண்டென்ட். இத போய் நான் வந்து கவுண்டர் கொடுத்தனாக்க இதனுடைய வேல்யூ. இத போய் நான் கவுண்டர் கொடுத்தனா கவுண்டர் வச்சு பார்த்தனாக்க பிரிண்ட் எனக்கு இப்ப கலெக்ஷன்ஸ் டாட் கவுண்டர் ஆஃப்னாக்க எனக்கு என்ன வரும்? எனக்கு எனக்கு இந்த ஆன்சர் வரும். எனக்கு எந்த ஆன்சர் வரும்? எனக்கு அப்புறம் இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? இதான் வரணும். எனக்கு போட்டு பாருங்க நீங்க. இப்ப சரி என்ன சார் அது? கவுண்டர் ஆஃப் ஏ. கவுண்டர் ஆஃப் ஏ சார். கவுண்டர் ஆஃப் ஏ சார். என்ன சார்? கவுண்டர் கலெக்ஷன் டாட் சரிதானே? எனக்கு வந்து இந்த வந்திருக்காங்க. அப்புறம் இந்த இதே வந்திருக்காங்க. இதுதான் எனக்கு என்ன பண்ணுச்சு? கவுண்டர் வந்து எனக்கு சுருக்கி கொடுத்துருக்கு. எனக்கு சுருக்கி வேணா எனக்கு ஒரிஜினல் வேலையே கேட்டிருக்கேன். எனக்கு அப்புறம் சரி எப்படி கொடுத்தாங்க? இந்த எலிமெண்ட்ஸ் கொடுத்தோன்னே இதுதான் ஓகேவா? இதுதான் என்னுடைய இதுதான் நான் பண்ணேன். இந்த கவுண்டரை கொடுத்த வாசி ஆன்சர் வந்திருக்கு. எனக்கு அப்புறம் அதை மறுபடியும் எனக்கு ஒரிஜினலா எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் காமிக்கிறேன். ஒண்ணுல சார் எனக்கு அப்புறம் ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 5 ராஜகோபால் இருக்காங்க, 2 மெல்கோஸ் இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணும்? ராஜகோபால் 5 காமிக்கும், மெல்கோஸ் 2 காமிக்கும். அப்பெல்லாம் வேணாம். எனக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ் படி பிரிண்ட் பண்ண சொல்றேன். ராஜகோபால் அது பிரிண்ட் காமிக்குது. அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க? எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்றேன். நம்பர் ஆஃப் ஒரிஜினல் எலிமெண்ட்ஸ் எனக்கு பிரிண்ட் காமிக்கிறேன். Any questions here? Sir, one question here, sir. சொல்லுங்க சார். இப்போ கவுண்ட் வேர்ட்ஸ் வந்து ஆம் வந்து 5 கொடுக்குறோம்ல. இப்போ 2 இருக்கிறது 5 மாத்திரம். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிங்ல வந்து திரும்ப அந்த 5 இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஆம் வந்து எந்த இடத்துல பொசிஷனிங் பண்ணும் சார்? இப்போ இன் கேஸ் நம்ம அந்த ஸ்ட்ரிங் வந்து இல்ல ஐ காட் இட். நல்ல பாயிண்ட் தான். சரி எந்த இடத்துல ஆம் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆன் சொல்லிருக்காங்கல்ல. சரி நம்ம சிம்பிள் எக்ஸாம் போட்டு பார்ப்போம். அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. சரியா? சார் இந்த கீஸ் மட்டும் எப்படி சார் சார்ட் பண்றீங்க? வாட் இஸ் தி மெத்தட் சார்? எந்த கீஸ் சார்? இந்த கவுண்டர்ல இப்ப நீங்க டிஸ்ப்ளே பண்ணீங்க இல்லையா? இது வந்து ஒரு இட்ஸ் நாட் இன் ஆர்டர், ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல இல்ல. இத மட்டும் அந்த கீஸ் வந்து எப்படி நம்ம வந்து இல்ல கவுண்டர் என்ன கொடுக்கனாக்க நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் எது மேக்ஸிமம் இருக்கோ அது கொடுக்க. எனக்கு ஆம் வந்து 5 அதிகமா இருக்குது, அது கொடுக்குது. அப்புறம் 3 வந்து ஐ வந்து 3 அக்கரன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே அந்த ஆர்டர்ல ஓகே ஓகே அந்த ஆர்டர் ஓகேவா? நான் கொடுக்கறாத அதை அப்படியே எடுத்துக்கணும். ஓகேவா? எனக்கு வேண்டாம் ரிவர்ஸ் வேணா பண்ண முடியும். அது பண்ண முடியும். நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்குது. ஒரு கிளாஸ் அது வந்து வேல்யூ வச்சு கொடுக்குது, சார்ட் பண்ணி கொடுக்குது. நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் டிசெண்டிங் நம்பர் ஆஃப் அசெண்டிங் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஆம்ன்ற வேர்ட் வந்து 5 வாட்டி வந்திருக்குது அப்படின்ட்டு. ஆம் கஸ்டமர் வந்து ராஜகோபால் வந்து 150 வாட்டி பேர் இருந்தாங்கன்னா 150 ஃபர்ஸ்ட் வந்துரும். ராஜகோபால் 150 வந்துரும். அப்புறம் வந்து இப்ப இஃப் மை ரெக்யர்மென்ட் வந்து எனக்கு கீ பிரகாரம் எனக்கு வரணும் அப்படினாக்க என்ன எப்படி பண்ண முடியும் சார்? வெரி குட். இப்போ உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு இப்ப கீனா எது உங்களுக்கு கீ இருக்கும்? ஆம்ங்கிறது கீ, ஐங்கிறது கீ, சாம்ங்கிறது கீ. சோ இது அசெண்டிங் ஆர்டர்ல வரணும், வேல்யூ வரட்டும். அப்ப என்ன பண்ண? இப்ப இந்த கவுண்டர்ல ஸ்பெஷலா பண்ணாக்க பிரிண்ட் வரும்போது இப்ப இதை வந்து நம்ம என்ன செய்ய பண்ணும்போது இப்ப இந்த செயின் மேப்ல வந்து இந்த ஆஸ் டிக்டர் மெத்தட் ஒன்று இருக்கு. ஆஸ் டிக்டர் மாத்துறீங்கன்னாக்க டிக்டரரியா மாறி போயிடும். ஓகேவா?
டிக்ல ஃபர்ஸ்ட் இருக்கும் கீ இருக்குமா டிக்ஷனரில அப்படி மாத்த முடியும். ஆர்டர் டிக்டோ இருக்கு. ஆர்டர் டிக்ல ஆர்டர் டிக்ல இருக்குது. ஆர்டர் டிக்னு ஒரு மெத்தட் உண்டு. இந்த பண்ண போறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்மள்ட்ட மீன் பாத்துங்க. இது எனக்கு இது வந்து நான் இதுதான் சொல்றாங்க. இது வந்து கலெக்ஷன்ஸ்ல மட்டும் அந்த கலெக்ஷன்ஸ்ல வந்து ஸ்பெஷல் மெத்தட் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் முக்கியமான மெத்தட். பாக்கியெல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. சாரி கவுண்டர்ல தான் கவுண்டர் டாட்ல வந்து பாக்கியெல்லாம் இதெல்லாமே டிக்டுக்கு உள்ளது. காப்பி பாப்பு யாரும் தெரியும் உங்களுக்கு. பாப்பு ஐட்டம்னா பார்த்துருப்பீங்க. இதுல மெயினா உள்ளது உங்களுக்கு வந்து இப்ப இந்த எலிமெண்ட்ஸ் சப்ட்ராக்ட் அப்டேட் தான் மெத்தட் போடும். ஓகேவா? இந்த மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் போட்டு வாங்க காமிக்கல அப்புறம் பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ இந்த எலிமெண்ட் என்ன பண்ணுது உங்களுக்கு என்னுடைய ஒரிஜினல் டேட்டாவை அப்படியே கொடுக்குது எனக்கு. சரிவா? கவுண்டர் வந்து சுருக்குது, எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது. அப்படியே அவங்க வச்சுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்க வேண்டிய. ஓகே சார்? இது சரிதானே? சரி, கவுண்டர் வந்து சுருக்கி கொடுக்குது எனக்கு. என் எலிமெண்ட் அந்த என்னுடைய எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரிஜினல் வேல்யூ கொடுக்குது. எனக்கு ஒரிஜினல் லிஸ்ட் கொடுக்குது எனக்கு. அதான் பார்க்கலாம். எப்படி டாபிக் போட்டுக்கலாம் நாங்கள் யூஸ் சேம் எலிமெண்ட்ஸ் பண்ண போடலாம். சரி, போட்டு தெரியுது உங்களுக்கு. ஸோ அப்போ இது பார்த்தோம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ணுச்சு எங்களுக்கு கவுண்டர் வந்து பை டிஃபால்ட் என்ன பண்ணுச்சு எனக்கு வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுத்துச்சு. எனக்கு பார்த்தாலே கவுண்டர் வந்து என்ன பண்ணுச்சு எனக்கு வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுச்சு. இந்த பாருங்க நான் எலிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணுச்சு எனக்கு வந்து இப்போ எனக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுத்துச்சு. எனக்கு இப்போ அதோட எவனுக்கு காமிச்சிச்சு எனக்கு. சாரி சார், எனக்கு வந்து பேங்க்ல வந்து சொல்லுங்க சார். சார் அந்த ப்ரீவியஸ் क्वेश्चन கேட்டிருந்தேன்ல, அந்த ஆம் நம்ம மாத்தும் போது வந்து எந்த இடத்துல பொசிஷன் ஆகும்? ஓ அது கேட்டீங்களா? ஆமா ஆமா. வேறமா அசைன்மென்ட் போட்டுருக்கோம். நான் போட்டு பார்க்கல. ஆம் மாத்தும் போது எங்க போய் ஆட் ஆகுது உங்களுக்கு. இது நம்ம வந்து நான் வந்து டிஸ்பிளே பார்க்கும்போது எங்கன ஆம் இருக்கோ அங்கனே ஆட் ஆகிக்குது. அப்படிதான் பாக்குறோம் நம்ம. சரியா? ஆமா, அப்படிதான் பாக்குறவங்களுக்கு நான் ஐ மீன் ஆன்சர் வச்சு அவுட்புட் வச்சு சொல்றேன் உங்கள்கிட்ட. அங்கதான் வந்து ஆட் ஆகிக்குது. ஆமா சார். அது ரிசல்ட்ல காமிக்கும்போது குரூப் பண்ணி காமிக்குது. ஒண்ணா இதெல்லாம் தனியா குரூப் பண்ணி காமிக்குது, ஆம் தனியா குரூப் பண்ணி காமிக்குது. ட்ரூ எக்ஸாக்ட்லி. ஆக்சுவல் அந்த இன்புட் ஸ்ட்ரிங்ல வந்து அது எப்படி போய் உட்காரும் அப்படின்னு தெரியல. அது வந்து லுக்ஸ் லைக் வேல்யூ வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல காமிக்கிற மாதிரி எனக்கு தோணுது சார். 5 3 2 1. ஓகே ரைட். யூ ரைட். ஆமா ஆமா, அதே ஆமா கரெக்ட் தான். இல்லையே நமக்கு வந்து I 3ல வந்து செகண்ட் கவுண்டர் இந்த இருக்கு ரைட்ல. சரி சரி, நம்ம திருப்பி போட்டு வைப்போம். எனக்கு நீங்க போட்டு பாருங்க, அனுப்புங்க. மாதிரி இருந்துச்சு அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கவுண்டர் வந்து பார்த்தோம். அந்த எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணிச்சுனாக்கா எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணிச்சுனாக்க எனக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுத்துச்சு எனக்கு. ஓகேவா? நெகட்டிவ் வந்து எலிமெண்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுது. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு வந்து எனக்கு இப்படி எடுக்கல. இப்போ பாருங்க, நான் பேங்க் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பேங்க்ல வந்து இங்க பாருங்க, இங்க வந்து 4 lakhs அதுக்கு பாடு மில்கோஸ் 2 lakhs வந்து ஒருத்தர் வந்து மைனஸ்ல போகுது. அவருக்கு அதாவது அவருடைய என்ன பேலன்ஸ் வந்து மைனஸ்ல இருக்குது. இப்ப பேலன்ஸ் இல்ல, நிறைய கடன் வாங்கிட்டாரு. ஓகேவா? 0 மைனஸ்ல போயிட்டு இருக்கோம். யாரெல்லாம் யாருடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் மைனஸ்ல இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். இப்ப ஓகே தானே? அப்ப என்ன பண்ணலாம் அதை மட்டும் பாருங்க. ஓகேவா? எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா பாசிட்டிவ் கொடுத்துச்சு. இப்ப எனக்கு வந்து பேங்க் கஸ்டமர் உள்ள நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் வரணும். யாரெல்லாம் வந்து பேலன்ஸ் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு மட்டும் வரல எனக்கு. ஓகேவா? அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் பார்க்க பாருங்க. சரியா? எலிமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ரிமூவ் பண்றோம், 0 ரிமூவ் பண்றோம், எலிமெண்ட் இதையும் ரிமூவ் பண்றோம், பாசிட்டிவ் மட்டும் கொடுக்க போறோம். சரி, இதை எனக்கு என்ன பண்றாங்க இப்ப அந்த கலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க என்ன பண்ண அப்புறம் ஜஸ்ட் என்ன செய்யும் உங்களுக்கு இப்ப அது மட்டும் நான் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அதே நான் எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ணவே இல்லை. பாருங்க, அப்புறம் இது பண்ணவே இல்லை, ஜஸ்ட் அதே தான் பண்றேன். கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டா இங்க பாருங்க, கலெக்ஷன்ஸ் கவுண்டர் அதுக்கு மைனஸ் கொடுத்துருக்க முடியும். ஓகேவா? மைனஸ் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அது என்ன செய்யறதுக்கு அப்புறம் எந்தெந்த கஸ்டமர் வந்து நெகட்டிவ் இருந்தாங்களோ பேலன்ஸ் இல்லையோ அது மட்டும் எனக்கு கொடுத்துருப்போம். ஓகே தானே? அப்புறம் ஜஸ்ட் யார் எனக்கு அப்புறம் இந்த சி வந்து நெகட்டிவ் இருக்குது, டி வந்து நெகட்டிவ் இருக்கு. சரியான என்ன சார் இருக்குது? சி என்னது? சி வந்து 3, பி 2, -2 இந்த இருக்கு. ஓகே, -2. ஸோ எனக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்புறம் இது மாதிரி போட்டீங்கன்னாக்கா ஈஸியா எடுத்துடலாம் உங்களுக்கு. சரிதான்? இதெல்லாம் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்க நீங்க ஒரு 1 லட்சம் டேட்டா இருக்கும்போது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 1 லைன்ல நீங்க எடுத்துடலாம். நீங்க இல்லைன்னா கோடியில் உட்காரணும் நீங்க. சரியா? உங்களுக்கு அதுதான் இது மாதிரி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அப்பதான் பயன்படுத்த முடியும். இப்ப நீங்க இல்லைனாக்கா எனக்கு வந்து மைனஸ் வேல்யூ மட்டும் வேணும்னு சொல்லுவோம் உங்கள்கிட்ட. இந்த ஒரு ஐட்ரபிள் வந்து மைனஸ் வேல்யூ மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணீங்க, ஃபார்வர்ட்ல போயிட்டு ஒரு வேல்யூ எடுத்து அதை நெகட்டிவா பிளஸ் ஆனு செக் பண்ணி அதை கவுண்டர்ல போட்டு அப்பன் பண்ணி நீங்க லிஸ்டா கொடுக்கணும். இப்ப ஜஸ்ட் ஒரே விஷயம், அவ்வளவுதான்.
இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பைத்தான் இருக்குன்னு தெரியணும். இல்லைனாக்கா நீங்க வந்து கோடு எழுதும் போது நீங்க 100 லைன் கோடு எழுதிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் சிங்கிள் லைன், அவ்வளவுதான் ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு. சரியா உங்களுக்கு? பாத்துங்க. எனி क्वेश्चंस இல்ல உங்களுக்கு? இது ஏதோ ஒரு ஒண்ணு குறையுது பாத்தீங்களா ஜான்? ஏதோ குறையுது இல்ல பாத்தீங்களா? ஒரே ஒண்ணு என்ன ஒண்ணு இல்ல பாத்தீங்களா? ஜீரோ வரல சார். வெரி குட், ஜீரோ வரல. ஓகேதானே? இது என்ன பண்றது? மைனஸ் வந்து இது மைனஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு. ஓகேவா? ரைட், பாத்து நம்பர். சோ இது வந்து மைனஸ் போட்டாக்க வந்துற போதும் உங்களுக்கு. மைனஸ் போட்டோம்னா அது பாசிட்டிவ் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுமா சார்? இந்த ஒரு யார் பேசுறது கொஞ்சம் ஒரு நிமிஷமா இருக்காங்க. கொஞ்சம் ப்ளீஸ் ஆஃப் பண்ணுங்க எல்லாருமே. எல்லாமே பேசிட்டு இருக்கும்ல, கிளாஸ் இருக்கும்ல, உங்களுடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ப்ளீஸ் சொல்லுங்க சார். இப்ப क्वेश्चन சொல்லுங்க. யார் பேசுனாங்களே சொல்லுங்க சார். சார் அது பியூ சியூ மைனஸ்ல இருக்கு இன்புட்ல, பட் ஆனா நமக்கு அவுட்புட் வரும்போது எல்லாமே பாசிட்டிவ்ல வருது. இல்ல இல்ல இல்ல, அந்த அர்த்தம் கிடையாது. இப்ப என்னன்னாக்க வந்து என்னென்ன, அதாவது எனக்கு வந்து எந்த கஸ்டமர் வந்து மெல்கோஸ்ன்ற கஸ்டமர் வந்து நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லுது எனக்கு. இப்ப அவ்வளவுதான். அப்புறம் 3 பேர் அது சொல்லுது எனக்கு. அப்படி வச்சுக்கினீங்க இந்த வேல்யூ வராது. இப்ப இங்க வரும்போது எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் நெகட்டிவா இருக்குன்னு அதை இது அதாவது நான் போட்டு வச்சிருக்கேன், கோடு போட்டு வச்சிருக்கேன். இட் கிவ்ஸ் ஒன்லி த நெகட்டிவ் நம்பர். ஜீரோ வரல, அது ஓகே தான். இது ஏன் ஜீரோ வரலனாக்க வந்து ஜீரோ வந்து நாட் நெகட்டிவ் நம்பர், அதுக்காக ஜீரோ வரல. அது மீனிங் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஓகே. என்ன கொடுக்குறாங்கன்னா வந்து அந்த வேல்யூ கொடுக்கல, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் மைனஸ்ன்னு கொடுக்குறாங்க, சி வந்து மைனஸ்ல இருக்குது, டி வந்து மைனஸ்ல இருக்கு, பி வந்து மைனஸ்ல இருக்குன்னு அது மட்டும் கொடுக்குறாங்க. அந்த வேல்யூ கொடுக்கல. சரியா? எந்தெந்த கீ எல்லாம் வந்து எனக்கு வந்து மைனஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். 3 பேர் வந்து மைனஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். 3 பேருடைய பேலன்ஸ் வந்து மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். 3 பேருடைய பேலன்ஸ் மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த அர்த்தம். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி கொடுக்குது சார். பாசிட்டிவ்லாம் நெகட்டிவாவும் நெகட்டிவ் பாசிட்டிவாவும் ஆகி கொடுக்குது சார். அதான் கூட இருக்கு. சரியா போச்சு. சப்போஸ் இந்த பண்ணீங்களா இருந்தாங்க அந்த மைனஸ் எடுத்து விட்டுருங்க. அவ்வளவுதான். ஏற்கனவே பார்த்தோம்ல நம்ம. சரிதானே? என்ன சார் மிஸ்டேக்? எலிமெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றீங்க எலிமெண்ட்ஸ்ல? இதா இப்போ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸா? இதா இருக்கு. இதா லிஸ்டா கொடுக்கணுமா? இது ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்குது. எலிமெண்ட்ஸ் வந்து எப்பவுமே ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்குது. நான் என்ன செய்யும், ஒன்னு ஃபார் லூப் போட்டு எடுத்துக்க முடியும், லிஸ்ட் எடுத்துக்க முடியும். ஆன்சர் எனக்கு வந்து டேட்டா வேணும்னாக்கா லிஸ்ட்டை போட்டு எடுத்துப்பேன், இல்லை வந்து நான் வந்து ஃபார் போட்டு எடுத்துப்பேன். இந்த இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான். அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் மட்டும் வேணுமா உங்களுக்கு? இப்ப கொடுக்கறது பாசிட்டிவ் கொடுத்து சார், நமக்கு கொடுத்து சார் அப்படியே பாசிட்டிவ். முன்னாடி மைனஸ் போறோம்ல சார், அது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி சார். எல்லா டேட்டா பாசிட்டிவ் எல்லாம் நெகட்டிவ் பாசிட்டிவ். இல்ல கிடையாது. இல்ல நான் அந்த இது போட போறேன். அந்த வரேன் நான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்ல இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு. கவுண்டர் மெத்தட்ல வந்து இப்ப அந்த இது இருக்கு, மைனஸ் சப்ட்ராக்ட் அப்டேட் இருக்கு. 2 போட்டு நான் வச்சிருக்கேன். அது பார்த்து தெரியும் உங்களுக்கு. இது வரல. இது வந்து மைனஸ்ன்றது வந்து உங்களுக்கு அந்த நெகட்டிவ் டேட்டா மட்டும் தான் கொடுக்குது. அவ்வளவுதான். ஓகேவா? அது ரிவர்ஸா பண்ணுங்கன்னு இல்லை, அது மைனஸ் ஆக்கல டேட்டா. எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் நெகட்டிவா இருக்குது அதனுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிக்கிறாங்க. அவ்வளவுதான். சரி, நெகட்டிவ் நம்பர் சொல்லுங்க சார். அந்த கோட்ல ஃபர்ஸ்ட்லயே காட்டுது பாருங்க சார், அதான் சார் பாசிட்டிவ் நம்பர் மட்டும். நார்மலாவே பிரிண்ட் சி அந்த பைசம் பிரிண்ட் சி கொடுத்துருக்கீங்களா சார், அது கீழே ஃபர்ஸ்ட் லைன் கவுண்டர் காட்டுதே, அது மட்டுமே பாசிட்டிவ் நம்பர் தான் சார் தரும். பாசிட்டிவ்ல இருந்தா மட்டும் தான் நெகட்டிவ் வேல்யூஸை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி காமிக்குது பாருங்க. -3 அத வந்து +3 காமிக்குது. பிங்கிறது கீ, அதோட வேல்யூ -2, அத வந்து 2ன்னு காமிக்குது. இல்ல அது அப்படி மீனிங் இல்ல. -3ல வந்து 3 கவுண்ட் இருக்கு. எக்ஸாக்ட்லி. -3ல வந்து 3 கவுண்ட் இருக்கு. அதான் நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கிறவங்க 3 கஸ்டமர் 3 பேர் இருக்காங்க. அதான் கரெக்ட். தட் இஸ் ரைட். அது அப்படிதான் இருக்கும் சார். ஆக்சுவலா சி தானே சார் கீ. இங்க சி அண்ட் பி தானே கீ சார். சி, ஆமா, சி அண்ட் பி தான் கீ. அது வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து இப்ப அந்த பாருங்க. இப்ப மெல்கோஸுக்கு வந்து நெகட்டிவ் பேலன்ஸ், ராஜாவுக்கு நெகட்டிவ் பேலன்ஸ், இப்ப வைஷ்ணவிக்கு நெகட்டிவ் பேலன்ஸ்னாக்க அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் தான் காமிக்குது. எவ்வளவு மைனஸ் காமிக்குது, எத்தனை பீப்புளுக்கு வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்காங்க. 3 பேருக்கு வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்குது.
2 பேருக்கு வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கு அப்படி காமிக்குது அது அப்படிதான் அர்த்தம் சார் இப்படி எடுக்கலாம் தானே சார் சார் சொல்லுங்க லைக் பண்ணினாக்கள் பிளஸ் அண்ட் டிஸ்லைக் பண்ணினாக்கள் மைனஸ் என்று பெரும் இருக்கு என்ன சார் லைக் பண்ணினாக்கள் பிளஸ் வடி வேண்டும் டிஸ்லைக் பண்ணினாக்கள் மைனஸ் வெரி குட் அப்படி கூட வெரி குட் வெரி குட் எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட் பிடிச்சாப்ல அவ்வளவுதான் 3 மெம்பர்ஸ் டிஸ்லைக் பண்ணிருக்காங்க 3 பீப்புள் டிஸ்லைக் பண்றாங்க எக்ஸாக்ட்லி அப்படி கூட வச்சுக்கலாம் வெரி ரைட் லைக் டிஸ்லைக் இப்போ நம்ம என்ன பண்றோம் 3 பேர் வந்து டிஸ்லைக் பண்ணிருக்காங்க கரெக்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஓகே சார் இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அப்படினா எல்லாத்தையும் தான காமிக்கணும் சார் ஏ வந்து இல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நான் கூட சொல்றேன் நீங்க வந்து எலிமெண்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அது பாசிட்டிவ் மட்டும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணும் ஓகேவா எலிமெண்ட்ஸ் வந்து அப்படியே பாசிட்டிவ் பண்ணும் உங்களுக்கு இப்ப சரியா இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அப்படி காமிக்கல சார் சியும் பியும் தானே சார் காமிச்சிச்சு இப்போ நம்ம இல்ல சார் இல்லையே கிடையாது உங்களுக்கு நீங்க இப்ப print c டாட் எக்ஸ்பெக்ட் பண்ண c டாட் எலிமெண்ட்ஸ் தானே எலிமெண்ட்ஸ் ஆஃப் c போடுங்க இல்லையே இட் gives only positive தான் ஐ அம் ஷூர் about சார் நீங்க அந்த மைனஸ் கலெக்ஷன் போட்டிருக்கீங்க சார் அதனால அந்த சிபி மட்டும் காட்டுது மைனஸ் எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஏ பிரிண்ட் ஆகும் of course print ஆகும் ஆமா அதுதான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரியல் டைம்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து பேங்க் ஓடி வந்து இருக்கிறவங்க வந்து நெகட்டிவா எடுத்துக்கலாம் சொல்லுங்க யூ ஆர் ரைட் சொல்லுங்க அதான் சார் பேங்க் ஓடி மட்டும் இருக்கிறவங்க காட்டுங்கன்னு சொல்லும்போது அப்ப அந்த மைனஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பேங்க் ஓடியா ஓவர் டிராஃப்ட் பண்ணவங்களா எடுத்துட்டு அதை காட்டுற மாதிரி வைக்கலாம்ல சார் ஓவர் டிராஃப்ட்ல நெகட்டிவ் காமிக்கும் சரிதானே ஓகே ஓவர் டிராஃப்ட் நெகட்டிவ் பேலன்ஸ் மாதிரி இருக்கும் சரியா இப்ப இன்னொரு தேசனாங்க எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்து நெகட்டிவ் போட்டுருவாசி எலிமெண்ட்ஸ்க்கு என்ன போட்டுருக்கோம் எலிமெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணப்ப சார் யாரோ கேட்டிருந்தாங்களே சார் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் வரணும்னா என்ன பண்றதுன்னு அந்த இப்போ நீங்க அப்படியே பிரிண்ட் பண்ணீங்கன்னா இல்ல இப்போ ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் கலெக்ஷன்ஸ்க்கு முன்னால பிளஸ் சிம்பல் போட்டோம்னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுக்குது சார் லிஸ்ட்ல மட்டும் வெட்டுங்க லிஸ்ட் ஆஃப் இது it takes only okay only positive எடுத்துக்கு ஏனா மைனஸ் இது -2 எடுத்துக்காது c மைனஸ் எடுத்துக்க d வந்து எடுத்துக்காது நீ சப்போஸ் நீங்க வந்து இப்படி போட்டு பாருங்க நீங்க இப்ப சப்போஸ் நீங்க வந்து சப்போஸ் நீங்க வந்து என்ன பாருங்க 5 கொடுத்து பாருங்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்துங்க அவ்வளவுதான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்க இப்ப மைனஸ் கொடுத்தோம்னாக்க எதை எடுத்துக்குது உங்களுக்கு அப்புறம் அந்த மைனஸ் கொடுத்தோம்னாக்க பிபி அந்த வருது சார் அது வருது உங்களுக்கு மைனஸ் பண்ணி வருது பிபிசிசி வருது உங்களுக்கு எலிமெண்ட்ஸ்ல நெகட்டிவ் கொடுத்தோம்னாக்க எவ்வளவு பேர் நெகட்டிவ் இருக்கான்னு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுது எனக்கு பிபி 2 பேர் சி 3 பேர் அது வருது சார் இந்த மைனஸ் கொடுத்திருக்க இடத்துல பிளஸ் கொடுத்து பாருங்க பிளஸ் கொடுத்து ஜஸ்ட் பிரிண்ட் சி மட்டும் கொடுத்து பாருங்க பிரிண்ட் சி மட்டும் கொடுத்து பாத்தீங்கனாலே வரும் ஸ்பேஸ் கொடுத்துக்குங்க சரி அது வருது இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் இப்போ நீங்க பிரிண்ட் சி கொடுங்க கரெக்ட்டா வரும் சரி ஓகே வைஸ் டைம் 5 F4 இல்ல இது தேவையில்லை நீங்க கொடுக்க வேண்டிய இல்லையா ஆட்டோமேட்டிக்கா வரும் உங்களுக்கு அது இல்ல வர எக்ஸாக்ட்லி பிளஸ் வருது ஐ காட் இட் ஓகே பிளஸ் கொடுத்தாக்க அந்த பிளஸ் மட்டும் வருது நெகட்டிவ் கொடுத்தா நெகட்டிவ் மட்டும் வருது அப்படிதானே ஆமா அந்த சிம்பல்ஸ் நீங்க எடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துருது எஸ் ரைட் அப்பனா அந்த கோட் நான் போட்டு வச்சிரேன் ஒரு நிமிஷம் போடுங்க சார் இது கவுண்ட் எப்பவுமே பாசிட்டிவ்ல தானே வரும் அதனால நாங்க என்ன பண்றோம்னா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திட்டு கவுண்ட் பண்றோம்ல ஆமா எடுத்துக்கலாம் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட் கோட் போடும்போது கலெக்ஷன்ஸ் பிளஸ் மைனஸ் ஓகே நார்மலா கொடுக்கும்போது எல்லாமே வந்துருது பிளஸ்னா பிளஸ் மட்டும் வருது மைனஸ் மைனஸ் மட்டும் வருது ஓகே சார் இது ஓகேவா ஹலோ கரெக்ட் சார் கரெக்ட் ஓகே ரைட் இன்னும் கோட் போட்டு வச்சுப்போம் சரி ரைட் சோ இது வந்து அதான் சொன்னல இது வந்து இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எப்பவும் பாசிட்டிவா எடுத்து பார்த்தோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அது வந்து பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம் நம்ம சரிதானே
அடுத்தது வேற என்ன பார்த்தோம்? அடுத்து நம்ம இதுதான் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம இப்போ நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கணும்னாக்க அந்த நெகட்டிவ் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அப்போ ஜீரோவையும் நெகட்டிவ் எடுத்துக்காது. டி வந்து 0 ரிமூவ் பண்ணும், -2 ரிமூவ் பண்ணணும் பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து அது உங்களுக்கு ஏற்றம் தெரியும் உங்களுக்கு. இது வந்து இது கவுண்ட் அகைன் நம்ம வந்து கவுண்டரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. கவுண்டரா போட்டு இருக்கோம். கவுண்டர் கிளியர் கொடுத்தாக்க என்ன செய்யும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் உங்களுக்கு அது என்ன விஷயம் கிளியர் மெத்தடையும் கிளியர் பண்ணிட்டு எம்டி கவுண்டர் கொடுக்கும். லிஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும்னு சொல்லி எந்த ஐட்டப்படி நம்ம என்ன செய்ய உங்களுக்கு கிளியர் மெத்தட் கொடுக்க முடியும். கவுண்டரையும் நான் என்ன செய்ய முடியும் ஜஸ்ட் கிளியர் பண்ணிட்டுனாக்க எனக்கு வந்து எம்டி கவுண்டர் கொடுங்க. எனக்கு சரியா போச்சு. வேற ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? கிளியர் பண்ணா எம்டி கவுண்டர் கொடுங்க. ஆல் ரைட், இது நார்மல் தான். அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் மெத்தட் போட்டு பார்த்த மாதிரி இப்போ அப்டேட் சப்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இது வந்து ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற உங்களுக்கு இப்போ அப்டேட் நம்ம பார்க்கணும். அதான் சார் நீங்க இந்த பிளஸ் சொன்னீங்கல்ல, இப்போ வேல்யூஸ் ஆட் வித் எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ் அண்ட் வேல்யூஸ் மஸ்ட் பி நியூமெரிக்கல். ரைட், சரி. இது கலெக்ஷன்ஸ் நார்மலா கவுண்டர் இருப்ப. இப்போ என்ன பண்றேன், அந்த நம்ம மூணு மெத்தட் பார்த்தோம். வந்து எலிமெண்ட்ஸ் மெத்தட் பார்த்தோம், அப்டேட் பார்த்தோம், சப்ட்ராக்ட் பார்த்தோம். என்ன மெத்தட் போட்டுருக்காங்க? அப்டேட் எங்க இருக்குது? அப்டேட் இந்த அப்டேட் மெத்தட் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து சப்ட்ராக்ட் மெத்தட் பார்த்தோம். ஓகேவா? பார்த்தோம். சரியா? எலிமெண்ட்ஸ் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஓகேவா? எலிமெண்ட்ஸ் பார்த்து முடிச்சுட்டு எலிமெண்ட்ஸ் மெத்தட் இருக்குல்ல, பார்த்து முடிச்சோம். பார்த்தோம். சரி, இப்போ எனக்கு வந்து இப்போ என்ன பண்றாங்க, இப்போ இதை வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்றேன். adds to existing set if they don't exist. எனக்கு வந்து இப்ப மூணு வந்து மூணு எலிமெண்ட் மூணு கஸ்டமர் இருக்காங்க. A4 B-2 C- வச்சிருக்கேன். அப்புறம் இப்ப என்ன பண்றான், இப்ப அப்டேட் பண்றேன். எதை A வந்து நான் 4 இருக்கிறது வந்து 3 ஆக்குறேன். B வந்து -2 இருக்கிறது வந்து என்ன பண்றேன், நான் வந்து 3 ஆக்குறேன். அப்புறம் வந்து D பண்ணவே இல்லை, ஈன்னு வந்து புதுசா பண்றேன். இப்ப என்ன பண்றது, இப்ப நான் வந்து அப்டேட் பண்ணும்போது வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்றேன். 4 becomes 3, the -2 becomes 3. இங்க பாருங்க, இப்ப எனக்கு வந்து இந்த எலிமெண்ட் வந்து ஒரிஜினல் கவுண்டர் வந்து ஒரிஜினல் பேங்க் கஸ்டமர் வந்து எனக்கு I do not have any customer named E. ஆனா புதுசா ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, அப்புறம் A becomes வந்து 3 ஆயிடும், B -2 becomes 3 ஆயிடும். இந்த எலிமெண்ட் இல்லைங்கிற வாசி என்ன ஆகும், புதுசா போய் ஆட் ஆக போயிட்டு. அது என்ன பண்றப்ப அப்டேட் மெத்தடை யூஸ் பண்ணி என்னால எக்ஸிஸ்டிங் கவுண்டர் உள்ள என்னோட கவுண்டர் உள்ள கஸ்டமரை புதுசா கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியுது. எப்படி அப்டேட் மெத்தட் பண்ண முடியுது. ஸோ வேல்யூஸும் ஆட் பண்ண முடியுது. வேல்யூஸ் இருந்துச்சுனாக்க நான் புதுசா பண்ண முடியுது. இல்லாத எலிமெண்ட்டையும் ஆட் பண்ண முடியுது. நல்லா போயிட்டு இப்ப என்ன பண்றாங்க, இப்ப நான் ஈன் அப்படின்னு என்ன பண்றேன், புதுசா ஒரு நல்ல ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ண முடிஞ்சு. அகைன் வேல்யூ வந்து 10 வாசி அசெண்டிங் ஆர்டர் வர வாசி E10 வந்து 10 7 1 0 -3. இது பழைய கான்செப்ட். கவுண்டர் எப்பவுமே என்ன கொடுக்கணும்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். இது வந்து அப்டேட் மெத்தட் பண்ணி பண்றோம் நம்ம. சரியா? இதான் விஷயம். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ அப்டேட்ங்கிறது அந்த C-ல தான் அப்டேட் பண்ணும், ஒரிஜினல் அந்த டிக்ஷனரியில அப்டேட் பண்ணுங்க. கரெக்டாங்க சார்? இல்ல தப்பா? ஆமா சார். ஓகேவா? சோ அப்படியே பாத்துங்க. இப்ப கிளியராச்சா? இது பார்த்தோம். சோ adds existing, அப்புறம் வந்து இல்லைனாக்கா புதுசா செட் பண்றது. எப்ப அந்த வேல்யூ இல்ல அப்படின்னாங்க, ஈன்றது புதுசா இல்லைன்னா புதுசா ஆட் பண்றோம். ஓகேவா? இது வந்து அப்டேட் பார்த்தோம். அப்புறம் வந்து பாதியா உங்களுக்கு சப்ட்ராக்ட். இப்ப வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்ப சப்ட்ராக்ட் பண்ண உங்களுக்கு மெத்தட் பார்த்தோம். எலிமெண்ட்ஸ் அப்டேட் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து இப்ப சப்ட்ராக்ட் பண்றோம். இது என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து இப்ப இந்த பாருங்க, இப்ப சப்ட்ராக்ட் பண்ணும்போது இதனுடைய A வந்து 4 இருந்துச்சு, B -2 இருந்துச்சு. இப்ப சப்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணும், எல்லாத்தையும் நெகட்டிவ் வேல்யூயா மாத்தி விட்டுரும். சரியா? நெகட்டிவ் வேல்யூ வந்து உங்களுக்கு மாத்தி விட்டுரும். ஜஸ்ட் அவ்வளவுதான், உண்மை கிடையாது. அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு பாருங்க, நீங்க இப்போ வந்து இப்ப A வந்து 4, இது வந்து நான் நெகட்டிவ் மாத்தணும்னா என்ன பண்ணுக்கு, A 4 ஆச்சு, இது நம்ம நெகட்டிவ் மாத்தியாச்சு. அப்ப என்ன இது -3, 4 -3 1. ஓகேவா? B வந்து -2 இருந்துச்சு. இங்க வந்து என்ன இருக்கு, இப்ப இது 3. இது என்ன செய்வோம், சப்ட்ராக்ட் பண்ணலையே இந்த வேல்யூ -3 ஆயிடும். -3 அப்புறம் -2. ஆன்சர் வந்து -5. ஓகேவா? அப்புறம் வந்து D0 ஆயிட்டு அப்புறம் அவ்வளவுதான் விஷயம். இது ரெண்டாவது எல்லாமே அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் மைனஸ் ஆகி கொடுக்கும். சப்ட்ராக்ட் மைனஸ் ஆகி கொடுக்கும். ஓகேவா?
-2 இந்த -3 எப்படி -3 ஆனிச்சு இப்ப சப்ட்ராக்ட் கொடுத்த வாசி இந்த வேல்யூஸ் எல்லாம் மைனஸ் ஆயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க நான் வந்து 10 வந்து இங்க இருந்துச்சு சப்ட்ராக்ட் பண்ணலையே -10 ஆயிட்டு -10 இதாயிட்டு. சரியா? இதான் சப்ட்ராக்ட். ஸோ 3 மெத்தட் ஞாபகம் வச்சுங்க. நம்ம தான் இதெல்லாம் ஏன் சொன்னாங்க ரியல் டேட்ல இது மாதிரி நமக்கு தேவைப்படும் போது நம்ம இந்த கோட் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. உங்களோட அப்ளிகேஷன் நீங்க வந்து இந்த அசைன்மெண்ட் மகேஷ் கொடுப்பாங்க, அவங்கள கொடுப்பாங்க. இப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இப்ப நீங்க இது மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இவ்வளவு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ்ல இருக்குன்னு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். இல்லைனாக்கா உங்களால நீளம் பண்ண முடியும். நீங்க மெனக்கெட்டு டைப் பண்ணிட்டு கோடிங் எடுத்து உட்காருப்பீங்க. சரியா? சொல்றேன். ஸோ இ வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல இல்ல. ஸோ அது வந்து ஒண்ணுமே கிடையாது. நம்ம இப்ப நீங்க இப்படி பாருங்களா சார்? இப்ப இது வந்து உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் சார். உங்களுக்கு இது வந்து வந்த அமௌண்ட் ரெண்டு மைனஸ் பண்ணி பாருங்க. இப்ப இது ஸ்டாக் இருக்குது, இது ரியல் டைம் ஸ்டாக் இருக்குது, இது சேல்ஸ் பண்ணியாச்சு, பேலன்ஸ் எங்க இருக்குது? சரியா? உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறோம் இப்ப பாருங்க. சரியா? உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டாக் கம்மியா இருக்குது, ஸ்டாக்கே இல்ல, உங்களுக்கு ப்ராடக்ட் ஸ்டாக் -2 இருக்குது. மறுபடியும் மைனஸ் பண்றீங்க. ரெண்டு என்ன பண்ணும்? -2 + -3 -5 ஆகுது. ஸ்டாக் உங்களுக்கு இல்ல. அப்புறம் அப்படிதான் எடுத்துக்கிட்டீங்க. இது ஸ்டாக்கு அப்புறம் வந்து என்னென்ன இருக்குது மைனஸ் பண்றீங்க. சரியா? உங்களுக்கு இதான் உங்களுக்கு கீ வேல்யூல பண்ணுவீங்களா? உங்களுக்கு இப்ப இது நீங்க நார்மல் டிக்ஷன்ல பண்ண முடியாது. கலெக்ஷன்ல உள்ள கவுண்டர் மூலமா தான் அந்த டிக்ட்ன்ற நீங்க ஐட்ரபிள பாஸ் பண்ணி தான் பண்ண முடியும். சரியா? நார்மல் டிக்ட்ல வந்து இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்ல. அதனாலதான் இப்ப கலெக்ஷன்ஸ் இந்த 4 டேட்டா டைப்புக்கு உள்ளது லிஸ்ட் டீப்புக்கு உள்ளது டிக்ட்டுக்கு உள்ளதான் வச்சிருக்காங்க. அதோடைய ஸ்பெஷல் மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. சரியா? இது வந்து ஸ்டாக் இருக்குது. இதுல இப்ப ப்ராடக்ட் நேம் எவ்வளவு ஸ்டாக்கு, இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு 3 சேல்ஸ் ஆயிட்டு 4 3 சேல்ஸ் ஆயிட்டா பேலன்ஸ் 1 இருக்குது. சரியா? உங்களுக்கு அப்புறம் ரியல் டயத்துல இப்படிதான் வச்சிருக்கீங்க சார். நீங்க டிக்ஷனரில வந்து என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய கஸ்டம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு இப்ப உங்களுடைய மளிகை கடையில் ஜாமான் வச்சிருப்பீங்க. அப்புறம் ஓகேவா? எவ்வளவு அரிசி வந்து 100 கிலோ இருந்துச்சு, சேல்ஸ் வந்து 10 கிலோ ஆச்சு, 4 - 3 பேலன்ஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் மைனஸ் பண்றீங்க. நீங்க இப்ப இதான ரியல் டைம் பண்ணுவீங்க இல்லையா? இப்ப ஓகே. அப்புறம் வந்து இப்ப கவுண்டர் மெத்தட் சேம் அகைன் மறுபடியும் இது வந்து உங்களுக்கு இப்ப இந்த இன்ட்ரி பாயிண்ட்டுக்கு வேண்டி சப்போஸ் கேட்பாங்க எப்படி ஒர்க் பண்ணுது கீ வேல்யூ பேர் அப்படின்ட்டு. பைத்தான்ல வந்து இந்த கவுண்டர் டூல் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ஹேஷபிள் ஆப்ஜெக்ட். இது நீங்க தேடி படிச்சுங்க. சரியா? நீங்க படிச்சுங்க. நீங்க 2 டிக்ஷனரி இருக்குது. அந்த கவுண்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடிஞ்சேன் இது ஏற்கனவே பண்ணி பார்த்து முடிச்சேன். கிடையாது. சரி. கவுண்டர் வந்து நார்மலா என்ன பண்றோம்? கவுண்டர் இது வந்து நார்மல் டிக்ஷனரி கிடையாது. கவுண்டர் டிக்ஷனரிய நார்மல் டிக்ஷனரியில என்னால சில ஆபரேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? 2 டிக்ஷனரியில உள்ள வேல்யூஸ் ஆட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணப்ப நான் வந்து கவுண்டர் மூலமா தான் டிக்ஷனரி கிரியேட் பண்றோம். ஓகேவா? இது பண்ணிட்டேன். இது வந்து ஒரு டிக்ஷனரி 1 கிரியேட் பண்ணிட்டேன், இங்க ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். சரி? அப்புறம் சரி இதை பாருங்க. எனக்கு வந்து இப்ப நார்மலா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஓகேவா? டிக்ஷனரி 1 டிக்ஷனரி 2 கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து என்ன இருக்குது? இது வந்து என்னுடைய கீ என்ன சார்? ரைட். சோ எனக்கு வந்து என்ன பண்றேன்? 2 டிக்ஷனரி என்ன பண்றேன்? போயிட்டு அனுப்புறோம், ஆட் பண்றேன். டிக்ஷனரி 1ஐயும் டிக்ஷனரி பிளஸ் வச்சு ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது அந்த கீழ உள்ள வேல்யூ வந்து நியூமரிக் அரேஞ்ச்னாக்கா இன்டிஜர் அரேஞ்ச்னாக்கா 2 கீ என்ன பண்ணுவாங்க? இப்ப இங்க ஏற்கனவே 100 இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கடையில வந்து 2 கடை வச்சிருக்கேன். இந்த பொருள் அரிசி வந்து 100 கிலோ இருக்குது, இன்னொரு கடையில அரிசி வந்து 100 கிலோ இருக்குது. ரெண்டு எனக்கு என்ன? எனக்கு வந்து 200 ஆயிடும் எனக்கு. ஓகேவா? ஓகேவா? எனக்கு என்ன பண்ணுது? ஏ வந்து 200 ஆயிடுது. ஓகேவா? பின்ற ப்ராடக்ட் என்ன பண்ணுது? இப்ப பின்ற ப்ராடக்ட் இங்க 200 இருந்துச்சு, இங்க பி வந்து இங்க 200 இருக்குது. ஓகேவா? 2 கடையில சேர்த்து ஆட் பண்றாங்க. எனக்கு பிபிக்கு 400 ஆயிடுச்சு. சரி? அப்புறம் எனக்கு சோ இதான் விஷயம். இதெல்லாம் எப்ப பாசிபிள்? இப்ப என்ன பண்றாங்க? 2 டிக்ஷனரியில உள்ள வேல்யூஸ் என்ன ஆட் பண்ண முடியாது. நாட் ஓன்லி 2 டிக்ஷனரி, நீங்க 3 டிக்ஷனரி 4 டிக்ஷனரி 10 பிரான்ச் இருக்கு சார். உங்களுக்கு எப்படி வரும்? இப்ப இது வந்து மெட்ராஸ் பிரான்ச்சோட சேல்ஸ். மெட்ராஸ் பிரான்ச்ல வந்து என்ன உங்களுக்கு இப்ப வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்கும். இது வந்து 100 சேல்ஸ் ஆயிட்டு இருக்கிறோம். மதுரை பிரான்ச்ல வந்து அங்கேயும் கீ வேல்யூ போட்டிருப்பீங்க. ஓகேவா? அங்க சேல்ஸ் ஆயிருக்கு இருக்கிறோம். சோ 100 டிக்ஷனரி உங்களுக்கு என்ன பண்ணும்? ஹெட் ஆஃபீஸ் வந்துடும். ஹெட் ஆஃபீஸ் என்ன செய்யும்? உங்களுக்கு லேப்டாப் ஆட் பண்ணி பார்க்கும்போது 100 200 10 20 15 எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு லேப்டாப் சேல்ஸ் ஆயிருக்குன்னு என்ன பண்ண முடியும்? நீங்க ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் நீ டிக்ஷனரி ஆட் பண்ணீங்கன்னா சரியா போகும். சரியா போகுது. கிளியர் ஆயிடும். இப்ப ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து 100 ப்ராடக்ட் இருக்கும். 100 ப்ராடக்ட்டுக்கும் பிரான்ச் ஆஃபீஸ் அனுப்பி வைப்பாங்க. சரியா? உங்களுக்கு அப்புறம்
ஓகே தானே? அந்த 100 ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கீ இருக்கும், அந்த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகே தானே? எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணா போதும். இப்ப இந்த விஷயத்தை என்னால என்ன செய்ய முடியாது, நார்மல் டிக்ஷனரில பண்ண முடியாது. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க, கவுண்டர்ல தான் உங்களுக்கு டேட்டா ஆட் பண்ணணும். இப்படிதான் பண்ண முடியும். இப்ப நார்மல் டிக்ஷனரி நீங்க என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. புரியுது உங்களுக்கு? அப்படின்ட்டு பிரான்ச் ஆஃபீஸ் இப்ப நான் ஆக்சுவலா தான் போட்டுக்கணும், நான் உங்களுக்கு பண்ணி வச்சிருக்கேன். பிரான்ச் 1 பிரான்ச் 2 பிரான்ச் 3 போட்டு ப்ராடக்ட் வச்சு முடியும். என்ன क्वेश्चन? கீ சேமா இருக்கணும்ல சார் அதுக்கு எல்லாத்துக்கும்? இப்பவே எக்ஸாக்ட் உங்களுடைய ப்ராடக்ட் எப்போ சேமா இருக்குல்ல. ஹெட் ஆபீஸ்ல வந்து ஒரு கமெண்ட்ல வந்து டூத் பேஸ்ட் இருக்கு, இப்ப கோல்கேட்னாக்க கோல்கேட் எப்போதும் கோல்கேட் தான் உங்களுக்கு போறோம். வேல்யூ தான் மாறும் உங்களுக்கு, அந்த ப்ராடக்ட் நேம் மாறாது இல்ல. ஒரு மளிகை கடையில வந்து ப்ராடக்ட் அரிசி தானே, இப்ப மாறாது, ப்ராடக்ட் நேம் மாறாது. அப்படிதானே? இப்படி வச்சுங்க. இப்ப வந்து ராஜகோபாலுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இப்ப ராஜகோபால் வந்து கீ, ஓகேவா? ஒரு பேங்க்ல வந்து 2 பேங்க் மெர்ஜ் ஆகுது எனக்கு அப்படிங்கும்போது, ஓகேவா? 2 பேங்க் மெர்ஜ் ஆகும்போது 2 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாரு. இங்க 5 கோடி வச்சிருப்பாரு, 10 கோடி வச்சிருப்பாரு. பிகம் 15 கோடி. சார் ஐ மேட் யூ பிகம் மில்லியனர் சார் ராஜகோபால் சார். சரி சார், கேக்குறதுக்கு நல்லா இருக்கு சார். 5 கோடி டாலர்னு சொன்னேன், 5 கோடி ரூபீஸ் சொல்ல, 5 கோடி டாலர் தான் சொன்னேன். ஓ, இது இன்னும் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சரி, நம்ம வந்து மில்லியன்ஸ் பேசுவோம், ரைட்? ஓகே. இப்ப இது புரியுதா அப்படின்னு உங்களுக்கு? இப்ப கவுண்டருடைய பர்பஸ் பாத்துங்க. நீங்க வந்து இப்ப நீங்க ரியல் டைம் நீங்க டேட்டாலாம் நீங்க வந்து அசைன்மெண்ட் கொடுக்கும் போது உங்களை டேட்டா டிக்ளேர் பண்ணுங்க. ஏன்னாக்க நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து இந்த பேண்டாஸ் படிக்க போறோம், இந்த நம்பை முடிச்சுட்டு இருக்கிறோம். இதே மாதிரிதான் டேட்டா பூரா அப்படிதான் இருக்கும். இதே மாதிரிதான் அவங்க டேட்டா பண்ண போறோம் உங்களுக்கு. இது அப்படியே டேட்டா பேஸ்ட் போய் நீங்க வந்து மாங்கோடிபி படிச்சீங்கன்னாக்க, சரி இந்த டேட்டா பேஸ் பேர் என்ன சார்? மாங்கோடிபி சார், ராஜகோபால் சார். டேட்டாபேஸ் பேர் என்ன? மாங்கோடிபியா? அது என்னது? அந்த இது சொல்லுவாங்க சார், டேட்டாபேஸ் புதுசா வந்திருக்கு, மாங்கோடிபி தானே அது? ஆமா சார். ஓகே, நான் மியூட் பண்ணிட்டேன் சார். டிக்ட் ஃபார்மட் இருக்கும்ல, டிக்ஷனரி ஃபார்மட் இருக்குமே, ஜேசன் ஃபார்மேட். ஜேசன் ஃபார்மட். இதேதான் ஜேசன் ஃபார்மட். மாங்கோடிபி தான். இதேதான் ஜேசன் ஃபார்மட். சரினா? இதேதான் ஜேசன் ஃபார்மட், மாங்கோடிபி ஃபார்மட் உங்களுக்கு. சரியா? சோ இதெல்லாம் நீங்க இப்பயே பாத்துங்க நீங்க. இப்ப சரிதானே? வேல்யூ வந்து நியூமரிக் இருந்தனால ஆடை வருது சார். இதே ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுனா அந்த பாருங்க, நீங்க வந்து அப்புறம் நீங்க வந்துருங்க டைம் டெல்டா. நீங்க வந்து நீ பேண்டாஸ் போகும்போது இதே டேட்டா என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ஜேசான மாத்துவீங்க, எக்ஸ்ட்ரா மாத்த முடியும், எல்லாம் மாத்த முடியும். இப்படிதான் மாத்துவீங்க. நீங்க என்ன சொல்லுங்க சார்? சொல்லுங்க என்ன சொல்லுங்க? வேல்யூஸ் வந்து நியூமரிக் இருந்தனால ஆடை வருது சார். 2 டிக்ஷனரி ஆட் பண்ணும்போது இதே ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுனா எப்படி சார் வரும்? மாத்த முடியாது. அது எப்படி சார்? நீங்க எப்படி சார் நீங்க ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க? ஸ்ட்ரிங் ஆட் பண்ண முடியாது, உங்களுக்கு ஆட் பண்றீங்க. இல்ல சார், எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை இப்ப இதே கீ வேல்யூ சேமா இருக்கும்போது 2 ஸ்ட்ரிங்கும் ஆடை 2 ஸ்ட்ரிங்குமே வருமான்னு டவுட் சார். இல்ல வர கட்டாயம் வராது சார். கீ வேல்யூ வந்து எப்போ நியூமரிக்கா இருக்கும். உங்க ஆபரேஷன் பிளஸ் ஆபரேஷன் ஞாபகம் இருக்கா? நீங்க நார்மலா 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ண முடியும், அது வேற. நீங்க வந்து 2 ஸ்ட்ரிங் நீங்க வந்து நார்மலா நீங்க ஆட் பண்றது வேற. நீங்க ராஜான்னு போட்டுட்டு அது வந்து நீங்க வந்து அது வந்து நீங்க இது பண்ணுவீங்க, அது வேற. ஓகே தானே? நீங்க இது பண்ண முடியாது. இது இப்படி பண்ண முடியும், நீங்க சாதாரணமா பண்ண முடியும். இது நம்ம வந்து நம்ம இது படிச்சிருப்போம், நம்ம வந்து இது பாசிபிள். 2 ஸ்ட்ரிங் வந்து பிளஸ் வச்சு இப்படி பண்ண முடியும், நீங்க யார பண்ண முடியாது. சரியா? அந்த கீ ஆஃப் டிக்ஷனரி ஆஃப்னு கொடுத்து அந்த கீ வேல்யூ கொடுக்க முடியும்ல சார்? ஓ வெரி மச். இந்த பாருங்க, ஓகே அது பண்ணி பார்ப்போம். இப்போ எங்க எது நம்பர் வந்து டிக்ஷனரி ஆஃப் இருக்குல்ல, பிபி இந்த பாருங்க, இது வச்சுப்போம். 14 பான்ஸ் வந்து இதான் ஃபைனல் டிக்ஷனரி. சரியா? ஃபைனல் டிக்ஷனரி வச்சாச்சு, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சாச்சு, 5 இருக்குது இப்போ. ஓகே தானே? அது பண்ண முடியும் சார் டைம். அவ என்ன கேட்கறாருனாக்க, இந்த ஐட்டத்தை வந்து கீ ஐட்டம்ஸ் வந்து தனியாக எடுக்க முடியும் கேட்கறாப்புல. இந்த பண்ண முடியும். இந்த பிரிண்ட் ஃபைனல் டிக்ஷனரி டாட் கீஸ் தாராளமா வரும். அதே மாதிரி நீங்க வந்து அது நார்மலா உள்ளது நார்மல் கீஸ் வரும் உங்களுக்கு வந்து, அப்புறம் கீஸ் வேல்யூஸ் வரும், அப்புறம் வந்து ஐட்டம்ஸ் வரும். இது வந்து டிக்ட்டுக்குள்ள மெத்தட்ல ஐட்டம்ஸ். அதான் சொன்ன டிக்ட்டுக்குள்ளது எல்லாமே இருக்குது. அதை தவிர 3 மெத்தட் ஸ்பெஷல் இருக்கு. எலிமெண்ட்ஸ், இந்த சப்ட்ராக்ட் பார்த்தோம், அப்படியே பார்த்தோம். ஓகேவா? டிக்ட் ஆஃப் கீஸ் தனியா கீ தனியா வந்துட்டு வேல்யூஸ் சொல்றது. இது எப்போ டிப்ல வரும், ஞாபகம் இருக்கா? ஐட்டம்ஸ் டிப்ல வரும். இப்படிதான் உங்களுக்கு டிக்ல வரும். சார் அந்த பிரிண்ட்ல ஏன் சார் எஸ்டிஆர் கொடுத்துருக்கீங்க? எஸ்டிஆர் கொடுத்து என்ன சார்? லைன் நம்பர் 19 எஸ்டிஆர் ஸ்ட்ரிங். ஓ இதான் சார். இப்ப நான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை மாத்திக்கிட்டேன் சார், அந்த கீ வேஸ் ஸ்ட்ரிங்கை மாத்திக்கிட்டேன். அது வந்து ஓகே. அந்த யான் கொஞ்சம் சவுண்ட் இல்லாம இருங்க சார். கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ப்ளீஸ்
கேர்ஃபுல். நீங்க ஃபேமிலி பேசிட்டு இருப்பீங்க, பி கேர்ஃபுல். அதை நான் வந்து ஸ்ட்ரிங்கை மாத்திக்கிட்டேன் சார், வேற பர்பஸ்க்காக மாத்தி வச்சிருக்கேன். நம்ம கீயை மாத்திக்கிட்டேன், வேல்யூஸ் மாத்தி வச்சிருக்கேன். ஏன்னா இதை மாத்திக்க முடியும் நீங்க ஒன்னா. நீங்க டேட்டா டைப் வந்து நான் வந்து என்ன டைப் காஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது பின்னாடி ஏன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதான் விஷயம். ஓகேவா? இப்ப சோ உங்களுக்கு கவுண்டரை பத்தி எல்லாம் முடிச்சாச்சு. உங்களுக்கு கவுண்டர் மிக எவ்வளவு இருக்கு பாருங்க. கவுண்டரை பத்தி உங்களுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாருங்க. டிக்ஷனரில என்னெல்லாம் பண்ண முடியலையோ அது எல்லாம் வந்து கவுண்டர்ல பண்ண முடிஞ்சிச்சு. சரியா? இப்போ வந்து ஆர்டர் டிக்ட் பாத்துருவோம். டெக்னிக்கலா சொல்றது வந்து ஆர்டர் டிக்ட் ஒன்று இல்லை ஆக்சுவலாவே. இது எப்படி இருந்துச்சுன்னா இப்போ வந்து இப்ப லிஸ்ட் வந்து ஆர்டர் அன்ஆர்டர்டா கலெக்ஷன் டைப்ல லிஸ்ட் வந்து ஆர்டர்டா அன்ஆர்டர்டா செட் அன்ஆர்டர்ட் ஆர்டர்ட் டிக்ஷனரி ஆர்டர்ட் ஆக்சுவலா வந்து டிக்ஷனரி ஆர்டர் கிடையாது. இது வந்து இப்பதான் வந்து இப்ப பைத்தான் ஐ திங்க் 3.6 பிறகு தான் வந்து ஆர்டர்டா இருக்குது. முந்தி வந்து அன்ஆர்டர்டா இருந்துச்சு. ஓகேவா? எனக்கு ஆர்டர்டா வேணும்னாக்க நான் கலெக்ஷன்ல போய் இப்ப எப்படி கவுண்டர் கிளாஸ் இருக்கிற மாதிரி ஆர்டர் டிக்ட்னு ஒண்ணு வந்து கிளாஸ் இருந்துச்சு. இப்ப நமக்கு வந்து தேவை கிடையாது. இப்ப பை டிஃபால்ட்டா கலெக்ஷன் வந்து இப்ப என்ன ஆயிட்டு வந்து டிக்ஷனரி வந்து ஆர்டர் ஆயிட்டு. யாரும் சொல்லுங்களேன், நான் வந்து டிக்ஷனரி வந்து ஆர்டர்னு சொல்றேன். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா யாரும் சொல்லுங்க எனக்கு. நான் வந்து டிக்ஷனரி வந்து ஆர்டர்னு சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம் ஆர்டர்னாக்க சொல்லுங்க. இண்டெக்ஸிங் இருக்கும். வெரி குட். வெயிட் ஒரு நிமிஷம் சார். இண்டெக்ஸ் இருக்குனாக்க எதுக்கு இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு. எல்லா கீக்கும் ஏன் கீக்கு இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா சார்? திருப்பி சொல்லுங்க. டிக்ஷனரிக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்கா இல்லையா? மறுபடியும் சொல்லுங்க. அவர் கரெக்ஷன் பண்ணுங்க. சொன்னவரை கரெக்ஷன் பண்ணுங்க. யாராச்சும் டிக்ஷனரிக்கு இண்டெக்ஸ் இருக்கா இல்லையா? நோ சார். ஒரு நிமிஷம் ஏன் அதை ஆன்சர் பண்ணுங்க. கீ வேல்யூ பேர். வெரி குட். அதான் விஷயம். இப்ப எனக்கு வந்து இப்ப இண்டெக்ஸ் வச்சு டிக்ஷனரில உள்ள இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமா முடியாதா? இண்டெக்ஸ் வச்சு பண்ண முடியாது. வெரி குட். அப்ப எப்படி எடுப்பீங்க? வெரி குட். ஆக அப்ப டிக்ஷனரிக்கு இண்டெக்ஸ் கிடையாது, கீ வேல்யூ தான் வந்து கீ வச்சு எடுக்க முடியும். ஆனா நான் மறுபடியும் என்ன சொல்றேன்? ஆர்டர்னு சொல்றேன். வேற யாச்சும் சொல்லுங்க ஏன் ஆர்டர்னு சொல்றேன்? பிகாஸ் அது வந்து சார்ட்டட் ஆர்டர்ல தான் அவுட்புட் கொடுக்குது சார். ஓ, திருப்பி சொல்லுங்க. சார்ட்டட் ஆர்டர்ல தான் அவுட்புட் கொடுக்குது சார். இல்ல அது சார்ட்டட் வேட. அது நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அது இல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஃபார்முலா மாதிரி டிக்ஷன் கொடுக்க முடியும் சார். பிகாஸ் இட் இஸ் ஐட்ரபிள். ஐட்ரபிள் வந்து கலெக்ஷன் ஆர்டர் இப்ப எல்லாமே ஐட்ரபிள் தான உங்களுக்கு. கீ என்ன வேல்யூ இந்த ஆர்டர்ல ஐட்டம்ஸ் ஆர் இன் சீக்வென்ஸ் ஆர்டர். யார சொன்னா பாருங்க. கீ வந்து எப்படி கொடுக்கறோமோ யார சொன்னாங்க என்ன சொன்னாங்க? ஐட்டம்ஸ் ஆர் இன் சீக்வென்ஸ் ஆர்டர். அதே ஆர்டர்ல நமக்கு அவுட்புட் வரும் சார். திருப்பி சொல்லுங்க சார். கீ வந்து இப்போ A is 10 B 12 அப்படி கொடுத்திருக்கோம்னா அவுட்புட் அதே ஆர்டர்ல வரும் சார். அதனால ஆர்டர் நமக்கு அது கரெக்டான ஆன்சர் தான். கரெக்ட் ஆன்சர் தான். இன்னும் கொஞ்சம் ஃபைன் பண்ணுங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப லிஸ்ட்ல வந்து புதுசா ஒரு எலிமெண்ட் வந்து ஆட் பண்றேன். எப்படி பண்ணுவீங்க? லிஸ்ட் ஆட் அப்பண்டா லிஸ்ட்க்கு. லிஸ்ட் என்ன சார் இருக்குது? ஆட் அப்பண்டா இருக்கு லிஸ்ட்க்கு. அப்பண்ட் பண்றேன். இது அப்பண்ட் பண்ணும்போது எங்க போய் உட்காருது? லாஸ்ட். சோ ஒரு ஆர்டரா இருக்கும். நான் என்ன பண்றேன் வந்து இப்ப ஒரு விஷயத்த அப்பன் பண்ணாக்க அது என்ன செய்யணும்? கடைசியில போய் ஆர்டரா போய் உட்காரும். இடத்துல போய் உட்காராது. செட்டு மாதிரி போய் உட்காராது. அது மாதிரி நான் என்ன பண்றேன்? டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணிட்டு இன்னொரு ஐட்டத்தை போய் நான் வந்து ஆட் பண்ணனாக்க டிக்ஷனரில வந்து ஆட் இருக்கா? என்ன இருக்கு? டிக்ல என்ன இருக்குது? டிக்டாட் வந்து என்ன பண்றோம்? டிக்ல போயிட்டு நம்ம டிக்டாட்ல அப்டேட் பண்றோம். டிக்ல போயிட்டு அப்டேட் ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணும்போது என்ன செய்யும்? கடைசியா போய் ஆட் ஆகும். ஒரு ஆர்டரா போகும். இடையில போய் போகாது. 5 ஐட்டம் இருக்குனாக்க நான் புதுசா ஆட் பண்ற ஐட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா 6வது தான் போகும் உங்களுக்கு. ஓகேவா? அதான் வந்து ஆர்டர்டு. ஓகேவா? பாத்துங்க. டிக்ஷனரி இண்டெக்ஸ் கிடையாது. ஜாக்கிரதையா பாத்துங்க. கொஞ்சம் இன்டர்ல குழப்பி விட்டுறாங்க உங்களை. சரி, இண்டெக்ஸுக்கு அதுக்கு வந்து டிக்ட்டுக்கு எப்போதும் வந்து கீ வேல்யூ தான். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் உங்களுக்கு? இப்ப ஆக்சுவலா வந்து எப்படி இருந்துச்சுன்னா டிக்ஷனரி வந்து செட்டு மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்துல. 3.6 நினைக்கிறேன். அந்த வருஷம் முன்னாடி வந்து அது வந்து அன்ஆர்டர்ட் இருந்துச்சு. இப்ப எனக்கு ஆர்டர் ஆமா 3.6 நான் செக் பண்றேன். 3.3 ஓ தேங்க்யூ. ரைட். சோ இப்போ என்ன ஆயிடுனாக்கா பை டிஃபால்ட்டா ஆர்டர் ஆயிடுச்சு. அப்ப என்ன நீங்க புதுசா ஐட்டம் ஆட் பண்ணீங்கன்னாக்க இட் கோஸ் டு the லாஸ்ட் பொசிஷன்ல போய் உட்காரும். போய் அங்க போய் செட் ஆகும் உங்களுக்கு. சரியா? அப்படி அதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த டிக்ஷனரிஸ் ஆர் ஆர்டர்ட் இன் பைத்தான் 3.6 ரைட். 3.6 தான் வந்து அது ஆர்டர் ஆனிச்சு. எனக்கு வந்து ஆர்டரா வேணும்னாக்க என்ன பண்ணுவோம்? இது மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க? ஆர்டர் டிக்ல உண்டாக்கிட்டு
அப்புறம் போய் கீ வேல்யூ கொடுக்கணும். சரியா? அப்புறம் ஆர்டர் ஆகும். இப்போ நமக்கு தேவையில்லை, உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக போட்டு வச்சிருக்கேன். சரியா? அப்படின்ட்டு 3.6ல இருந்து ஆர்டர் ஆனிச்சா பண்ணி வச்சுங்க. சொல்லுங்க சார். சார் அந்த ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு பேரையும் கீழே தான் சார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டைப் பண்ணக்குள்ள ஒரு மாதிரி காட்டும், செகண்ட் டைம் பிரிண்ட் பண்ணக்குள்ள ஆர்டர் சேஞ்ச் பண்ணி காட்டும் சார். இஃப் இட் இஸ் நாட் இன் ஆர்டர். வெரி ட்ரூ. எது காமிக்க சொல்லுங்க. அந்த மாதிரி கலெக்ஷன் எது காமிக்காத மாதிரி செட் காமிங்க சார். செட் காமிக்க நமக்கு தெரியும். இப்போ அது ஒரு நல்ல ஐடியா தான். இப்போ அப்ப என்ன பண்ணுங்க, எத்தனை வாட்டி நீங்க வந்து அதை கால் பண்ணாலும் அதே ஆர்டரா இருக்கணும். அன்லஸ் யூ மாடிஃபை இட் எக்ஸ்பிளிசிட்லி. அப்புறம் கண்டுபிடிச்சிடணும். ஓகே, அதான் சும்மா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து சும்மா இப்போ நம்ம ஏன் ஒர்க்ல கீ வச்சு ஆட் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ நமக்கு ஆக்சுவலா தேவையில்லை. சரியா? நான் வந்து அப்புறம் நீங்க வந்து அது தேவையில்லை. சரியா? இன்ஃபர்மேஷனா போட்டு வச்சிருக்கேன். So என்ன பண்ணும், ஆர்டர் டிக்ட் கிளாஸ் ப்ரொவைட்ஸ் டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் தட் ரிட்டைன் தி ஆர்டர் ஆஃப் தி கீஸ். ஓகேதானே? நமக்கு இப்ப தேவை கிடையாது. பை டிஃபால்ட் அவங்க என்ன செய்யும், உங்களுக்கு வந்து இப்ப அது வந்து ஆர்டரா கொடுக்கும் ஆர்டர் டிக்ட். சரி, இப்போ ஆர்டர் டிக்ட் வந்து நம்ம இப்படிலாம் செய்ய முடியும் இருக்கேன். ஆர்டர் டிக்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அது நீங்க பாஸ் பண்ணீங்கன்னாக்க இது எங்களுக்கு நார்மல் டிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நார்மல் டிக்ட் போட்டு வச்சிருக்கேன். ஆர்டர் டிக்ட் ஆர்டர் ப்ரொசர் பண்ணுது இருக்குல்ல, ஆர்டர் ப்ரொசரிங் ப்ராப்பர்ட்டிஸ் பிகமிங் த லாங்குவேஜ் ஃபீச்சரிங் 3.7 தான் ஆயிருக்கு. 3.5ல இருந்து ஆயிருக்கு. ஓகே, நார்மலா நான் வந்து சப்போஸ் எனக்கு வந்து இப்ப நான் ABCD வச்சிருக்கேன். இப்போ இசட் அப்டேட் பண்ணும் போது எனக்கு என்ன டிக்கு அடுத்து வந்து உட்காந்து டிக்கு அடுத்தது Z வந்துருக்குது. அப்போ இசட் 1 அப்டேட் பண்றேன். ஓகே தான், அப்போ கடைசி வந்துருக்குது. ஸோ பை ஆர்டரா தான் போய் என்எஸ்டி உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்கும். சரியா? பை டிஃபால்ட்டா தான் செட் ஆகும். ஃபூ வேல்யூ 5 வச்சிருக்கேன், பார்க்கு 6 வச்சிருக்கேன், பேஸ் ஆட் பண்றேன். ஓகேவா? 5 6 7 8 வரிசையா போகும். ஓகேவா? 5 நார்மல் விஷயம். நத்திங் ஸ்பெஷல். இது இப்போ நீங்க ஆர்டர் டிக்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னாக்க ஒரு காலத்துல ஆர்டர் டிக்ட் போட்டு ஞாபகம் இருக்க லிஸ்ட் ஆஃப் டீபிள்ஸ் போட்டுருந்தா நம்ம டிக்ட்டுக்கு அது மாதிரி பண்ணுவாங்க. ஒட்டியா போட்டி நம்ம எம்டி ஆர்டர் டிக்ட் பண்ண முடியும். இப்போ எம்டி கவுண்டருக்கு பண்ண முடியாது. ஆர்டர் டிக்ட் பண்ணிட்டு அது கீ வேல்யூ நார்மல் ஞாபகம் இருக்குல்ல, டிக்ஷனரி பண்ண முடியாது. இந்த ஓப்பன் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து கீ கொடுத்துட்டு அப்புறம் வந்து அந்த வேல்யூ கொடுப்போம். இப்படிதான் வேல்யூ ஆட் பண்ணும். சரியா? ஆல் ரைட், இது நத்திங் ஸ்பெஷல் இதுல விட்டுருங்க. அடுத்து பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் டிஃபால்ட் டிக்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு மறுபடியும் உங்களுக்கு டிக்டர் ஃபுல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டிக்ல 3 மெத்தட் இருந்துச்சு. ஏன் இருக்கு உங்களுக்கு 3ல வந்து நம்ம டிக்ல வந்து ஒரு முக்கியமான மெத்தட் இருந்துச்சு. பார்த்தேன் இருக்கா? நார்மல் டிக்ஷனரியில வந்து நம்ம கெட் செட் டிஃபால்ட் பார்த்தோம். ஏன் இருக்கா? கெட்டுக்கும் செட் டிஃபால்ட் வித்தியாசம் இருக்கா சார்? பார்த்து சொன்னீங்களா? கெட் செட் டிஃபால்ட் ஏன் இருக்கா? முக்கியமான மெத்தட் செட்ல பாக்கியெல்லாம் ஈஸி. இந்த கீ ஐட்டம் எல்லாம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. சரியா? இந்த இது என்ன பண்ணும், கெட் செட் டிஃபால்ட் என்ன சார் பண்ணும்? ஒரிஜினல் டிக்ஷனரியில ஆட் ஆகாது சார். யாருக்கு எனக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் சொல்லுங்க. எனக்கு கதை பேச வேண்டாம். செட் என்ன மெத்தட் இப்ப கெட் என்ன பண்ணும்? இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் உட்காந்துருக்கேன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கெட் மெத்தட் இன் டிக்ஷனரி? இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க எனக்கு. இட்ஸ் only read only sir. get value return பண்ணு சார். சாரி, நான் என்ன ஆன்சர் கேட்டேன் உங்கள்ட்ட? கெட்டோட சரி, ஓகே. என்ன கீ கொடுக்குறோமோ அதோட வேல்யூ ரிட்டர்ன். வேற வேல்யூ ஃபார் கீ சார். இது திருப்பி சொல்லுங்க. கெட் a value for key, கீக்கான வேல்யூ எடுத்துக்கோ. வேணாம் சார், எப்படி எடுத்துக்கோ சார்? நான் ஏன் சார் எனக்கு அதெல்லாம் என் கெட்ட தேவையில்லை சார். நான் நார்மலாவே ஒரு டிக்ட் ஒன்று போடுறேன் வந்துருங்க. இப்போ வந்து இப்போ இதான் என்னுடைய டிக்ஷனரி. எனக்கு அப்புறம் வந்துருங்க. கெட் கீ கொடுத்தோம்னா அதோட வேல்யூ. இன்னும் வரல, எனக்கு ஆன்சர் வரல சார். முக்கியம் ஜூனியர்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் சார். நீங்க சரியா உங்களுக்கு அப்புறம் அது அப்பதான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூல போகும்போது நம்புவாங்க நீங்க ஒரு ரியல் ஒர்க் பண்றீங்கன்னு. கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருங்க. கோடிங் வந்து காப்பி அடிச்சலாம் கூகுள்ல. திருப்பி சொல்றேன், கோடு ஈஸி. சரியா? இப்ப எனக்கு வந்து IFSC கோடு வேணும்னாக்கா நான் எப்படி எடுத்து பண்ணேன். நான் போயிட்டு எனக்கு ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப்னு போயிட்டு எனக்கு என்ன பண்றேன், இப்ப எனக்கு இந்த டிக் 1 போயிட்டு என்ன பண்ணுவேன், என்ன கீபோர்ட் வந்துட போகுது. எனக்கு இதானா எனக்கு IFSC கோடு வந்துட போகுது. எனக்கு IFSC அது எதுக்கு எனக்கு கெட் தேவையில்லை. எனக்கு இதான கீ கொடுத்தா வந்துட போகுது. எனக்கு
சார் கீ இல்லைன்னா அது வந்து நன்வழி இருக்கு. அவ்வளவுதான் சார் விஷயம். இன்னும் ஒரு எல்லாம் சொல்லிட்டீங்க, ஒரு சின்ன விஷயம் மிஸ் பண்றீங்க. கீ இல்லாத இத மென்ஷன் பண்ணோம்னா அது எரர். கரெக்ட், யூ ஆர் ரைட். சொல்லுங்க சார். இப்போ வந்து ஒரு கீயை வந்து ஆக்சஸ் பண்றோம், அது டிக்ஷனரியில இல்லன்னா அதுக்கு கீ எரர் வந்து ஷோன் பண்ணும். வண்டர்ஃபுல், கரெக்ட்டா சொன்னாங்க, மிக சரி, ஒரு மிஸ்டேக் இல்ல. கீ எரர் கொடுக்கும். யார் சொன்னது? அஸ்வதி சார். ஓ, இங்க கொடுப்போம். அஸ்வதியா? சரி, ஓகே, மிக சரியா சொன்னாங்க பாருங்க. நம்ம வந்து ஒரு இல்லாத ஒண்ணும் இல்ல சார், இங்க சிம்பிள். நீங்க இப்ப ஒரு பேங்க் கஸ்டமரே நீங்க பேங்க்ல இல்ல, எப்படி பணம் எடுத்துட்டா பண்ண முடியும்? ஏடிஎம் உங்களுக்கு பண்ண முடியாதுல்ல. இல்லாத கீ எடுக்கும் போது என்ன செய்யணும் போது எரர் காமிக்கும், எக்ஸப்ஷன் வரும். என்ன எரர் காமிக்கும்? கீ எரர் காமிக்கும். இப்ப ஐஎஃப்எஸ்சி என்ன பண்றா, ஒரு இப்படி ஒரு ஐஎஃப்எஸ் 1 எடுக்கிறேன், நம்ம கீ என்கிட்ட இல்ல, ஐஎஃப்எஸ்சி தான் இருக்குது, ஓகேவா? கஸ்டமர் என்கிட்ட இல்ல, என்ன காமிக்குது? இப்ப எனக்கு கீ எரர். கரெக்டா சொன்னாங்க அஸ்வதி, கரெக்டா சொன்னாங்க. அந்த கீ எரர் கொடுக்கும், இதான் எரர் பேர் கொடுக்கும், கீ என்கிட்ட இல்லைன்றாங்க. ஆனா எனக்கு இது எரர் வரக்கூடாது ஃபார் டியூ டு டிஃபரெண்ட் ரீசன்ஸ். நான் பின்னாடி படிக்க போறோம், எக்ஸப்ஷன் படிக்க போறோம், அப்ப படிக்க போறோம் நம்ம, ஓகேவா? சரி, சோ இப்ப என்ன பாருங்களா, நான் இது பின்னாடி வந்து வேற ஆப்ரேஷன் பண்ணிருப்பேன் இப்ப. சரி, அப்புறம் இப்ப வந்து என்ன செய்வாங்க, நான் வேற ஆப்ரேஷன் பண்ணிருப்பேன். சோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருப்பேன். எனக்கு வந்து இது இன்னொரு ஆப்ரேஷன் இருக்கு அப்புறம். இப்ப இது வந்து எரர் வந்த வாசி அடுத்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு அது வரல, எனக்கு பண்ணவே இல்லை எனக்கு. சரியா, அடுத்த ஆப்ரேஷன் வரவே இல்லை. இது கீழே பண்ணிருப்பேன், எக்ஸப்ஷன் வந்துட்டு இருப்பேன், எரர் வந்த வாசி எனக்கு கீழே ஆப்ரேஷன் கோடு போக மாட்டேங்குது, இது வந்து பண்ண மாட்டேங்குது, ஓகேவா? இப்ப இதே நான் என்ன பண்றாங்க, இப்ப போயிட்டு டிக் ஒன் டாட் கெட் ஆஃப்னு எடுக்கிறேன். இப்ப போய் என்ன பண்றேன், மறுபடியும் போயிட்டு கெட் ஆஃப்னு கொடுத்து என்னோட ஐஎஃப்எஸ் கோடு போட்டு பார்க்கலாம். ஐஎஃப்எஸ் கோடு நடத்திட்டேன் சார், உங்களுக்கு என்ன நினைக்கிறேன், ஐஎஃப்எஸ் நடத்திட்டேன், கிளாஸ் நடத்திட்டேன், மறுபடியும் பாருங்க ஐஎஃப்எஸ் கோடு. இப்ப என்ன பண்ண, எனக்கு இப்ப ஐஎஃப்எஸ் கோடு இருக்குதா? இருக்குது, ஒரு விஷயம் இல்லை, எனக்கு ஆன்சர் வந்துட்டு எனக்கு ஐஎஃப்எஸ் கோடு. எனக்கு இல்லாத கீயை அக்சஸ் பண்றேன். ஓகே, எப்படி ட்ரை பண்றேன்? மிந்தி வந்து நார்மலா அக்சஸ் பண்ணேன், எரர் வந்துச்சு, அவங்க அஸ்வதி சொன்னாங்க கீ எரர் வந்துச்சு, நாங்க வந்துச்சு எனக்கு. இப்ப இல்லாத கீ ஐஎஃப்எஸ் 1 ஒரு கீ இல்ல, இப்ப ட்ரை பண்றேன், ஓகேவா? அப்புறம் எனக்கு இப்ப என்ன வருது பாருங்க, இப்ப ஆன்சர் வந்து நன்னு வந்து, ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, சாரி ஸ்பெல்லிங் நான் ஜஸ்ட் ட்ரை பண்றேன், ஓகேவா? எனக்கு என்ன இருப்ப இந்த எரர் வந்த வாசி அடுத்த ஆபரேஷன் பண்ண முடியல. இப்ப என்ன பண்ணுது, இந்த கோடு வந்து எக்ஸிகியூஷன் ஆயிடுது, அடுத்த என்ன போகுது. இதுல கண்டிஷன் என்ன பண்ண முடியாது, இப்ப இல்லாத வேலையை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கெட்டு வச்சுப்பேன், நன்னு வரும் எனக்கு, ஓகேவா? இவ்வளவுதான் கெட், இது போலதானா இன்னும் வேறாச்சும் கெட்டுக்கு இருக்குதா? இவ்வளவுதானா கெட்டுக்கு வேறாச்சும் இருக்குதா சார்? நம்ம ஞாபகம் இருக்கா சார், பெரிய எக்ஸாம்பிள் சொல்லி காமிச்சேன் உங்களுக்கு, ஞாபகம் இருக்கா? இல்லாத பொருளை போய் தேட போறீங்க நீங்க போயிட்டு. அமேசான் நீங்க சொன்னீங்கல்ல ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸாக்ட்லி சொன்னேன் சார். இப்ப மிக முக்கியமான எக்ஸாம்பிள் சொன்னேன். நீ கடை வச்சிருக்கீங்க, அமேசான்ல போய் தேடுறீங்க, இல்லாத பொருளை நீங்க தேடுறீங்க. நீங்க தேடுறீங்கன்னு நான் தான் கடை ஓனர், எனக்கு எப்படி தெரியும்? அதுல செட் டிஃபால்ட் இருந்துச்சுன்னா ஆட் ஆகும். வண்டர்ஃபுல். சரி, இங்க பாருங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணா ஐஎஃப்எஸ்சி 1ன்னு எனக்கு வந்து தேடி பார்த்தேன், அந்த பொருள் தேடி பார்த்தேன், எனக்கு அப்புறம் இல்ல. நான் சும்மா தேடி பார்றேன், மேங்கோன்னு தேடி பார்க்கறேன், ஒன்று பொருள் தேடி பார்க்கறேன் எனக்கு, ஓகேவா? மேங்கோன்ற இல்ல எனக்கு. சரி, அப்புறம் எனக்கு எரர் வரல, எனக்கு நன்னு வந்துச்சு எனக்கு, ஓகே தானே? ரைட். அப்புறம் அடுத்த ஆப்ரேஷன் வந்துட்டு எனக்கு அப்புறம் நான் மறுபடியும் டிக்ட போய் பார்க்கும்போது எதை தேடணும்னோ அது எனக்கு இல்ல. இதுல மேங்கோன்னு தேடணும்ல, எனக்கு அது நான் தேடின பொருள் வந்து இல்ல. ஸோ உங்களுக்கு கஸ்டமர் வந்து உங்களுடைய ஆன்லைன் ஸ்டோர்ல என்னென்னலாம் தேடினாருன்னு உங்களுக்கு தெரியாது, சரியா? ஏன் நீங்க கெட்டு இஷ்யூ கொடுக்கல, ஆனா என்ன பண்ணீங்க, தேடுற பொருளை வந்து உங்களுக்கு நீங்க வந்து பார்க்க முடியல. சரி, உங்களுக்கு ஒரிஜினல் டிக்ஷனரி தான் டேட்டா பேஸ், ஒரிஜினல் டேட்டா பேஸ் தான் ஒரிஜினல் ப்ராடக்ட். உங்களுக்கு 2 ப்ராடக்ட் இருக்கு, தெரியல உங்களுக்கு, ஆட் ஆக மாட்டேங்குது. அதுக்குதான் என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க சொல்லி அஸ்வத் சொல்லி நீங்க செட் டிஃபால்ட். செட் டிஃபால்ட், ஓகே தானே? இந்த ரெண்டு செட் டிஃபால்ட். இப்ப போய் நீங்க என்ன பண்றீங்க, இப்ப தேடுனீங்க, இப்ப இதுல போயிட்டீங்க செட் டிஃபால்ட் மேங்கோன்னு தேடுறீங்க போயிட்டு, ஓகேவா? சரி, இப்ப வந்து அடுத்த ஆப்ரேஷன் போகும், செட் டிஃபால்ட் பாருங்க என்ன ஆகுது. இருக்கும் செட் டிஃபால்ட்ல போய் தேடும் போது எனக்கு என்ன பண்றீங்க, எனக்கு மேங்கோன்னு ஆட் ஆயிருக்குது, வேல்யூ கொடுக்கல நன்னா இருக்கு, ஓகேவா? ஆட் ஆயிடுது. நீங்க தேடுறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து பார்க்கும்போது இதான் ஒரிஜினல் லிஸ்ட். ஆட்டோமேட்டிக்கா நீங்க 100 ஐட்டம் தேடிருப்பீங்க, எல்லா ஐட்டமும் எனக்கு வந்துருக்கும். 100 பேர் மேங்கோ தேடிருப்பாங்க, ஓகேவா? இப்ப 100 பேர் மேங்கோ தேடுறாங்கன்னா கவுண்டர்ல போய் போட்டு பார்த்திருப்பேன். கவுண்டர்ல என்ன இருக்கும், மேங்கோ 100 வந்திருக்கும், 100 பேர் தேடி பார்த்திருப்பாங்க. ஏன் இருக்கா கவுண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி எவ்வளவு பேர் மேங்கோ தேடி பார்த்துருக்காங்க பார்த்துருவாங்க. ஒரு கொஸ்டின் விட்டு யாரும் கொஸ்டின் கேட்கவே இல்லை. எனிவே ஒரு நிமிஷம். இப்போ நான் போயிட்டு இப்போ வந்து எனக்கு மேங்கோ தேடி பார்க்குறீங்க, உங்களுக்கு இல்லைனாக்கா என்ன செய்ய, நான் போயிட்டு
தேடி பார்த்தீங்க நன்னு வந்துச்சு. அப்புறம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே பண்ணுவோம் உங்களுக்கு. அப்படி தேடி பார்க்கும்போது இப்ப ஸோ ஜஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுக்க முடியும். ஞாபகம் இருக்கா? என்ன சார் தப்பா வருது, என்ன மிஸ்டேக் பண்றது? கடைசி கோட என்ன கோடு? இது செட் டிஃபால்ட் மேங்கோ கமா கொடுக்கல சார். மேங்கோ கமா எதாவது லைன் நம்பர் மேங்கோ கமா ஏன் தேவையில்லையே. கோலனுக்கு பதிலா கமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓ பாராமீட்டர் பாஸ் பண்ணு கமா. இது என்ன இங்க யாரோ வருது. இது ஓகேவா? சோ எனக்கு மெசேஜ் காமிக்கும், எனக்கு மேங்கோ தெரியும் சாரி இப்ப எங்கிட்ட இல்ல காமிக்கும். இது வந்து டிஸ்பிளே காமிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? எப்படி டிஸ்பிளே காமிப்பீங்க? எப்படி காமிப்பீங்க நீங்க? இப்ப போயிட்டீங்க, இப்ப எப்படி காமிப்பீங்க டிஸ்பிளே போயிட்டீங்க? இப்ப பிரிண்ட் இப்ப உங்களுக்கு ஏதோ ஒன்று வரும், ஹலோ அஸ்வதி காமிச்சிட்டு கமா போட்டு என்ன கொடுப்பீங்க? நீங்க போயிட்டு இப்ப டிக் 1 டாட் என்ன கொடுப்பீங்க? அதனுடைய என்ன இருக்கு? டிக் 1 ஆஃப் மேங்கோவா? ஆமா சார். மேங்கோ தானே சார்? மேங்கோ சரியா? எம் கேப்ஸ் என்ன எரர் வந்துச்சு? கீ எரர் வந்துச்சு. ஓகேவா? ஹலோ ஸ்பதி, சாரி we don't have this item as of now. யூசருக்கு வந்துட்டு ஓகேவா? எப்படி எடுத்தா டிக் வச்சு எடுத்தேன். சோ இது மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. மகேஷ் இது அசைன்மென்ட் போட்டுங்க மகேஷ். ஓகே சார். இந்த செட் டிஃபால்ட் வச்சு யூசருக்கு வந்து ஒன்னு சொல்லணும். சொல்லிட்டு எனக்கு வந்து எத்தனை பேர் மேங்கோ தேர்னாங்கன்னு வரணும். இப்ப ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், நான் ஒரு விஷயம் சொன்னா நீ யாரும் கொஸ்டின் கேட்கல. இப்ப அஸ்வதி மேங்கோ தேர்னாங்கல்ல, இப்ப சாலினி போய் மேங்கோ தேடுறாங்க, அப்புறம் மகேஷ் போய் மேங்கோ தேடுறாரு. எத்தனை வாட்டி மேங்கோ தேர்னாரு? எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? எனி ஐடியா சார்? இப்ப கவுண்டர்ல வந்து போனா திரும்ப சார் உங்களுக்கு இப்ப கவுண்டர் ஆஃப் போட்டனாக்கா எனக்கு திரும்ப எப்படி வந்திருப்பாங்க எனக்கு இல்லையா? இப்ப சார் ஆனா டூப்ளிகேட் கீ வந்து அதான் எதுவா அது கரெக்ட். யார் கேட்டது? இப்ப டூப்ளிகேட் கீ இருக்கும்போது என்ன பண்ணாது உங்களுக்கு? அப்புறம் கடைசி வேல்யூ தான் காமிக்கணும்னு சொல்லிருக்கோம். டிக்ஷனரியில வந்து டூப்ளிகேட் கீ வந்து அலோட் பண்ணும். அது வந்து சின்டாக்ஸ் எரர் கிடையாது, லாஜிக்கல் எரர்னு சொல்லிருக்கேன். 2 கீ ஒரே மாதிரி இருந்துச்சுனாக்க கடைசி கீக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதுதான் என்ன பண்ணும், அதுதான் என்ன பண்ணும் உங்களுக்கு இப்ப எடுத்துக்கணும்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? அது எப்படி அவாய்ட் பண்றது எனக்கு அப்புறம் சொல்லுங்க. இப்ப அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியாது? இப்ப நம்ம இப்ப யோசனை பண்ணி பாருங்க. கவுண்டர்ல வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் போட்டோம், ஞாபகம் இருக்க வந்து எலிமெண்ட்ஸ் போட்டோம்ல, அதையும் கவுண்டரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. பண்ண முடிய மாட்டேங்குது. எனக்கு வந்து வரிசையா மேங்கோ தேடிட்டு இருக்காங்க. 3 வாட்டி மேங்கோ தேடியாச்சு. எனக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் 3 வாட்டி மேங்கோ தேடிட்டாங்க. எனக்கு 3ஆவது வாட்டி மேங்கோ தேடுறாங்கன்னா எனக்கு மெசேஜ் வரணும். என்ன பண்ணலாம்னு தேடி பாருங்க. சரியா? அதான் விஷயம். செட் டிஃபால்ட் தேடி பாருங்க. ஓகேவா? ஆல் ரைட். சோ ஒரே தான் இன்ஃபர்மேஷன். இப்ப மறுபடியும் போயிட்டு இந்த செட் டிஃபால்ட் பாருங்க. செட் டிஃபால்ட் so என்ன சார் வரல? ஏன்டா செட் டிஃபால்ட்ல பிரிண்ட் டிஃபால்ட் ஏன் சார் செகண்ட் என்ன சாச்சு? என்ன எடுக்கல?
சார் ஆல்ரெடி செட் டிஃபால்ட்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆட் ஆயிடுச்சு சார். ஃபர்ஸ்ட் வேர்ட் தான் எடுத்து செகண்ட் செட் பண்ண முடியல. ஓகேவா? ஒரு செட் டிஃபால்ட் கொடுத்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் வேர்ட் எடுத்துக்குது, செகண்ட் செட் எடுத்துக்க மாட்டேங்குது. ஏன்? அந்த மேங்கோ ஆல்ரெடி கீ எக்ஸிஸ்டிங்கா இருக்குங்கிறதுனால செகண்ட் டைம் ஆட் ஆகுது. ஆட் ஆயிடுச்சு சார். அதுக்கான கீ வேல்யூவா? சாரி வி டோன்ட் ஹேவ் ஐட்டம்ங்கற. அதான் புரியுது எனக்கு. அந்த கீ ஆட் ஆயிட்டு எனக்கு, அது ஆட் ஆயிட்டு எனக்கு. அப்புறம் ஓகே தான். நான் மறுபடியும் செட் டிஃபால்ட் கொடுத்தனாக்க வந்து அதை எடுத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா கீ ஒன்னா இருக்கிற வாசிப்போம். இதையே நான் வேற கீ கொடுத்தனாக்க என்ன பண்ணுது, எனக்கு அக்செப்ட் பண்ணுது. இப்போ மேங்கோ சப்போஸ் எனக்கு வந்து இப்போ கொடுத்தாக்க அதை வந்து தனியாக கீ எடுத்துக்குது. அதுவும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. எனக்கு நான் அப்பதான் பாக்குறேன் அதை. ஸோ எனக்கு வந்து செட் டிஃபால்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் செட் ஆயிட்டுனாக்க செகண்ட் டைம் அதே கீ கொடுத்தாக்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகேவா? அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. நமக்கு என்ன அர்த்தம், நமக்கு டிக்ஷனரியில வந்து 2 கீ வந்து சேமா இருக்கலாம். ஆனா என்ன பண்ணும், அப்படி 2 கீ சேமா இருக்கும்போது கடைசி கீக்குள்ள வேண்டியதை எடுத்துக்கணும் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அப்படி வரல. ஜஸ்ட் நானும் இப்பதான் பாக்குறேன். ஞாபகம் வச்சு. ஆல்ரைட். ஒரிஜினல் டிக்ஷனரியில இது போய் ஆட் ஆகிடும்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் அதான் யூ ஆர் ரைட். ஒரிஜினல் டிக்ஷனரி ஆட் ஆயிட்டாக்க எனக்கு இதெல்லாம் காமிக்கணும். இதெல்லாம் செகண்ட் எனக்கு வந்து கடைசியில உள்ளதா காமிக்கணும் எனக்கு இல்லையா? இப்ப இல்லாத கீ தான் சார் இன்சர்ட் ஆகும். ஆல்ரெடி கீ செட் டிஃபால்ட் இல்லாத கீ இன்சர்ட் ஆகுது. எஸ் வெல் டன். இல்லாத கீ தான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லாத கீ அந்த மேங்கோங்கற கீ ஃபர்ஸ்ட் டைம் இல்ல சார் அந்த டிக்ஷனரியில. அதனால இன்சர்ட் ஆயிடும். இப்ப செகண்ட் டைம் மேங்கோ 11 கொடுத்தீங்கன்னா திருப்பி இன்சர்ட் ஆயிடும். ஏன்னா அந்த யாரு சொன்னது? இப்ப யாரு பேசுறது? ராகவன் சார். ராகவன். ஓகே சரி நல்ல பாயிண்ட் ராகவன். மேபி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இல்லாத கீயை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ரைட். சரி இப்ப ராகவன் திருப்பி நான் கேட்கறேன். இப்ப மேங்கோன்னு நான் போய் நீங்க தேடி பாத்தீங்க ராகவன். ஓகே இப்ப அஸ்வதி மறுபடியும் போய் மேங்க தேடி பாக்குறாங்க. இப்ப 2 பேர் தேடி பாத்துருக்கமே, அது எப்படி தெரியும் எனக்கு? டிக்ஷனரியில கவுண்ட் ஆட் பண்ணாங்கல்ல சார். டிக்ஷனரி 1+2 அது மாதிரி ஆட் பண்ணி சொன்னா எத்தனை மேங்கோ எத்தனை சர்ச் பண்ணி கொண்டு வர. இதுக்கு முதல் படிப்பீங்க சார் டிக்ஷனரியில கவுண்ட் ஆட் பண்றது. கவுண்டர்ல போட்டு ஆட் பண்ணா கவுண்டர்ல போட்டு ஆட் பண்ணா மேங்கோ எத்தனை ஆட் ஆயிருக்கு. இதுக்கு முதல் படிப்பிச்சீங்க சார் கொஞ்சம் முதல். எஸ் வெரி ட்ரூ சொன்னது. ஆனா என்ன ஆட் பண்ணி விட்டா மேங்கோ எத்தனை சர்ச் பண்ணி கண்டுபிடி. அவ என்ன சொல்றாருன்னா வந்து இப்ப நீங்க கவுண்டர்ல வச்சு பண்ண முடியுமே, இது மாதிரி டிக்ஷனரியில பண்ணாம நீங்க கவுண்டர்ல பண்ண முடியும் கேக்குறாப்ல. ஓகேவா? இப்ப அது ஓகே தான். பட் கவுண்டர்ல வந்து உங்களுக்கு செட் டிஃபால்ட் ஒண்ணுக்கு இல்லையே, அதான் பிரச்சனை. டிக்ட் தான் இருக்குது. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் ஓகே, நல்ல பாயிண்ட் சார். புரியுது எனக்கு. ஓகே தானே? அப்புறம் ஓகே சார். எனக்கு சொன்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப நீங்க வந்து இப்படி போட சொல்றீங்க, இப்படிதான் உங்களுடைய டிக்ஷனரி போட சொல்றாரு அவர். ஓகேவா? கவுண்டர்ல போடுறாப்ல. அது கரெக்ட் தான். அது கவுண்டர் ஆஃப் போட சொல்றாரு அவர். வந்து இப்படி போட சொல்றாரு அவர். சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அஸ்வதி வந்து சர்ச் பண்றா சார். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் அஸ்வதி சர்ச் பண்ணக்குள்ள அது ஒரு டிக்ஷனரி 2 போட்டு அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். நேம் அஸ்வதி, சர்ச் பண்ணது மேங்கோ. செகண்ட் டைம் குமார் சர்ச் பண்ணக்குள்ள அதை டிக் 4 போட்டு சர்ச் பண்ணது குமார், சர்ச் பண்ண ஐட்டம் வந்து மேங்கோ. எல்லாத்துலயும் வந்து மேங்கோவை கூட்டி விட்டா மேங்கோவை ஆட் பண்ணி விட்டோம்னா எத்தனை மேங்கோ வந்திருக்கிறது தெரியுதானே சார்? அதோட தேவையான ஆடுக்கு கடைசியா சர்ச் பண்றவருக்கு மட்டும் அதை ஆட் பண்ணி விட்டோம்டா. இல்ல அது நீங்க ஓகே அவர் சொல்றது என்ன சொல்றாங்க வந்து ஓகே தான் சார். இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனாக்க எனக்கு இப்ப இது இருக்குல்ல, இப்ப எனக்கு வந்து இப்ப எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ்ல வந்து எனக்கு வந்து கவுண்டர்ல எனக்கு செட் டிஃபால்ட் ஒன்று இல்லையே மெத்தட் இருக்குதான் பாருங்க. ஒரு நிமிஷம் கவனிக்கல. ஒரு நிமிஷம் கலெக்ஷன்ஸ்ல கவுண்டர்ல தானே. கவுண்டர்ல வந்து இப்ப கலெக்ஷன்ஸ் டாட் கவுண்டர்ல வந்து செட் டிஃபால்ட் ஒன்று இருக்கா என்ன? இருக்கு சார். இங்க பாருங்க. அப்புறம் என்ன? இன்ட்ரெஸ்டிங். செட் டிஃபால்ட் ஆஃப். ஓகே இது ட்ரை பண்ணி பாருங்க மகேஷ். வந்து கூட டைம் ஆச்சு. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆல்ரைட் சார். நம்ம வந்து ஓரளவு கவர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல் பார்த்தீங்களா? அப்படிங்க அப்புறம் கலெக்ஷன்ஸ்ல வந்து இவ்வளவு இருக்கு. இப்ப பாத்தீங்களா இப்ப இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்துருக்குது. ஓகே ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க. நம்ம 10 மணி ஆச்சுல. ஓகே ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க சார். நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஐ திங்க் எனக்கு இப்போ நினைக்கிறேன். ஸ்டாப் ஷேரிங். டாப் ரெக்கார்டிங்.